Hi everyone, இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரிக்கான எல்லா நேமிங் ரியாக்ஷன்ஸையும் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஒன் ஷார்ட்டாக பார்க்க போகிறோம். ஸோ சாப்டர் 11, 12, 13 உங்களுக்கு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இருக்குது கரெக்டாக. ஸோ அதில் நேமிங் ரியாக்ஷன்ஸ் பிளேஸ் இம்பார்ட்டன்ட் ரோல். அதுலேருந்து நம்மளுக்கு வட்ட என்ன செய்கிறாங்க, 3 மார்க்கோ 5 மார்க்லேயோ 2 மார்க்லேயோ எதுலேயோ ஒரு நம்மளுக்கு என்ன செய்கிறாங்க கேட்குறாங்க. ஸோ நேமிங் ரியாக்ஷன்ஸ் படிக்கிறது மூலமாக ABCD டைப் ஆஃப் கொஷின்ஸையும் அட்டன் பண்ண முடியும், நிறைய கன்வர்ஷன்ஸ் அட்டன் பண்ண முடியும். ஸோ அதனால் நேமிங் ரியாக்ஷன்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை பிடிக்கல அப்படின்னா கூட நேமிங் ரியாக்ஷன்ஸை கண்டிப்பாக என்ன செய்யணும், படிக்கணும். ஸோ ஈஸியாக எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன செய்யணும் சொல்லித்தரேன். அண்ட் இது வந்து ரொம்ப மெக்கானிசம் அப்படிலாம் இல்லை, கொஞ்சம் லாஜிக் பேஸ்டாக நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ரியாக்ஷன்ஸை படிச்சுக்கலாம். சரியா? ஓகே. ஸோ டோட்டலி ஐ திங்க் ஒரு எத்தனை ரியாக்ஷன்ஸ் இருக்குன்னா 11th லெசனில் ஒரு 8 ரியாக்ஷன்ஸ் இருக்குது, 12th லெசனில் ஒரு 17 ரியாக்ஷன்ஸ் இருக்குது, 25. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 13th லெசனில் யூ ஹேவ் 14. ஸோ டோட்டலாக 39 ரியாக்ஷன்ஸ் இருக்குது. இதில் அட்லீஸ்ட் ஒரு 30 ரியாக்ஷன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அதை நல்லா என்ன படிச்சுக்கோங்க. ஸோ இந்த 11th லெசன் பொறுத்தளவுக்கு மோஸ்ட்லி எல்லாமே கேட்கக்கூடிய ரியாக்ஷன்ஸ் தான். இந்த நேமிங் ரியாக்ஷன் படிக்கும்போது நீங்கள் ஒரு முக்கியமான விஷயம் என்ன எப்படி படிக்கணும்னா, என்ன ரியாக்டன்ட், என்ன ரீஏஜென்ட், என்ன ப்ராடக்ட், இந்த மூணையும் தெரிஞ்சுக்கணும். இப்போ ஸ்வென் ஆக்சிடேஷன் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ரியாக்டன்ட் அதில் எடுக்கணும், என்ன ரீஏஜென்ட் ஆட் பண்ணுறோம், என்ன ப்ராடக்ட் உங்களுக்கு கிடைக்குது, ப்ராடக்ட் கிடைக்குது அப்படிங்கிறது தெரியணும். சம்வாட் மிஸ்டேக்ஸ் இஸ் தேர். ஓகே, இதை வந்து என்ன செய்யணும், ஃபஸ்ட் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். ஆல்டிஹைட் ஆர் கீட்டோன், ஸோ இதான் ஒரு நேமிங் ரியாக்ஷன் படிக்கிறதுக்கான ஒரு ஈஸியான வே. ரியாக்டன்ட், ரியேஜென்ட், ப்ராடக்ட் இதை தெரிஞ்சுக்கணும். அது மாதிரி ஒரு கொஷினில் வந்து ஒரு ஈக்குவேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னாலும் அதில் என்ன ரியாக்டன்ட் கொடுத்துருக்காங்க, என்ன ரியேஜென்ட் இருக்குது, அப்போ இது என்ன நேமிங் ரியாக்ஷன் அப்படிங்கிறதும் கண்டுபிடிக்கிற அளவுக்கு நம்ம என்ன செஞ்சுக்கணும், நேமிங் ரியாக்ஷன்ஸை படிச்சுக்கணும். சரியா? ஓகே. ஸோ வில் கோ ஒன் பை ஒன். ஃபஸ்ட் ரியாக்ஷன் 11th லெசன் என்னென்னா ஸ்வென் ஆக்சிடேஷன் பார்க்க போகிறோம். ஸோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பேசுகிற மாதிரி இருந்துச்சுன்னா லைக் யூ கேன் அட்ஜஸ்ட், பிகாஸ் நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்குது. எவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடிக்க முடியுமோ ஐ ட்ரை டு ஃபினிஷ் இட். கண்டிப்பாக இது பிக் வீடியோ தான் இருக்க போகுது. சரியா? ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்வென் ஆக்சிடேஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன ரியாக்டன்ட் எடுக்க போகிறோம்னா, ப்ரைமரி ஆல்கஹால் இல்லைனா செகண்டரி ஆல்கஹால் எடுப்போம். ரியேஜென்ட் வந்து DMSO, டைமெத்தில் சல்ஃபாக்சைடு, ஆக்சலில் குளோரைட், ட்ரைஈத்தைல் இந்த 3 ரியேஜென்ட்ஸில் நம்ம என்ன செய்கிறோம், ஆட் பண்ணுறோம். ப்ராடக்ட் உங்களுக்கு என்ன கிடைக்க போகுதுன்னா, ப்ரைமரி ஆல்கஹால் எடுத்தால் ஆல்டிகைடும், செகண்டரி ஆல்கஹால் எடுத்திங்கன்னா கீட்டோனும் உங்களுக்கு என்ன செய்ய போகுது, ப்ராடக்டாக கிடைக்க போகுது. இட் இஸ் குவைட் ஆப்வியஸ். ப்ரைமரி ஆல்கஹால் ஆக்சிடைஸ் பண்ணால் ஆல்டிகைட் கிடைக்கும், செகண்டரி ஆல்கஹால் ஆக்சிடைஸ் பண்ணால் கீட்டோன் கிடைக்கும். பட் நம்ம ஸ்பெசிஃபிக்காக இந்த ரியேஜென்ட்ஸ் ஆட் பண்ணுறதுனால இது என்ன ஆக்சிடேஷன், ஸ்வென் ஆக்சிடேஷன் அப்படின்னு என்ன செஞ்சுருக்காங்க, நேம் கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ ஃபஸ்ட் உங்கள் புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க, செகண்டரி ஆல்கஹால் கொடுத்துருக்காங்க. CH3, CHOH, CH3 இதான் உங்கள் புக்கில் கொடுத்துருக்காங்க. இது என்ன ஆல்கஹால், செகண்டரி ஆல்கஹால். கரெக்டாக? CHOH குரூப் இருந்துச்சுன்னா செகண்டரி ஆல்கஹால். ஸோ CHOH இருக்கும், பக்கத்தில் 2 என்னது அல்கைல் குரூப் இருக்கும், CH3 இதான் செகண்டரி ஆல்கஹால். இது கூட என்ன ஆட் பண்ணணும், ரீஏஜென்ட் பாருங்கள். ரீஏஜென்ட் வந்து DMSO அப்படின்னா என்னது, டைமீத்தைல் சல்ஃபாக்சைடு. எழுதி வச்சுக்கோங்க, DMSO. இந்த PDF நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். DMSO அப்படின்னா டைமீத்தைல் சல்ஃபாக்சைடு. ஸோ பேர்லேயே இருக்குது, டைமீத்தைல் அப்படின்னா 2 மெத்தில் குரூப், CH3 சல்ஃபாக்சைடானது சல்ஃபர் ஆக்சிஜன் டபுள் பாண்டில் இருக்கும். ஸோ ஒரு சல்ஃபர் டபுள் பாண்ட் ஆக்சிஜன். ஸோ அப்போ பாருங்கள், 2 மெத்தில் குரூப்பு, CH3 டைமீத்தைல், தென் சல்ஃபர் ஆக்சிஜன், ஸோ சல்ஃபாக்சைடு. இதான் வந்து DMSO. ஓகேவா? ஸோ அதை எழுதிக்கலாம், CH3 டபுள் பாண்ட் O CH3. ஓகே. தென் என்ன ஆட் பண்ண போகிறோம், ப்ளஸ் என்ன கொடுத்துருக்காங்க, ஆக்சலில் குளோரைடு. ஆக்சலில் குளோரைட்னா அதுக்கு ஃபார்முலா COCl. இதான் ஆக்சலில் குளோரைடு. ஞாபகம் வச்சுக்கோங்க, COCl இதான் வந்து ஆக்சலில் குளோரைடு. என்ன பேஸ் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, ட்ரைஈத்தைல் அமீன்னா ET அப்படின்னா அது ஈத்தைல் குரூப், C2H5, CH3 நம்ம சொல்கிறோம்னா இப்போ CH3 தான் எத்தில் குரூப். கரெக்டாக? ஸோ அதான் ETன்னு ஷார்ட்டாக எழுதியிருக்காங்க. ஸோ 3 எத்தில் குரூப் இருக்குது, ட்ரைஈத்தைல், நைட்ரஜன் இருக்கனால ட்ரைஈத்தைல் அமீன். இது போடும்போது என்ன ஆகுது, செகண்டரி ஆல்கஹால் இஸ் கன்வெர்ட்டட் இன்டு கீட்டோன், ஆக்சிடைஸ் ஆகுது. நம்ம இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் பேசிக்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், ப்ரைமரி ஆல்கஹால் ஆக்சிடைஸ் பண்ணால் ஆல்டிகேட் கிடைக்கும், செகண்டரி ஆல்கஹால் ஆக்சிடைஸ் பண்ணால் கீட்டோன் கிடைக்கும். ஸோ இங்கே செகண்டரி ஆல்கஹால் இருக்குன்னா இது ஆக்சிடைஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆயிரும், C டபுள் பாண்ட் O கீட்டோன் குரூப்பாக மாறிடும். ஸோ அப்போது வாட் யூ வில் பி கெட்டிங், CH3 C டபுள் பாண்ட் O CH3. அதாவது என்ன ஆயிருக்கு, இந்த இடத்துல CHOH குரூப் ஆக்சிடைஸ் ஆகி C டபுள் பாண்ட் Oவாக மாறி இருக்குது. ஸோ மீதி பை ப்ராடக்ட் என்னலாம் கிடைக்குதுன்னா ரொம்ப சிம்பிள். பை ப்ராடக்ட்லாம் எழுதுறேன் பாருங்கள், CH3 twice S ப்ளஸ் CO2 ப்ளஸ் CO ப்ளஸ் 2HCl. இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் கிடையாது. இங்கே பாருங்கள், 2 CH3 குரூப் இருக்குது, 1 2, தென் ஒரு சல்ஃபர், இந்த 3 சேர்ந்து CH3 twice S டைமீத்தைல் சல்ஃபைடாக கிடச்சிருச்சு. தென் இங்கே நல்லா பாருங்கள், வேறு என்ன இருக்குது, இங்கே ஒரு CO, இங்கே ஒரு ஆக்சிஜன் விட்டுருந்தோம். கரெக்டாக? ஸோ இந்த COவும் Oவும் சேர்ந்து CO2 ஆயிடுச்சு.
ஓகே ஃபைன். தென் இந்த CO வந்து நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு, கார்பன் மோனாக்சைடு COவாக கிடச்சிருச்சு. தென் HCl எங்கேருந்து வருது, நல்லா பாருங்கள், இந்த CHOH ஆக்சிடைஸ் ஆகி உங்களுக்கு என்ன கிடைக்குது, COவாக கிடைக்குது. அப்போது இந்த 2 ஹைட்ரஜன் இந்த இடத்துல என்ன இருக்குது, ரிமூவ் ஆகிருக்கு. ஸோ ஆக்சிடைஸ் ஆகிருக்கு, இந்த 2 ஹைட்ரஜன் ரிமூவ் ஆகிருக்கு. ஸோ இந்த 2 ஹைட்ரஜனும் இங்கே இருக்க 2 குளோரினும் சேர்ந்து என்ன செஞ்சிடும், 2 HClஆக கிடச்சிரும். இதெல்லாம் பை ப்ராடக்ட்ஸ். மேஜர் ப்ராடக்ட் என்னது, கீட்டோன். இதான் வந்து மேஜர் ப்ராடக்ட். ஒருவேளை நீங்கள் இங்கே ப்ரைமரி ஆல்கஹால் எடுத்துருந்தீங்கன்னா யூ வில் பி கெட்டிங் ஆல்டிஹைட் as the ப்ராடக்ட். சரியா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. தென் ரெண்டாவது ரியாக்ஷன் டவுஸ் ப்ராசஸ். ஸோ டவுஸ் ப்ராசஸ் அப்படிங்கிறதுல என்ன ரியாக்டன்ட் யூஸ் பண்ணுறோம், குளோரோபென்சின் யூஸ் பண்ண போகிறோம். சில ஸ்ட்ரக்சர்ஸ் நீங்கள் படிக்கணும், அது நீங்கள் இப்போ வீடியோ பார்க்கும்போது அது படிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ என்ன ரியாக்டன்ட் எடுக்க போகிறோம், குளோரோபென்சின் எடுக்க போகிறோம். பென்சின் ரிங்கில் குளோரின் இருக்கும், அதான் குளோரோபென்சின். என்ன ரியேஜென்ட், ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் சோடியம் ஹைட்ராக்சைடு ஆட் பண்ண போகிறோம், செகண்ட் ஸ்டெப்பில் HCl ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ஆட் பண்ண போகிறோம். உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்க போகுது, டவுஸ் ப்ராசஸில் ஃபீனால் ப்ராடக்ட் என்ன செய்ய போகுது, கிடைக்க போகுது. ஸோ ஃபஸ்ட்டு குளோரோபென்சின் அதான ரியாக்டன்ட். ஸோ ஐ வில் பி ட்ராயிங் த குளோரோபென்சின் ஸ்ட்ரக்சர். குளோரோபென்சின்னா இதான், பென்சின் ரிங்கில் Cl குளோரின் குரூப் இருந்தால் குளோரோபென்சின். இது கூட ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், சோடியம் ஹைட்ராக்சைடு ஆட் பண்ணணும். டெம்பரேச்சர் கண்டிஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதில். 633 கெல்வின் அண்ட் 300 பார் ப்ரெஷர். 300 பார் ப்ரெஷர். ஓகேவா. இங்கே என்ன ஆகுனா ரொம்ப ரொம்ப சிம்பிள், இந்த Hம் இந்த Clலும் சேர்ந்து HClஆக வெளியே போயிடும். இது இந்த இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இங்கே இருக்க ஹைட்ரஜனும் இங்கே இருக்க குளோரினும் சேர்ந்து HClஆக வெளியே போயிடும். அப்போ மீதி யார் இருக்கா, இந்த ONA மட்டும் தான் இருக்குது. ஸோ அது போய் என்ன ஆயிரும், இந்த இடத்துல சப்ஸ்டியூட் ஆயிரும். ஸோ வில் பி கெட்டிங் திஸ் சம்திங் லைக் திஸ் ONA, சோடியம் ஃபீனாக்சைடு. கரெக்டாக இந்த Cl போயிடுச்சு, இங்கே H போயிடுச்சு, மீதி யார் இருக்கா, இந்த ONA இருக்குல்ல, அந்த ONA வந்து என்ன செஞ்சிருச்சு, இந்த இடத்துல உட்காந்துருச்சு. சோடியம் ஃபீனாக்சைடு இதுக்கு பேர். தென் ஃபர்தராக இதை நம்ம என்ன செய்கிறோம், யூ ஆர் ட்ரீட்டிங் திஸ் வித் HCl. அப்போ என்ன ஆகுது, உங்களுக்கு ஃபைனல் ப்ராடக்ட் ஃபீனால் அப்படின்னு கிடைக்குது. எப்படி கிடைக்குது ஃபீனால், இதுவும் ரொம்ப ரொம்ப சிம்பிள். இங்கே NAவும் இங்கே Clவும், NaCl வந்து என்ன செஞ்சிடும், வெளியே போயிடும், NaClஆ. தென் இந்த Oவும் Hவும் சேர்ந்து என்ன செஞ்சிருச்சு, இங்கே OH அப்படின்னு கிடச்சிருச்சு. ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் ஃபீனால். திஸ் இஸ் நத்திங் பட் ஃபீனால். ஃபஸ்ட் எடுத்தது குளோரோபென்சின். அப்போ கன்வெர்ட் குளோரோபென்சின் டு ஃபீனால் அப்படின்னா நீங்கள் என்ன செஞ்சிடலாம், இந்த டவுஸ் ப்ராசஸ் எழுதலாம். ஸோ திஸ் இஸ் ஹவ் த கன்வர்ஷன்ஸ் ஒர்க்ஸ். நீங்கள் படிக்கிற நிறைய ரியாக்ஷன்ஸ் என்ன செய்ய போதும், உங்களுக்கு கன்வர்ஷனில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போது, அதை மறந்துடாதீங்க. சரியா, ஓகே. தென் தேர்ட் ரியாக்ஷன், ஸ்காட் அண்ட் பவுமன் ரியாக்ஷன். ஸோ ஸ்காட் அண்ட் பவுமன் ரியாக்ஷனில் நம்ம என்ன ரியாக்ஷன் எடுத்துக்க போகிறோம், ஃபீனால் எடுத்துக்க போகிறோம், ஆசிட் குளோரைடு எடுத்துக்க போகிறோம். ஃபீனால் ஸ்ட்ரக்சர் எல்லாருக்கும் தெரியும்ல, பென்சின் ரிங்கில் OH குரூப் இருந்தால் ஃபீனால், இல்லைனா C6H5OH இப்படி இருந்தாலும் ஃபீனால் தானே வச்சுக்கோங்க. பென்சின் ரிங்கில் OH குரூப் இருந்தாலும் ஃபீனால் தான், C6H5OHன்னு போட்டாலும் ஃபீனால் தான். அந்த பென்சின் ரிங் பதிலாக C6H5 அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ ஃபீனால் தெரியும். ஆசிட் குளோரைடுனானது, ஃபஸ்ட் ஆசிட்னானது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அசிட்டிக் ஆசிட் எடுத்துக்கோங்க, CH3COOH, இதுதான் அசிட்டிக் ஆசிட். கரெக்டாக, CH3COOH தான் அசிட்டிக் ஆசிட். இதில் OHக்கு பதிலாக குளோரின் Cl குரூப்பை நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிங்கன்னா, OH குரூப்புக்கு பதிலாக Cl குரூப்பை நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிங்கன்னா அதான் ஆசிட் குளோரைடு. ஸோ ஆசிடில் OH குரூப் இஸ் ரீப்ளேஸ்ட் பை குளோரின், அதான் வந்து ஆசிட் குளோரைடு. அப்போ நான் ஃபஸ்ட்டு ஃபீனால் எடுத்துக்கிறேன், C6H5OH ஃபீனால் எடுத்தாச்சு. தென் ஆசிட் குளோரைடு எப்படி எடுத்துக்கலாம், CH3COCl. என்ன பண்ணியிருக்கோம், CH3COOHன்னு இருந்திருக்கும் அசிட்டிக் ஆசிட். ஸோ OHக்கு பதிலாக நான் Cl போட்டிருக்கேன், அசட்டைல் குளோரைடு. ஏன்னா அசிட்டிக் ஆசிட்லேருந்து வந்திருக்கனால இதுக்கு பேர் என்னது, அசட்டைல் குளோரைடு. ஸோ இது எதோட ப்ரெசன்ஸில் இந்த ரியாக்ஷன் நடக்குது, ரியேஜென்ட் பாருங்கள், சோடியம் ஹைட்ராக்சைடு பிரிடின் பேசிக் கண்டிஷன் நடக்குது. ஸோ லெட் மீ ரைட் தட் ஆல்சோ, சோடியம் ஹைட்ராக்சைடு பிரிடின். என்ன ப்ராடக்ட் கிடைக்க போது, ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஒரே ஒரு HCl ரிமூவ் பண்ணிடுங்க. இங்கே ஒரு ஹைட்ரஜனும் இங்கே இருக்க ஒரு Clலும் சேர்ந்து HClஆக வெளியே போயிடும். இங்கே இருக்க ஹைட்ரஜனும் இங்கே இருக்க Clலும் HClஆக வெளியே போகுது. ஸோ லெட் மீ ரவுண்ட் தட், ஹைட்ரஜன் குளோரின் கோசஸ் HCl. மீதி என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் சேர்த்துருந்துங்க. C6H5 அரல்ஸ் நீங்கள் பேக்கில் இருந்து கூட என்ன செய்யலாம், ப்ராடக்ட் எழுதலாம், CH3COOC6H5. இங்கே நான் எழுதுகிறேன் பாருங்கள், CH3COOC6H5, அதாவது CH3CO, அதை ஃபஸ்ட் எழுதிக்கோங்க, CH3CO. தென் இங்கே மீதி என்ன இருக்குது, OC6H5 இருக்கா இந்த இடத்துல, OC6H5 அதை எழுதியாச்சு, OC6H5. ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் அன் எஸ்டர். கரெக்டாக இங்கே COO குரூப் வந்தனால இது என்னது, எஸ்டர். ஸோ அப்போ ப்ராடக்ட் உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது, எஸ்டர் கிடைக்க போகுது. ஸோ எஸ்டர். ஸோ எடுத்தது நம்மளுக்கு என்னது, ஃபீனால். இது என்னது, ஆசிட் குளோரைடு, இதுக்கு பேர் அசட்டைல் குளோரைடு. ஓகேவா, ஃபைன், ஓகே. தென் ஃபோர்த் ரியாக்ஷன், வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸ். ஈத்தர் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம், பேரே இருக்கு பாருங்கள், வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸ். ஈத்தரை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஃப்ரம் வேர்,
உங்களுக்கு வந்து 2 விதமாக இந்த ரியாக்ஷன் புக்கில் இருக்குது. ஒன்று ஃபீனால ஸ்டார்டிங் மெட்டீரியல், ஃபீனாலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஈத்தர் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. தென் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஈத்தர்ஸில் பார்த்தீங்கன்னா அல்காக்சைட்லேருந்து நம்மளுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ லெட் மீ கோ வித் ஃபீனால் இட் செல்ஃப். ஸோ ஃபஸ்ட்டு ஃபீனால் எடுத்துக்கோங்க. ஃபீனால்னால் பென்சீன் ரிங்கில் OH குரூப் இருக்கும், இதுதான் ஃபீனால். இப்போ இதை ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா சோடியம் ஹைட்ராக்சைடு என்ன செய்ய போகிறோம், போட போகிறோம். சோடியம் ஹைட்ராக்சைடு நல்லா ஞாபகம், இது வந்து ரொம்ப ஜென்ரலாக இந்த ரியாக்ஷன் நிறைய இடத்துல யூஸ் ஆகும். ஃபீனால் எப்போலாம் சோடியம் ஹைட்ராக்சைடு கூட ட்ரீட் பண்ணுறீங்களோ யூ வில் கெட் சோடியம் ஃபீனாக்சைடு. அதாவது ஃபீனால் இருக்கவங்க கிட்ட ஃபீனால் இருக்குது, பென்சீன் இருக்குல்ல OH குரூப், இது வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு கூட நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஃபார்ம் ஆகும், சோடியம் ஃபீனாக்சைடு தான் மறக்கவே கூடாது. ஏன்னா ஃபீனால் இஸ் அசிடிக் இன் நேச்சர், சோடியம் ஹைட்ராக்சைடு இஸ் பேசிக் இன் நேச்சர். ஸோ ரெண்டும் ரியாக்ட் ஆச்சுன்னா என்ன கிடைக்கும், சோடியம் ஃபீனாக்சைடுன்னு ஒரு சால்ட் கிடைக்கும். எப்படி கிடைக்குது, தட் இஸ் வெரி வெரி சிம்பிள். நீங்கள் பாருங்கள், ஃபீனாலில் இருக்க ஒரு ஹைட்ரஜன், சோடியம் ஹைட்ராக்சைடில் இருக்க ஒரு OH, இது ரெண்டும் சேர்ந்து என்ன செஞ்சிடும், வாட்டர் மாலிகுலாக வெளியே போயிடும். ஃபீனாலில் இருக்க ஹைட்ரஜனும் சோடியம் ஹைட்ராக்சைடில் இருக்க OH சேர்ந்து வாட்டராக வெளியே போயிடும். அப்போ மீதி யார் இருக்கா, இங்கே ஒரு O இருக்குது, இங்கே ஒரு Na இருக்குது. ஸோ இந்த O Na சேர்ந்து என்ன செஞ்சிடும், ONA ஃபார்ம் ஆயிரும். ஸோ திஸ் இஸ் த ரியாக்ஷன். இந்த ரியாக்ஷன் நீங்கள் வந்து எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கணும். அப்போது உங்களுக்கு ஃபஸ்ட்டு சோடியம் ஹைட்ராக்சைடு போட்டதுக்கப்புறம் சோடியம் ஃபீனாக்சைடு கிடைக்கும். இதுக்கு பேர் என்னது, சோடியம் ஃபீனாக்சைடு, O Na+. கரெக்டு தானே. எப்போவுமே சோடியம் வந்து பாசிட்டிவாக இருக்கும், ஆக்சிஜன் நெகட்டிவாக இருக்கும். இதான் வந்து அல்காக்சைடு. இங்கே பாருங்கள், இங்கே ரியாக்டன்ட்ல அல்காக்சைடுன்னு போட்டிருக்கேன்ல, ஸோ அதான் இங்கே சோடியம் ஃபீனாக்சைடு. அல்காக்சைடுனா ஒன்றும் கிடையாது, ஒரு அல்கைல் குரூப் கூட ஆக்சிஜன் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் CH3ங்கிறது மெத்தில் குரூப், அது கூட ஆக்சிஜன் இருந்தால் மீத்தாக்சி. C2H5 ஈத்தைல் குரூப், அது கூட ஆக்சிஜன் இருந்தால் ஈத்தாக்சி. அது மாதிரி C6H5ங்கிறது ஃபினைல் குரூப், கரெக்டாக, அது கூட ஆக்சிஜன் இருக்கனால ஃபீனாக்சைடு. சால்ட்டாக வரும்போது ஃபீனாக்சைடு அப்படின்னு சொல்லணும். சரியா, ஃபைன். இது கூட இன்னொன்று எடுக்கணும், நம்ம அல்கைல் ஹாலைட்ஸ் என்ன செய்யணும், ஸ்டார்டிங் மெட்டீரியலாக எடுக்கணும். இங்கே பாருங்கள், சோடியம் ஃபீனாக்சைடு இருக்குது, இது கூட எக்ஸ்ட்ரா என்ன எடுக்கணும், அல்கைல் ஹாலைட்ஸ் எடுக்கணும். அல்கைல் ஹாலைட்னா என்னது, அல்கைல் ஹாலைடோட ஜென்ரல் ஃபார்முலா RX. RXக்கு எக்ஸாம்பிள் எப்படி எழுதணும், Rனா என்னது, அல்கைல் குரூப், ஸோ CH3, எக்ஸாம்பிள் CH3. தென் Xனா என்னது, ஹாலஜன். ஹாலஜனுக்கு எக்ஸாம்பிள் குளோரின், புரோமின், அயோடின் எதுனாலும் எடுத்துக்கலாம். நான் அயோடின் எடுத்துக்கிறேன், ஏன்னா அயோடினில் ரியாக்ஷன் ஃபாஸ்ட்டாக நடக்கும். அப்போ இங்கே பாருங்கள், RXனா ஒன்றும் இல்லை, Rனா என்னது உங்களுக்கு, லிசன் ஹியர், நான் எந்த இடத்த சொல்கிறேனோ அப்போ இந்த மாதிரி கர்சர் யூஸ் பண்ணுவேன், அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கணும் எந்த இடத்த நான் சொல்கிறேன், பிகாஸ் போர்டில் நம்ம இடத்துல இல்லை. ஸோ RX தான் ஜென்ரல் ஃபார்முலா ஃபார் அல்கைல் ஹாலைட்ஸ். Rனானது அல்கைல் குரூப், மெத்தில், எத்தில், ப்ரொப்பைல்லாம் படிக்கிறீங்களா, ஸோ அந்த குரூப். ஸோ நான் எக்ஸாம்பிள் CH3ன்னு எடுத்துக்கிட்டேன். தென் இந்த எக்ஸுங்கிறது என்னென்னா ஹாலஜன், குளோரின், புரோமின், அயோடின், குரூப் 17 இருக்குது, அது எல்லாமே. ஸோ நான் அயோடின் என்ன செஞ்சுக்கிறேன், எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிறேன். ஸோ CH3I, இது ஒரு அல்கைல் ஹாலைட். இப்போ நான் இது கூட என்ன செய்ய போகிறேன், ட்ரீட் பண்ண போகிறேன். இந்த சோடியம் ஃபீனாக்சைடை CH3I கூட ட்ரீட் பண்ண போகிறேன். SN2 மெக்கானிசம் இதில் நடக்கும். அப்படின்னா என்ன ஆக போகுது, ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிள். இந்த Na+ம் I- சேர்ந்து என்ன செஞ்சிடும், NaIயாக வெளியே போயிடும். ரொம்ப சிம்பிள். இங்கே பாருங்கள், இங்கே இருக்க Na+ம் இங்கே இருக்க I- இது ரெண்டும் சேர்ந்து என்ன செஞ்சிடும், NaIயாக வெளியே போயிடும். அப்போ மீதி யார் இருக்கா, இங்கே ஒரு O மீதி இருக்குது, இங்கே ஒரு CH3 மீதி இருக்குது. ஸோ அது ரெண்டும் சேர்ந்து OCH3 வந்துடும். ஸோ த ப்ராடக்ட் வில் பி சம்திங் லைக் திஸ், OCH3. கரெக்டாக, ஏன்னா இங்கே NAவும் ஐயும் சேர்ந்து என்ன செஞ்சிருச்சு, NaIயாக வெளியே போயிடுச்சு. ஸோ மீதி இருக்கிறது Oவும் CH3யும் சேர்ந்து OCH3 ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு பேர் என்ன அப்படின்னா, நேம் இஸ் அனிசோல். இது ஒரு ஈத்தர். ஏன் ஈத்தர், ஈத்தரோட ஜென்ரல் ஃபார்முலா என்ன, ROR'. இதான் ஈத்தரோட ஜென்ரல் ஃபார்முலா. அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு குரூப் இருக்கும், நடுவில் ஆக்சிஜன் இருக்கும், இன்னொரு குரூப் இருக்கும், இதான் வந்து ஈத்தர். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ஃபினைல் ரிங் இருக்குது, இது ஒரு R குரூப், நடுவில் ஒரு ஆக்சிஜன் இருக்குது. தென் இங்கே வந்து ஒரு CH3, இது ஒரு R' குரூப். ஸோ ROR'. ஸோ ஒரு ஈத்தர் ப்ரிப்பேர் பண்ணியாச்சு வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸில். புரியுதா, ஃபைன். இந்த நெக்ஸ்ட் 5th ரியாக்ஷன் இஸ் கோல்ப்ஸ் ரியாக்ஷன். கோல்ப்ஸ் ரியாக்ஷன் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபீனால் எடுத்துக்க போகிறோம். ரியாக்டன்ட் என்னது, ஃபீனால். ஸோ ஃபஸ்ட்டு லெட் மீ ட்ரா ஃபீனால் ஸ்ட்ரக்சர். ஃபீனால் எடுத்துக்கலாம். ஃபீனால் ஃபஸ்ட்டு என்ன எதோட ரியாக்ட் பண்ண போகிறோம்னா, சோடியம் ஹைட்ராக்சைடோட ட்ரீட் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஃபீனால் வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு கூட ட்ரீட் ஆச்சுன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், யூ வில் பி கெட்டிங் சோடியம் ஃபீனாக்சைடு. சோடியம் ஃபீனாக்சைடு ஃபஸ்ட் ஸ்டெப் எல்லாருக்கும் தெரிஞ்சது, கரெக்டாக, ஃபைன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஐ எம் கோயிங் டு ட்ரீட் இட் வித் செகண்ட் என்ன ரியேஜன், கார்பன் டை ஆக்சைடோட ரியாக்ட் பண்ண போகிறோம். ஸோ செகண்ட் நம்மளுக்கு என்ன எதோ கூட ட்ரீட் பண்ண போகிறோம், கார்பன் டை ஆக்சைடு. இங்கேயும் டெம்பரேச்சர் பிளேஸ் அ மேஜர் ரோல். எவ்வளோ டெம்பரேச்சர் நடக்குன்னா 400 கெல்வின் 4 to 7 பார் ப்ரெஷர். 400 கெல்வின் 4 to 7 பார் ப்ரெஷர், அந்த ப்ரெஷரில் அந்த ரியாக்ஷன் நடக்குது. அப்போ இங்கே என்ன ஆக போகுதுன்னா, ரொம்ப இது வந்து மெக்கானிசமாக அப்படிலாம் நான் சொல்லிக் கொடுக்கல, ஈஸியாக எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னு நான் நினைக்கிறேன், சொல்லித்தரேன் உங்களுக்கு. ஸோ இது எப்படின்னா, நல்லா பாருங்கள்,
இங்கே ஒரு ஹைட்ரஜன் இருக்கும் கரெக்டாக. பென்சின் ரிங்கில் எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லா கார்பன்லேயும் ஒரு ஹைட்ரஜன் இருக்கும். இங்கே ஒரு ஹைட்ரஜன் இருக்கும், இந்த கார்பனில் 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 ஒரு ஹைட்ரஜன் இருக்கும். இந்த கார்பனில் ஹைட்ரஜனுக்கு பதிலாக தான் ONA குரூப் இருக்குது. சரியா? இப்போ இங்கே என்ன ஆகும்னா இந்த ஹைட்ரஜன் இங்கே போயிடும். அதாவது இந்த O கூட இந்த ஹைட்ரஜன் போய் சேருது. எப்படி இது வந்து நீங்கள் வந்து லாஜிக்காக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக தான், பட் மெக்கானிசம் இட் வில் பி டிஃப்ரெண்ட். ஸோ இந்த ஹைட்ரஜன் என்ன செய்யுதுங்க, அந்த O கூட சேர்த்து எழுதுங்க. ஸோ யூ வில் பி கெட்டிங் OH. கரெக்டாக? இந்த எண்ணெய்க்கு பதிலாக இந்த ஹைட்ரஜன் என்ன செஞ்சுருங்க, இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க, OH. தென் இந்த CO2 இருக்குல்ல, இந்த CO2 என்ன செய்ய போது இங்கே அட்டாக் பண்ணுது, COONA. புரியுதா? இங்கே பாருங்கள், இந்த CO2 இருக்குல்ல, CO2 என்ன செஞ்சுக்கலாம், COOன்னு எழுதிக்கலாம். இந்த NAவோட சேர்த்து COONA என்ன செஞ்சிருச்சு, இந்த இடத்துல வந்துருச்சு. ஃபைன். தென் இந்த NA போயிடுச்சுல, அந்த இடத்துல இந்த ஹைட்ரஜன் போய் உட்காந்துக்குச்சு. ஸோ அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும், OH அப்படின்னு கிடைக்கும். சரியா? இது ஒரு இன்டர்மீடியேட். இதை நீங்கள் ஃபர்தராக ஆசிட் ஹைட்ராலிசிஸ் பண்ணணும். ஆசிட் ஹைட்ராலிசிஸ் என்னது, H+ அப்படின்னா ஆசிட், வாட்டர் ஆட் பண்ணுறீங்கன்னா ஹைட்ராலிசிஸ். ஸோ ஆசிட் ஹைட்ராலிசிஸ் அப்படி பண்ணும்போது இந்த சோடியம் வில் பி ரீப்ளேஸ் பை த புரோட்டான். ஆசிடில் இருக்க புரோட்டான் என்ன செஞ்சிடும், இந்த சோடியமை ரீப்ளேஸ் பண்ணி ஹைட்ரஜன் வந்து அந்த இடத்துல உட்காந்துரும். அப்போ உங்களுக்கு ஃபைனல் ப்ராடக்ட்டு இப்படி இருக்கும், OH COOH. கரெக்டாக? இந்த OH அப்படியே இருக்கும். இந்த COONAல NAக்கு பதிலாக வந்துடும், H வந்துடும். அந்த H எப்படி வந்துச்சு, ஆசிடில் இருக்க புரோட்டான் H+ இருக்குல்ல, அந்த H+ வந்து என்ன செஞ்சிருச்சு, இந்த இடத்துல உட்காந்துருச்சு. ஸோ இதுக்கு பேர் என்னென்னா சாலிசிலிக் ஆசிட். இதுக்கு பேர் என்னது, சாலிசிலிக் ஆசிட். அதாவது ஃபீனால் இருக்குல்ல, ஃபீனால் என்னது, பென்சின் ரிங்கில் OH, அந்த OH பக்கத்தில் COOH குரூப் இருந்துச்சுன்னா சாலிசிலிக் ஆசிட். ஸோ திஸ் இஸ் தி கோல்ப்ஸ் ரியாக்ஷன். தென் ரீமர்-டீமன் ரியாக்ஷன். ஸோ இந்த ரீமர்-டீமன் ரியாக்ஷன் என்ன பண்ண போகிறோம்னா, சேம் ஃபீனால் தான் நம்ம நினச்சிக்க போகிறோம். ஸ்டார்டிங் மெட்டீரியலாக எடுத்துக்க போகிறோம். ஸோ லெட் மீ ட்ரா த ஃபீனால். ஸ்டார்டிங் மெட்டீரியலாக ஒன்றும் இல்லை, ரியாக்டன்ட். இங்கே என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட் ஸ்டெப்பில் குளோரோஃபார்ம் அண்ட் சோடியம் ஹைட்ராக்சைடு ரெண்டும் என்ன செய்கிறோம், ஆட் பண்ணுறோம். என்ன செய்ய போகிறோம், குளோரோஃபார்ம் அண்ட் சோடியம் ஹைட்ராக்சைடு. ஸோ ஃபஸ்ட்டு சோடியம் ஹைட்ராக்சைடு, தென் குளோரோஃபார்ம். இப்போ நம்மளுக்கு தெரியும் ஃபீனால் வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு கூட ரியாக்ட் ஆச்சுன்னா சோடியம் ஃபீனாக்சைடு கிடைக்கும். கரெக்டாக? ஃபீனால் வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு கூட ரியாக்ட் ஆச்சுன்னா சோடியம் ஃபீனாக்சைடு கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட் நான் சோடியம் ஃபீனாக்சைடு எழுதிக்கிறேன், சோடியம் ஃபீனாக்சைடு. தென் இங்கே குளோரோஃபார்ம் இருக்குது. குளோரோஃபார்ம் இங்கே எப்படி இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, இங்கே நல்லா பாருங்கள், இங்கே நம்மளுக்கு பென்சின் இருக்குன்னா இங்கே ஒரு ஹைட்ரஜன் இருக்கும். கரெக்டாக? ஸோ லெட் மீ ட்ரா தட் ஹைட்ரஜன் ஃபஸ்ட். இங்கே ஒரு ஹைட்ரஜன் இருக்குது. இப்போது குளோரோஃபார்மில் 3 குளோரின் இருக்குது. கரெக்டாக? அப்போ இந்த 3 குளோரினில் ஒரு குளோரினும் இங்கே இருக்க ஒரு ஹைட்ரஜனும் சேர்ந்து HCl வெளியே போயிடும். எப்படி, ஃபீனாலில் இருக்க ஒரு ஹைட்ரஜனும் இங்கே இருக்க ஒரு ஹைட்ரஜனும், இங்கே குளோரோஃபார்மில் 3 குளோரின் இருக்குல்ல, ஸோ இதில் ஒரு குளோரினும் சேர்ந்து HCl வெளியே போயிடும். அப்போது நல்லா பாருங்கள், Cl3ல் ஒரு குளோரின் போயிடுச்சு. அப்போ இங்கே Cl2 ஆயிரும், CHCl2 ஆயிரும். ஸோ இது போய் என்ன செஞ்சிடும், இந்த இடத்துல உட்காந்துக்கும். ஸோ யூ வில் பி கெட்டிங் CHCl2. கரெக்டாக? ஏன்னா ஒரு குளோரின் வந்து என்ன செஞ்சிருச்சு, ஹைட்ரஜன் கூட HCl வெளியே போயிடுச்சு. அப்போ ரிமைனிங் இருக்கிறது CHCl2 தான் இருக்கும், ஏன்னா ஒரு குளோரின் போயிடுச்சு. ஸோ அப்போது CHCl2 இந்த இடத்துல என்ன செஞ்சிருச்சு, வந்து உட்காந்துருச்சு. ஸோ திஸ் இஸ் த இன்டர்மீடியேட். ஓகே. தென் இதை ஃபர்தராக என்ன பண்ணுவாங்கன்னா சோடியம் ஹைட்ராக்சைடு கூட அகெயின் ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ எப்படின்னு தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இந்த ONA வந்து என்ன செய்ய போகுது, அப்படியே தான் இருக்க போகுது. அதை நீங்கள் வந்து ஒரி பண்ணவே பண்ணாதீங்க. இப்போ இந்த CHCl2 கூட சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து என்ன செய்ய போகிறோம், ரியாக்ட் பண்ண போகிறோம். அப்போது இந்த CHCl2 இருக்குது, இங்கே சோடியம் ஹைட்ராக்சைடு இருக்குது. எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், CHCl2 சோடியம் ஹைட்ராக்சைடு. இப்போ நல்லா பாருங்கள், இந்த NAவும் இதில் இருக்க ஒரு குளோரினும் சேர்ந்து NaCl வெளியே போயிடும். சரியா? நல்லா பாருங்கள், இங்கே 2 குளோரின் இருக்குது. கரெக்டாக? CHCl2 இந்த இடத்துல பாருங்கள் 2 குளோரின் இருக்குது. ஸோ நான் இப்படி கூட எழுதிக்கிறேன், இங்கே ஒரு குளோரின், இங்கே ஒரு குளோரின், 2 குளோரின் இருக்குல்ல. ஸோ அதனால தான் 2 குளோரின் நான் இப்படி போட்டுக்கிறேன். இப்போது சோடியம் ஹைட்ராக்சைடில் இருக்க ஒரு சோடியமும் ஒரு குளோரினும் சேர்ந்து என்ன செஞ்சிடும், NaCl வெளியே போயிடும் ஃபஸ்ட்டு. அப்போ இந்த குளோரின் போயிடுச்சு, இங்கே Na போயிடுச்சு. தென் சோடியம் ஹைட்ராக்சைடில் இருக்க ஒரு ஹைட்ரஜனும் இங்கே இருக்க ஒரு குளோரினும் சேர்ந்து இப்படி செஞ்சிடும், HCl வெளியே போயிடும். அப்போ இந்த ஹைட்ரஜனும் போயிடுச்சு, குளோரினும் போயிடுச்சு. அப்போ நல்லா பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த குளோரினும் சோடியமும் சேர்ந்து சோடியம் குளோரைடாக வெளியே போயிடும். தென் இந்த ஹைட்ரஜனும் இந்த குளோரினும் சேர்ந்து HCl வெளியே போயிடும். அப்போ இதெல்லாம் வெளியே போச்சு, அதை ஃபஸ்ட் நம்ம என்ன செஞ்சலாம், ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடலாம். இந்த குளோரின் இந்த சோடியம் ஃபஸ்ட்டு போயிடுச்சு, நெக்ஸ்ட் இந்த குளோரின் இந்த ஹைட்ரஜன் வெளியே போயிடுச்சு. அப்போ மீதி யார் இருக்கா, இவங்கெல்லாம் போயிட்டாங்க, ஸ்ட்ரைக் அவுட் பண்ணியிருக்காங்களாம் போயிட்டாங்க. மீதி யார் இருக்கா, இங்கே நடுவில் ஒரு ஆக்சிஜன் மட்டும் இருக்குது, இங்கே CH இருக்குது. ஸோ இந்த CHO சேர்ந்து என்ன செஞ்சிடும், CHOவாக என்ன செஞ்சிடும், ஃபார்ம் ஆயிரும். ஸோ யூ வில் பி கெட்டிங், இங்கே ONA அப்படியே தான் இருக்குது, இங்கே CHO வருது. இந்த CHO எப்படி வருதுன்னு இந்த இடத்துல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஓகேவா? ஃபைன்.
நெக்ஸ்ட் இதை ஃபர்தராக நீங்கள் ஆசிடில் ட்ரீட் பண்ணிங்கன்னா H+ ஆசிட் ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆயிரும், இந்த ONAல இருக்க சோடியம் வில் பி ரீப்ளேஸ்ட் பை புரோட்டான், எக்ஸ்சேஞ்ச் ஆயிரும். ஸோ சோடியம் வெளியே போயிட்டு புரோட்டான் வந்து H+ வந்து என்ன செஞ்சிடும், உட்காந்துரும். ஸோ வில் பி கெட்டிங் த ப்ராடக்ட் ஆஸ் OHCHO. கரெக்டாக இது ONA வந்து OHஆ மாறிடும், இந்த CHO அப்படியே இருக்குது. இப்போ போனதில் நம்ம ஒன்று பார்த்தோம், OH பக்கத்தில் COOH இருந்தால் சாலிசிலிக் ஆசிட், அதே OH பக்கத்தில் CHO இருந்தால் சாலிசில் ஆல்டிஹைடு. அவ்வளோதான், சாலிசில் ஆல்டிஹைடு, சாலிசில் ஆல்டிஹைடு. ஓகேவா, ஃபைன். நெக்ஸ்ட் 7th ரியாக்ஷன் தாலின் ரியாக்ஷன். ஸோ தாலின் ரியாக்ஷன் என்னென்னா ஒன்றும் இல்லை, ஃபினாப்தலின் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். தாலின் ரியாக்ஷனில் வி ஆர் கோயிங் டு ப்ரிப்பேர் ஃபினாப்தலின். ஸோ என்ன ரியாக்டன்ட் எடுத்துக்க போகிறோம்னா ஃபீனால் அண்ட் தாலிக் ஆன்ஹைட்ரைட். ஃபீனாலும் தாலிக் ஆன்ஹைட்ரைடும் என்ன செய்ய போகிறோம், நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ இதை நான் எழுதுகிற மாதிரி நீங்கள் ஸ்ட்ரக்சர்ஸ் எழுதி படிச்சிங்கன்னா உங்களுக்கு ப்ராடக்ட் எழுதுறது ஈஸியாக இருக்குது. ஏன்னா ஃபினாப்தலின் ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. ஸோ அது எப்படி வந்து ஞாபகம் வச்சுக்கலாம்னா, நான் எழுதுகிற மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸை எழுதி நீங்கள் ரியாக்ஷன் போட்டிங்கன்னா ஈஸியாக என்ன செஞ்சுக்கலாம், ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ரியாக்டன்ட் என்னது ஃபீனால். ஸோ 2 ஈக்குவலன்ஸ் ஆஃப் ஃபீனால் எடுத்துக்க போகிறோம். ஸோ 2 ஃபீனால் எடுத்துக்கோங்க, ஒரு ஃபீனால் இன்னொரு ஃபீனால். ஓகேவா, 2 ஃபீனால். ஸோ 2 ஈக்குவலன்ஸ் ஆஃப் ஃபீனால் எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு. தென் இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்க, தாலிக் ஆன்ஹைட்ரைடு. ஸோ தாலிக் ஆன்ஹைட்ரைட்னா ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு தாலிக் ஆசிட் ஃபார்முலா தெரியணும். இங்கே எழுதுறேன் பாருங்கள், பென்சின் ரிங்கில் COOH COOH இப்படி இருந்துச்சுன்னா இதுதான் தாலிக் ஆசிட். பென்சின் ரிங்கில் COOH இருந்துச்சுன்னா இதுதான் தாலிக் ஆசிட். ஸோ தாலிக் ஆசிடில் ஒரு வாட்டர் மாலிகுலை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா அதான் தாலிக் ஆன்ஹைட்ரைடு. இப்போ அசட்டிக் அன்ஹைட்ரேட்னு படிச்சிருப்பீங்க, பெர்கின் ரியாக்ஷன்லாம் படிச்சிருந்தீங்கன்னா. அசட்டிக் அன்ஹைட்ரேட்னானது ஒரு அசட்டிக் ஆசிடில் ஒரு வாட்டர் மாலிகுலை ரிமூவ் பண்ணிடுவீங்க. அதே மாதிரி தாலிக் அன்ஹைட்ரேட்னா தாலிக் ஆசிடில் ஒரு வாட்டர் மாலிகுலை ரிமூவ் பண்ணணும். எப்படி ரிமூவ் பண்ணலாம், இங்கே பாருங்கள், இங்கே இருக்க ஒரு OHும் இங்கே இருக்க ஒரு H சேர்ந்து என்ன செஞ்சிடும், வாட்டர் மாலிகுலாக போயிடும். ஸோ லெட் மீ ஷோ தட் இங்கே இருக்க OHும் இங்கே இருக்க H சேர்ந்து என்ன செஞ்சிடும், வாட்டர் மாலிகுலாக வெளியே போயிடும். அப்போ மீதி யார் இருக்கா, பென்சின் ரிங் இருக்கும், மீதி பென்சின் ரிங் இருக்குது பாருங்கள், இந்த பென்சின் ரிங் இருக்குது. அப்புறம் யார் இருக்கா, இங்கே ஒரு C டபுள் பாண்ட் O, இங்கே ஒரு C டபுள் பாண்ட் O அப்படியே இருக்குது. ஸோ C டபுள் பாண்ட் O, C டபுள் பாண்ட் O. தென் வேறு யார் இருக்கா, இங்கே OH போயிடுச்சு, இங்கேயும் H போயிடுச்சு. இந்த ஒரு O இருக்குது பார்த்தீங்களா, இங்கே ஒரு O இருக்கா. ஸோ அந்த O வந்து என்ன செஞ்சிடும், ரெண்டுக்கும் காமனாக வந்து இந்த மாதிரி வந்துடும். ஸோ திஸ் இஸ் தாலிக் அன்ஹைட்ரைடு. ஓகேவா. ஸோ அப்போ தாலிக் அன்ஹைட்ரைடோட ஸ்ட்ரக்சரை நான் செய்கிறேன், மேலே போடுறேன், தாலிக் அன்ஹைட்ரைடு அப்படியே கொஞ்சம் ஆப்போசிட்டில் போடுறேன், அவ்வளோதான் வித்தியாசம், வேறு எதுவும் இல்லை. கரெக்டாக பென்சின் ரிங் COO அதுதான் இங்கேயும் இருக்குது, தாலிக் அன்ஹைட்ரைடு. இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதை எதோட ட்ரீட் பண்ண போகிறோம்னா, ட்ரீட்டட் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட். ஸோ சல்ஃபியூரிக் ஆசிட் இஸ் அ வெரி குட் டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட். கரெக்டாக டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட்னா என்னது, வாட்டர் மாலிகுலை ரிமூவ் பண்ணிடும். டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட்னா என்ன அர்த்தம், ஹைட்ரேஷனா அடிஷன் ஆஃப் வாட்டர், டீஹைட்ரேஷன்னா ரிமூவல் ஆஃப் வாட்டர், டீனா ரிமூவல் ஆஃப் வாட்டர். ஸோ டீஹைட்ரேஷன் எப்படி நடக்கும், டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட் போட்டால் நடக்கும். இப்போ எப்படி ஆக்சிடேஷன் வந்து ஆக்சிடைசிங் ஏஜென்ட் போட்டால் நடக்குதோ, ரெடக்ஷன் வந்து ரெடியூசிங் ஏஜென்ட் போட்டால் நடக்குதோ, அது மாதிரி டீஹைட்ரேஷன் அப்படிங்கிறது டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட்ஸ் ஆட் பண்ணுவாங்க. ஸோ இந்த கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் இஸ் அ வெரி குட் டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட். அப்போ இது வந்து ஒரு வாட்டர் மாலிகுல் வெளியே போகுது. எப்படி, இங்கே இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நம்மளுக்கு தெரியும் பென்சின் ரிங்கில் எல்லா இடத்துலையும் ஒரு ப்ரோட்டான் இருக்கும், ஐ மீன் ஒரு ஹைட்ரஜன் இருக்கும். இங்கே ஒரு ஹைட்ரஜன் இருக்கும், இங்கே ஒரு ஹைட்ரஜன், இங்கே ஒரு ஹைட்ரஜன், இங்கே ஒரு ஹைட்ரஜன், எல்லா இடத்துலையும் ஹைட்ரஜன் இருக்கும். ஸோ இங்கே இருக்க ஒரு ஹைட்ரஜன், இங்கே இருக்க ஒரு ஹைட்ரஜன், இங்கே இருக்க ஒரு ஆக்சிஜன், மூணு சேர்ந்து வாட்டர் மாலிகுலர் வெளியே போகுது. இதெல்லாம் இங்கே இருக்க ஒரு ஹைட்ரஜன், இங்கே இருக்க ஒரு ஹைட்ரஜன், இங்கே இருக்க ஆக்சிஜன், மூணு சேர்ந்து வாட்டர் மாலிகுலர் என்ன செய்ய போகுது, வெளியே போகுது, H2O வெளியே போகுது. அப்போது இதெல்லாம் வெளியே போகுது, அதை நான் மார்க் பண்ணிக்கிறேன் இன் சம் அதர் கலர் மேபி. ஸோ H2O இது வெளியே போயிடுச்சு, H2O வெளியே போயிடுச்சு. அப்போ மீதி யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லோரும் வரீங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த குரூப் அப்படியே இருக்குது மீதி. கரெக்டாக இங்கே வந்து என்னது, ஆக்சிஜன் மட்டும்தான் போயிருக்கு, இந்த ஆக்சிஜன் மட்டும்தான் போயிருக்கு. ஸோ மீதி இருக்குது, இந்த குரூப் அப்படியே இருக்குது. ஸோ அதை ஃபஸ்ட்டு வரைஞ்சிக்கலாம். ஸோ லெட் மீ ட்ரா தட் ஃபஸ்ட். இப்படி C டபுள் பாண்ட் O C. கரெக்டாக, அதாவது இந்த பென்சின் ரிங்கு அப்படியே போட்டாச்சு, பென்சின் ரிங்கு ஃபைன். நெக்ஸ்ட்டு இந்த C டபுள் பாண்ட் O இந்த O அப்படியே போட்டேன், C டபுள் பாண்ட் O அப்படியே போட்டாச்சு. தென் இங்கே C இருக்குது பார்த்தீங்களா, இந்த Cயும் அப்படியே போட்டுட்டேன். தென் இதுக்கப்புறம் தான் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுவாங்க. இங்கே பாருங்கள், இந்த ஆக்சிஜன் போயிருக்கு கரெக்டாக, பட் ஆக்சிஜன் பக்கத்தில் இருக்க இந்த டபுள் பாண்ட் இருக்குல்ல. ஸோ இந்த டபுள் பாண்ட் என்ன ஆகுனா ரெண்டாக பிரியும், ஒரு பாண்ட் இங்கேயும் இன்னொரு பாண்ட் இங்கேயும் சேரப்போகுது.
ஏன்னா நல்லா கவனிங்க, இங்கே 2 ஹைட்ரஜன் போயிடுச்சு. அப்போ அந்த இடத்துல இந்த சியோட 2 இங்கே டபுள் பாண்ட் இருக்குது பாருங்கள், ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இந்த இடத்துல டபுள் பாண்ட் இருக்கா? ஸோ இந்த டபுள் பாண்டில் ஒரு பாண்ட் வந்து இந்த கார்பன் கூடயும் இன்னொரு டபுள் பாண்ட் இந்த கார்பன் கூடயும் 2 ஹைட்ரஜன் போச்சுல, அந்த இடத்துல ஒரு பாண்ட் இங்கேயும் ஒரு பாண்ட் இங்கேயும் ஜாயின் ஆக போகுது. அப்போது நான் என்ன பண்ணிடுவேன், ஐ கேன் ட்ரா சம்திங் லைக் திஸ். இப்படி போட்டுட்டு இந்த இடத்துல ஒரு ஃபீனால் அட்டாச் ஆகுது, இங்கேயும் ஒரு ஃபீனால் அட்டாச் ஆகுது. ஸோ திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஃபினாப்தலீன். ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கா? இந்த குரூப் அப்படியே இங்கே போட்டாச்சு, இந்த குரூப் அப்படியே என்ன செஞ்சாச்சு, இங்கே போட்டாச்சு. ஸோ நீங்கள் இங்கே நான் வச்சுக்க வேண்டியது இந்த 2 பாண்ட் வந்து ஒரு பாண்ட் இங்கேயும் ஒரு பாண்ட் இங்கேயும் என்ன செய்ய போகுது, ஆட் ஆக போகுது. தட் இஸ் தி லைக் யூ ஷுட் நோ. இதான் வந்து எதோட ஸ்ட்ரக்சர், திஸ் இஸ் நத்திங் பட் ஃபினாப்தலீன். இதான் வந்து ஃபினாப்தலீனோட ஸ்ட்ரக்சர். ஓகே ஃபைன். யா தென் இந்த லெசனோட லாஸ்ட் ரியாக்ஷன் கப்ளிங் ரியாக்ஷன். ஸோ கப்ளிங் ரியாக்ஷன்னா 2 கப்புள் தான் அர்த்தம், 2 சேர்க்குறது. ஸோ கப்ளிங் ரியாக்ஷன்னா 2 தான் என்ன செய்ய போகிறோம், அப்படி ஜாயின் பண்ண போகிறோம். அதான் கப்ளிங் ரியாக்ஷன். ஸோ இங்கே நம்ம எதை 2 ஜாயின் பண்ண போகிறோம்னா, ஒன்று ஃபீனால், இன்னொன்று பென்சின் டயசோனியம் குளோரைடு. ஃபீனால் ஸ்ட்ரக்சர் எல்லாருக்கும் தெரியும். அது என்ன பிடிசின்னு இங்கெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கணும், அதுக்கு பேர் பென்சின் டயசோனியம் குளோரைடு. நான் இங்கே எழுதிடுறேன். பிடிசினா பென்சின் டைஅசோனியம் குளோரைடு. கரெக்ட். ஸோ எல்லாருக்கும் பென்சின் ஸ்ட்ரக்சர் தெரியும்ல. பென்சினானது பென்சின்னா பென்சின் ரிங்கு. டைஅசோனியம் அப்படின்னா அசோ அப்படின்னா நைட்ரஜன் அர்த்தம். சரி, அசோனா நைட்ரஜன் கெமிஸ்ட்ரியில். டைஅசோ அப்படின்னா அர்த்தம் 2 நைட்ரஜன். ஸோ N2. அது மாதிரி குளோரைட்னா Cl உங்களுக்கே தெரியும். ஸோ Cl. ஸோ அப்போது ஒரு பென்சின் ரிங்கில் N2Cl இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் என்னது, பென்சின் டயசோனியம் குளோரைடு. இதான் வந்து பிடிசி. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஃபீனாலையும் பென்சின் டயசோனியம் குளோரைடு என்ன செய்ய போகிறேன், ரியாக்ட் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட் லெட் மீ ட்ரா பென்சின் டயசோனியம் குளோரைடு. இங்கே பாருங்கள், கீழே வரையிற பாருங்கள், பென்சின் டயசோனியம் குளோரைடு போட்டுட்டேன். ப்ளஸ் ஃபீனால் வந்து பென்சின் ரிங்கில் OH குரூப் இருக்கும். ஸோ பென்சின் ரிங்கில் OH குரூப் இருக்கும். எதோட ப்ரெசன்ஸ் இந்த ரியாக்ஷன் நடக்குது, பேஸோட ப்ரெசன்ஸ், சோடியம் ஹைட்ராக்சைடு. ஸோ ஒரு pH 8 to 9 அந்த ரேஞ்சில், ஏன்னா பேஸ் தானே pH 8-9 கொடுக்கும். ஸோ சோடியம் ஹைட்ராக்சைடோட ப்ரெசன்ஸில் இந்த ரியாக்ஷன் நடக்குது. என்ன ஆக போகுது, நல்லா பாருங்கள், ஃபீனாலில் ஒரு ஹைட்ரஜன் இருக்கும் கரெக்டாக. இந்த பென்சின் ரிங்கில் இந்த இடத்துல ஒரு ஹைட்ரஜன் இருக்கும். இந்த ஹைட்ரஜனும் இந்த குளோரினும் சேர்ந்து HCl வெளியே போயிடும். என்னாவது, இங்கே இருக்க ஒரு ஹைட்ரஜனும் இங்கே இருக்க குளோரினும் சேர்ந்து என்ன செஞ்சிடும், HCl வெளியே போயிடும். தென் இங்கே இருக்க நைட்ரஜன், எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, பென்சின் டயசோனியம் குளோரைடோட ரியாக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பென்சின் டயசோனியம் குளோரைடில் ஈஸியாக நைட்ரஜன் எஸ்கேப் ஆகும். ஏன்னா நைட்ரஜன் இருக்கிறது வெரி அன்ஸ்டேபிள், அது ரொம்ப ரியாக்டிவான கேஸ். கரெக்ட், ரியாக்டிவான கேஸில் ஈஸியாக எஸ்கேப் ஆயிரும் அந்த கேஸ். ஸோ அது வந்து ரொம்ப அன்ஸ்டேபிள். N2 இருக்கிற காம்பவுண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப அன்ஸ்டேபிளாக இருக்கும். அப்போ ஈவன் லைட்டாக நீங்கள் ஹீட் பண்ணால் கூட இந்த N2 என்ன செஞ்சிடும், ஈஸியாக வெளியே போயிடும். அப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த ரியாக்ஷன் ஸ்டார்ட் பண்ணும்போதே லைட் ஹீட் இருந்துச்சுன்னா இந்த N2 என்ன செஞ்சிடும், வெளியே போயிடும். தென் இந்த Hம் Clம் சேர்ந்து என்ன செஞ்சிடும், HCl வெளியே போயிடும். சாரி, ஐ எம் சேயிங் சம்திங் ராங். ஓகே, சாரி. இது வந்து நீங்கள் இந்த 13th லெசனில் வந்து பென்சின் டயசோனியம் குளோரைடு ரியாக்ஷன்ஸ் படிப்பீங்க. அப்போது அந்த N2 வெளியே போகும். பட் கப்ளிங்கில் N2 வெளியே போகாது. சாரி ஃபார் திஸ். இதில் வந்து என்ன ஆகும்னா, இந்த ஹைட்ரஜன் இந்த குளோரின் மட்டும் HCl வெளியே போயிடும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. N2 அப்படியே தான் இருக்கும். சாரி, இந்த ஹைட்ரஜனும் குளோரின் செஞ்சு HCl வெளியே போயிடும். இந்த N2 அப்படியே தான் இருக்குது. அப்போ ப்ராடக்ட் உங்களுக்கு எப்படி கிடைக்கும்னா, கப்ளிங் ப்ராடக்ட் இந்த மாதிரி கிடைக்கும். N டபுள் பாண்ட் N OH, ஒரு அசோபென்சின் கிடைக்கும். அசோனா என்னது, இந்த பென்சின், இதுவும் பென்சின் தான், நடுவில் N டபுள் பாண்ட் இருக்குல்ல, இதான் அசோபென்சின்னு சொல்லுவாங்க. எப்படி கிடைக்குது, இங்கே பாருங்கள், இந்த ஹைட்ரஜன் இந்த குளோரின் என்ன செஞ்சு HCl வெளியே போயிடுச்சு. ஸோ மீதி யார் இருக்கா, இந்த பென்சின் ரிங் இருக்குது, அந்த பென்சின் ரிங் அப்படியே போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு. தென் இந்த N2 இருக்குல்ல, இந்த N2 தான் N டபுள் பாண்ட் என்ன இருக்குது. தென் இந்த ஃபீனால் இருக்குல்ல, இந்த ஃபீனால் அப்படியே என்ன செஞ்சுக்கோங்க, போட்டுக்கோங்க. ஸோ இதுக்கு பேர் அசோபென்சின். இந்த பார்ட் இருக்குல்ல, ஒரு பென்சின் ரிங், N டபுள் பாண்ட் N, இன்னொரு பென்சின் ரிங், இதுக்கு பேர் அசோபென்சின். ஸோ இந்த அசோபென்சினுக்கு பேரா பொசிஷன், இங்கே பாருங்கள், இந்த நைட்ரஜனுக்கு ஆப்போசிட்டில் OH இருக்குது, பேரா பொசிஷனில் இருக்குது. ஸோ பேரா ஹைட்ராக்சி அசோபென்சின், பேரா ஹைட்ராக்சி அசோபென்சின். ஏன்னா OHனா ஹைட்ராக்சி, இது அசோபென்சினுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது ஹைட்ராக்சில் குரூப். ஸோ பேரா ஹைட்ராக்சி அசோபென்சின் தான் ப்ராடக்ட். இது பிடிசி, லெட் மீ ரைட், இது பிடிசி, இது ஃபீனால். ஓகே ஃபைன். Next we'll be moving to the next chapter, that is 12th chapter. இதில் நம்ம பார்க்க போகிற ரியாக்ஷன்ஸ், ரோசன்மன் ரியாக்ஷன், ஸ்டீஃபன்ஸ், ஈட்டாட், இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன்ஸ் அண்ட் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ரியாக்ஷன்ஸ் தான். சரியா? ஸோ ஃபஸ்ட் வில் ஸ்டார்ட் வித் ரோசன்மன் ரியாக்ஷன். ரோசன்மன் ரியாக்ஷனில் என்ன ரியாக்டன்ட் எடுத்துக்க போகிறோம்னா ஆசிட் குளோரைடு. இதுக்கு முன்னாடி தான் சொன்னேன், ஆசிட் குளோரைட்னா
ஆசிட் எடுக்கிறீங்களா, கார்பாக்சிலிக் ஆசிட், அதில் OH குரூப்புக்கு பதிலாக Cl குரூப் இருக்கும் அப்படின்னு சொன்னேன். கரெக்டாக? அப்போது ஆசிட் குளோரிக் எக்ஸாம்பிள் முன்னாடியே பார்த்துட்டோம். CH3 COCl போன சாப்டர்லேயே பார்த்தோம். இது கூட நம்ம என்ன ரியேஜென்ட் ஆட் பண்ண போகிறோம்னா ஹைட்ரஜன், பலேடியம் அண்ட் பேரியம் சல்ஃபேட். இதில் இந்த பல்லேடியம் வந்து கேட்டலிஸ்ட்டாக ஆக்ட் ஆகும், பேரியம் சல்ஃபேட் வந்து கேட்டலிட்டிக் பாய்சன் ஆக்ட் ஆக போகுது. ஏன் வந்து கேட்டலிட்டிக் பாய்சன் ஆக்ட் ஆகுதுன்னு நான் கடைசி சொல்கிறேன். பட் ஆஸ் ஆஃப் நோ நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது ஹைட்ரஜன் ஆட் பண்ணுறோம். ஏன் ஹைட்ரஜன் ஆட் பண்ணுறோம்? பிகாஸ் இட் இஸ் அ ரெடக்ஷன். ஸோ ஹைட்ரஜன் ஆட் பண்ண போகிறோம். தென் பல்லேடியம் கேட்டலிஸ்ட் ஆக்ட் ஆக போகுது, பேரியம் சல்ஃபேட் கேட்டலிட்டிக் பாய்சன் ஆக்ட் ஆக போகுது. ஸோ திஸ் ஆக்ட்ஸ் அஸ் அ கேட்டலிட்டிக் பாய்சன், வேறஸ் பல்லேடியம் ஆக்ட் அஸ் அ கேட்டலிஸ்ட். இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், ஏன்னா ரீசனிங் கொஷனில் கேட்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு H2 ஆட் பண்ணிக்கோங்க. H2 தென் பலேடியம் பேரியம் சல்ஃபேட். ஓகே, என்ன ப்ராடக்ட் உங்களுக்கு கிடைக்க போது? ஆல்டிகேட் கிடைக்க போது. எப்படி கிடைக்கும் அப்படின்னா நல்லா பாருங்கள், இங்கே H2 இருக்குது. கரெக்டாக H2னா அது 2 ஹைட்ரஜன் இருக்குது. HHன்னு 2 ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ H2வில் இருக்க 2 ஹைட்ரஜனில் ஒரு ஹைட்ரஜனும் ஒரு குளோரினும் சேர்ந்து HCl வெளியே போயிடும். நல்லா வச்சுக்கோங்க, H2 அப்படின்னா 2 ஹைட்ரஜன் H, இதில் ஒரு ஹைட்ரஜனும் ஒரு குளோரினும் சேர்ந்து HCl வெளியே போயிடும். அப்போது நல்லா பாருங்கள், ஒரு ஹைட்ரஜன் ஒரு குளோரின் போயிடுச்சுன்னா இந்த குளோரின் போயிடுச்சுல, அதோட இடத்துல இன்னொரு ஹைட்ரஜன் போய் என்ன செஞ்சுக்கும்? உட்காந்துக்கும். இன்னொரு ஹைட்ரஜன் போய் என்ன செஞ்சிடும்? இந்த இடத்துல உட்காந்துக்கும். அப்போ ப்ராடக்ட் உங்களுக்கு CH3 C டபுள் பாண்ட் O Hன்னு கிடைக்கும். அதாவது இந்த குளோரின் போயிடுச்சு, இந்த ஹைட்ரஜன் போய் உட்காந்துக்குச்சு, அவ்வளோதான். இப்போது பலேடியம் கேட்டலிஸ்ட்னா ரியாக்ஷனை ஃபாஸ்ட்டாக நடக்க வைக்கிறதுக்கு. பட் ஒய் பேரியம் சல்ஃபேட் ஏன் கேட்டலிட்டிக் பாய்சன் யூஸ் பண்ணும்? கேட்டலிட்டிக் பாய்சன் அர்த்தம் ஒரு ரியாக்ஷனை ஸ்டாப் பண்ணுறதுக்கு, ஐ மீன் ரியாக்ஷன் வந்து இந்த இடத்துல எனக்கு போதும் அப்படின்னு நிப்பாட்டுறதுக்கு தான் ஒரு கேட்டலிட்டிக் பாய்சன். கேட்டலிஸ்ட் எப்படி ஒரு ரியாக்ஷன் நல்லா ஃபாஸ்ட்டாக கொண்டு போகுது, ஒரு ஆக்சிலேட்டர் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. கேட்டலிட்டிக் பாய்சன்னா பிரேக்கு, அந்த இடத்த ஸ்டாப் பண்ணிடும் ரியாக்ஷனை. அது ஏன் அப்படின்னா பிகாஸ் இங்கே பாருங்கள், இது ஒரு ரெடக்ஷன் ரியாக்ஷன். கரெக்டாக? ஸோ இந்த ஆசிட் குளோரைடு வந்து ரெடியூஸ் ஆகி நம்மளுக்கு ஆல்டிகேட் கிடைக்குது. இந்த ஆல்டிகேட் ஃபர்தராக ரெடியூஸ் ஆனால் அது என்னவா மாறிடும்? ஆல்கஹாலாக ரெடியூஸ் ஆயிரும். பட் நம்மளுக்கு ஆல்கஹால் தேவையில்லை, நம்மளுக்கு ஆல்டிகேடே போதும். ஸோ இது ஆல்கஹால் என்ன ஆகக்கூடாது? ரெடியூஸ் ஆகக்கூடாது. ஸோ அது ஃபர்தராக ரெடியூஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறனால நான் என்ன செய்கிறேன்? பேரியம் சல்ஃபேட்டை ஐ எம் ஆடிங் அஸ் அ கேட்டலிட்டிக் பாய்சன். அது வந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இது வந்து ஒரு டைம் கம்பல்சரி கொஸ்டின் கேட்டாங்க, வாட் இஸ் த ரோல் ஆஃப் பேரியம் சல்ஃபேட் இன் ரோசன்மன் ரிடக்ஷன். ஸோ யூ ஷுட் நோ தட். ஸோ கிடச்சிருக்க ப்ராடக்ட் வந்து ஆல்டிஹைட் கிடச்சிருக்கு. எடுத்துக்கிட்ட ரியாக்டன் வந்து அசட்டைல் குளோரைடு, அசட்டிக் ஆசிடில் இருக்க chloride, so acetyl chloride. Then second reaction, Stephens reaction. Stephens reactionல நம்ம என்ன reactant எடுத்துக்க போறோம்னா alkyl cyanide. alkylனா R group, for example methyl group, cyanide ஆனது CN. So example CH3 CN, C triple bond N இருக்கும். cyanide எப்போதுமே C triple bond N இருக்கும். இல்லை நீங்கள் CN போட்டாலும் ஓகே தான், எப்படி இருந்தாலும் ஃபைன். ஸோ பாருங்கள், அல்கைல் குரூப்க்கு எக்ஸாம்பிள் CH3 குரூப்பு, சைனைட்னா CN. ஸோ இது ஒரு அல்கைல் சைனைட். இது என்ன பண்ண போகிறோன்னா ஐ எம் கோயிங் டு ட்ரீட் இட் வித் ரெடியூசிங் ஏஜென்ட் டின் குளோரைட் HCl. இந்த டின் குளோரைட் HCl இருக்குல்ல, இட் இஸ் அ குட் ரெடியூசிங் ஏஜென்ட். அப்போ இதில் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ஹைட்ரஜன் கிடைக்கும். ரெடியூசிங் ஏஜென்ட் என்ன பண்ண போகிறோம்? ஹைட்ரஜன் ஆட் பண்ண போகிறோம். 4 ஹைட்ரஜன் ஆட் பண்ண போகிறோம். இந்த 4 ஹைட்ரஜன் எப்படி ஆட் ஆகும்னா நல்லா பாருங்கள், இங்கே இருக்குல்ல இந்த CN இருக்குல்ல, இந்த CN டூ ஹைட்ரஜன்ஸ் ஆட் பண்ண போகிறோம். இது எப்படி இருக்கும்? ஆக்சுவலி C triple bond N இருக்கும். ஓகே, C triple bond N தான் சைனைடு. இப்போ 2 ஹைட்ரஜன் ஆட் பண்ண போகிறோம். இந்த 2 ஹைட்ரஜன் எங்கேருந்து கிடைக்குது? நம்ம இந்த டின் குளோரைடு HCl இருக்குல்ல, இந்த ரெடியூசிங் ஏஜென்ட்லேருந்து கிடைக்குது. இப்போ இந்த 2 ஹைட்ரஜனில் ஒரு ஹைட்ரஜன் இந்த கார்பன் கூடயும் ஒரு ஹைட்ரஜன் இந்த நைட்ரஜன் கூட ஆட் ஆக போகுது. ஸோ இந்த பாண்ட் பிரேக் ஆகிட்டு ஒரு ஹைட்ரஜன் இந்த கார்பன் கூடயும் ஒரு ஹைட்ரஜன் இந்த நைட்ரஜன் கூட ஆட் ஆக போகுது. ஸோ ட்ரிபிள் பாண்ட் பிரேக் ஆகி டபுள் பாண்டாக மாறிடும். எப்போவுமே நம்ம 2 இதை ஆட் பண்ணுறோம் அப்படின்னா பாண்டு குறையும்னு அர்த்தம். ஆட் பண்ணிங்கன்னா பாண்டு குறையும். ஸோ ட்ரிபிள் பாண்டில் இருக்குது, நீங்கள் இங்கே ஒரு ஹைட்ரஜன் ஆட் பண்ணும்போது ட்ரிபிள் பாண்ட் என்னவா மாறிடும்? டபுள் பாண்டாக மாறிடும். அப்போது இந்த 2 ஹைட்ரஜன் ஒரு ஹைட்ரஜன் இந்த கார்பன் கூட ஆட் பண்ணிக்கோங்க, ஒரு ஹைட்ரஜனை நைட்ரஜன் கூட ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு எப்படி கிடைக்கும் ப்ராடக்ட்டு? CH3 CH டபுள் பாண்ட் NH. கரெக்டாக? அதாவது இந்த கார்பன் கூட ஒரு ஹைட்ரஜன், இந்த நைட்ரஜன் கூட ஒரு ஹைட்ரஜன். ஸோ 2 ஆட் பண்ணியிருக்கனால ட்ரிபிள் பாண்ட் இஸ் ரெடியூஸ்டு டு டபுள் பாண்ட். தென் இது ஒரு இமீன்னு சொல்லுவாங்க. எப்போலாம் C டபுள் பாண்ட் N இருக்கோ இந்த ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு பேர் என்னது? இன்டர்மீடியேட் பேர் என்னது? இமீன். ஸோ இதை நீங்கள் ஃபர்தராக ஹைட்ரலைஸ் பண்ணிங்கன்னா, எப்போலாம் இமீனை ஹைட்ரலைஸ் பண்ணுறோமோ அது வந்து என்ன ஆயிரும்? ஆல்டிஹைட், கார்பனைல் காம்பவுண்ட் ஆல்டிஹைடாக மாறிடும். அது எப்படின்னா, இப்போது இதை வந்து நம்ம வாட்டர் ஆட் பண்ணுறோம். கரெக்டாக? வாட்டர் ஆட் பண்ணுறோம். H+ இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் வாட்டர். H3O+னா ஒன்றும் இல்லை, H+ இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் வாட்டர், ஆசிட் ஹைட்ராலிசிஸ், அதுதான் H3O+ன்னு போடுறாங்க. இப்போ என்ன ஆகும்? வாட்டரில் இருக்க O இங்கேயும் H2 இங்கேயும் சேர்ந்துடும்.
வாட்டரானது H2O தானே. ஸோ H2Oவில் இருக்க H2 இங்கே சேர்ந்துடும், NH கூட H2 சேர்ந்துடும், O வந்து இங்கே சேர்ந்துடும். ஸோ லெட் மீ பிரேக் திஸ் பாண்ட். ஓவை இங்கேயும் H2 இங்கேயும் போட்டுக்கோங்க. அப்போ இந்த NHம் H2வும் சேர்ந்து NH3 அமோனியாவாக வெளியே போயிடும். தென் CH3 CH இந்த O சேர்ந்து CH3 CHO அசட்டால்டிகைடாக உங்களுக்கு என்ன செய்ய போகுது, ப்ராடக்ட் கிடைக்க போகுது. CH3 CHO இது வந்து உங்களுக்கு என்ன செஞ்சிடும், CH3 CHO அசட்டால்டிகைடாக என்ன செஞ்சிடும் உங்களுக்கு கிடச்சிடும். தென் பை ப்ராடக்ட் அம்மோனியா கேஸாக உங்களுக்கு என்ன செஞ்சிடும் போயிடும், அம்மோனியா. சரியா? ஸோ திஸ் இஸ் தி ஸ்டீஃபன்ஸ் ரியாக்ஷன். தென் தேர்ட் ரியாக்ஷன் இந்த லெசனில் ஈட்டாட் ரியாக்ஷன். ஈட்டாட் ரியாக்ஷனில் நம்ம என்ன ரியாக்டன்ட் எடுத்துக்க போகிறோம்னா டொலுவீன் எடுத்துக்க போகிறோம். டொலுவீன் அப்படின்னா இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, மெத்தில் பென்சின் இல்லை மித்தைல் பென்சின் எப்படின்னா வச்சுக்கலாம். இதுக்கு இன்னொரு பேர் என்னது, மித்தைல் பென்சின். அப்படின்னா என்ன அர்த்தம், பென்சின் ரிங்கில் மெத்தில் குரூப் CH3 குரூப் இருக்கும். மெத்தில் தமிழில் ஆக்சுவலி மெத்தில், இங்கிலீஷில் மித்தைல்னு சொல்லணும். எனக்கு சொல்லி பழகிருச்சு மெத்தில்னு. ஸோ பென்சின் ரிங்கில் மெத்தில் குரூப் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் டொலுவீன். அப்போது லெட் மீ ட்ரா த டொலுவீன் ஸ்ட்ரக்சர் ஃபஸ்ட். பென்சின் ரிங் போட்டுக்கோங்க, அதில் CH3 குரூப் இருந்தால் இதுக்கு பேர் டொலுவீன். இதே இப்போயே படிச்சுக்கணும் இந்த ஸ்ட்ரக்சர்லாம். ஒரு வாட்டி நம்ம இந்த மாதிரி வீடியோ பார்க்கும்போது அப்படியே என்ன செஞ்சிடணும், ஸ்ட்ரக்சர்லாம் படிச்சிடணும். இது கூட என்ன ஆட் பண்ண போகிறோம்னா ஆக்சிடைசிங் ஏஜென்ட் CrO2Cl2 குரோமியம் ஆக்சிக்ளோரைடு இல்லை குரோமைல் குளோரைட்னு சொல்லுவாங்க, CrO2Cl2. ஸோ அதான் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் CrO2Cl2 இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் CS2 என்னது, கார்பன் டை சல்ஃபைடு. இப்போ CO2 என்ன சொல்லுவோம், கார்பன் டை ஆக்சைடுன்னு சொல்கிறோம்ல. ஸோ அங்கே ஆக்சைடுக்கு பதிலாக இங்கே சல்ஃபர் இருக்குது. ஸோ கார்பன் டை சல்ஃபைடு இட் இஸ் அ சால்வெண்ட் லிக்விடாக இருக்கும் கார்பன் டை சல்ஃபைடு. இப்போ என்ன ஆகுனா இந்த மாதிரி ஒரு இன்டர்மீடியட் ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆகும். எந்த மாதிரி ஃபார்ம் ஆக போகுது இன்டர்மீடியட், CHO CrOH Cl2 இந்த மாதிரி ஒரு இன்டர்மீடியட் என்ன செய்ய போகுது, ஃபார்ம் ஆக போகுது ட்வைஸ். கரெக்ட்? யா, இது எப்படி ஃபார்ம் ஆகுது, இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஆக்சுவலி இங்கே 2 ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணிடுங்க. ஸோ இங்கே CHன்னு வந்துடும், ஃபஸ்ட்டு CHன்னு வந்துடும். தென் என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே 2 ஆக்சிஜன் இருக்குல்ல, இங்கே பாருங்கள் இந்த CrO2Cl2ல் இந்த குரோமியம் இருக்குல்ல, அந்த குரோமியமை ஃபஸ்ட் இங்கே போட்டுக்கோங்க. இது ரெண்டு ஈக்குவலன்ஸ் எடுக்கணும். ஃபஸ்ட் இது இங்கே 2 எடுக்கணும். இங்கே என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு இங்கே 2 எடுக்கணும். ஸோ என்னாச்சு, CH3யில் ஒரு 2 ஹைட்ரஜன் ரிமூவ் பண்ணி இது CHஆ மாற்றியாச்சு ஃபஸ்ட்டு. தென் இங்கே 2 குரோமியம் இருக்கா, இங்கே முன்னாடி 2 இருக்கனால 2 இருக்குன்னு அர்த்தம். பட் இப்போதைக்கு பாருங்கள் இந்த குரோமியம் என்ன செஞ்சாச்சு, இங்கே எழுதியாச்சு குரோமியம். தென் இங்கே 2 ஆக்சிஜன் இருக்கா, அந்த 2 ஆக்சிஜனில் ஒரு ஆக்சிஜன் இங்கேயும் இன்னொரு ஆக்சிஜன் இங்கேயும் போட்டாச்சு. ஸோ இந்த 2 ஆக்சிஜனில் ஒரு ஆக்சிஜன் இங்கேயும் இன்னொரு ஆக்சிஜன் இங்கேயும் போட்டாச்சு. ஃபைன். தென் இங்கே 2 குளோரின் இருக்குல்ல, அந்த 2 குளோரின் இங்கே போட்டாச்சு Cl2. தென் இங்கே 2 ஹைட்ரஜன் ரிமூவ் பண்ண தெரியுமா, இங்கே H2 ஆக்சுவலி இங்கே CH3 இருந்துச்சு கரெக்டாக. இப்போ இந்த CH3யில் 2 ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் தான் இது என்னவா மாறிச்சு, இங்கே CHன்னு மாறிச்சு. அப்போ இங்கே 2 ஹைட்ரஜன் இருக்கும்ல, ஸோ அந்த 2 ஹைட்ரஜன் தான் இங்கே இருக்காச்சு. நீங்கள் 2ன்னு சொல்கிறீங்க, ஆனால் 1 தான் இருக்குன்னா ஒன்றும் இல்லை. இங்கே பாருங்கள் கீழே ஹோல் ட்வைஸ் போட்டிருக்கோம்ல, அப்போ இங்கே ஒரு ஹைட்ரஜன் போட்டு கீழே ஹோல் ட்வைஸ்னால் 2 ஹைட்ரஜன் அர்த்தம். ஸோ இது எல்லாமே ஏன் ஹோல் ட்வைஸ், பிகாஸ் இங்கே முன்னாடி 2 இருக்குது. புரிஞ்சா, இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், அவ்வளோதான். இது ஒரு இன்டர்மீடியட். ஏன்னா இது ஒரு ஜேஇயில் கொஷினில் கேட்டிருந்தாங்க, ஈட்டாட் ரியாக்ஷனில் ஃபார்ம் ஆகிற இன்டர்மீடியட் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு. இந்த ஸ்ட்ரக்சரை ஜேஇ கொஷினில் கேட்டிருந்தாங்க. ஸோ நீங்கள் டேரெக்டாக இதை இந்த இன்டர்மீடியட் எழுதாமல் ப்ராடக்ட் எழுதலாம் பென்சால்டிகேட். பட் ஸ்டில் இதை கொஷின்ஸில் கேட்குறனால ட்ரை டு ரிமெம்பர் திஸ் இன்டர்மீடியட். இதை வந்து நீங்கள் ஆசிட் ஹைட்ராலிசிஸ் பண்ணுவீங்க, H+H2O. அப்போ உங்களுக்கு டேரெக்டாக இது என்னவா கன்வெர்ட் ஆயிரும், பென்சால்டிகைடாக கன்வெர்ட் ஆயிரும். பென்சால்டிகைனா என்னது, பென்சின் ரிங்கில் CHO குரூப் பென்சால்டிகைடாக மாறிடும். இந்த ஹோல் குரூப் இஸ் கன்வெர்டட் இன்டு ஆல்டிகைட் குரூப். இது அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க, இதெல்லாம் டேரக்ட் ரியாக்ஷன்ஸ். தென் கேட்டர்மேன் கோச் ரியாக்ஷன், சிம்பிள் ரியாக்ஷன். பென்சின்லேருந்து பென்சால்டிகைட் கன்வெர்ட் பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம், பென்சின் எடுத்துக்கோங்க, என்னவா கன்வெர்ட் ஆக போகுது, பென்சால்டிகைடாக கன்வெர்ட் ஆக போகுது. பென்சின் ரிங்கில் CHO. இதை ரீஏஜென்ட்ஸ் மட்டும் ஞாபகம் போதும். டேரக்ட் கன்வர்ஷன், பென்சின் இஸ் கன்வெர்டட் இன்டு பென்சால்டிகைட். என்ன ரீஏஜென்ட் எடுக்கிறோம், CO கார்பன் மோனாக்சைடு, HCl ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், ஏதாவது ஒரு லூயிஸ் ஆசிட் AlCl3 இல்லை CuCl ஏதாவது. ஸோ ஜஸ்ட் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, இட் இஸ் அ கன்வர்ஷன் ஆஃப் பென்சின் டு பென்சால்டிகைட், டேரக்ட் கன்வர்ஷன். ரீஏஜென்ட் மட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், கார்பன் மோனாக்சைடு CO, HCl அண்ட் AlCl3. சரியா? தென் கிளெமென்சன் ரெடக்ஷன். கிளெமென்சன் ரெடக்ஷன் வந்து என்னென்னா என்ன ரியாக்டன்ட் எடுத்துப்போனால் ஆல்டிஹைட்ஸ் எடுத்துப்போம், இல்லைனா கீட்டோன்ஸ் எடுத்துப்போம். இந்த இடத்துல ஏதாவது எடுத்துக்கலாம், பட் நம்ம இங்கே 2 வச்சு எழுதுவோம். ஸோ ஆல்டிஹைட் கீட்டோன் இதான் ரியாக்டண்ட்டாக எடுக்க போகுது. தென் ரீஏஜென்ட் என்னென்னா ஜிங்க் மெர்குரின் இருக்கா, ZnHg. ஸோ மெட்டல் கூட மெர்குரி இருந்தால் அது அமால்கம்னு சொல்லுவோம். ஸோ இது ஜிங்க் மெர்குரி இருந்தால் அதுக்கு பேர் ஜிங்க் அமால்கம். ஸோ ஒரு மெட்டல் பக்கத்தில் ஒரு மெர்குரி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் அமால்கம். இங்கே ஜிங்க் இருக்கனால ஜிங்க் அமால்கம் இதுக்கு பேர்.
ஸோ ரீஏஜென்ட் வந்து ஜிங்க் அமால்கம் கான் HCl. கிளமன்சன் ரிடக்ஷனுக்கு நம்ம என்ன ரீஏஜென்ட் யூஸ் பண்ணுவோம்? ஜிங்க் அமால்கம் கான் HCl. என்ன ப்ராடக்ட் கிடைக்க போகுதுன்னா அல்கேன் கிடைக்க போகுது. அல்கேன் எப்படி? ரொம்ப ரொம்ப சிம்பிள். இந்த கிளமன்சன் ரிடக்ஷனும் இந்த உல்ஃப் கிருஷ்ணர் ரிடக்ஷனும் சேம் ரியாக்ஷன் தான். என்ன நம்ம கிளமன்சனுக்கு எழுதுகிறோமோ அதே தான் உல்ஃப் கிருஷ்ணருக்கு வரப்போகுது. பட் ஒன்லி டிஃப்ரென்சஸ் அதில் யூஸ் பண்ணுற ரீஏஜென்ட். கிளமன்சன் ரிடக்ஷனுக்கு நம்ம என்ன ரீஏஜென்ட் யூஸ் பண்ணுறோம்? ஜிங்க் அமால்கம் கான் HCl யூஸ் பண்ணுவோம். உல்ஃப் கிருஷ்ணர் ரிடக்ஷனுக்கு ஹைட்ரஜின் ஒரு பேஸ் யூஸ் பண்ண போகிறோம். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். மற்றபடி சேம் ரியாக்ஷன். அண்ட் இந்த ரெண்டு ரியாக்ஷனுக்கும் நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, கிளமன்சன் ரிடக்ஷனாலும் சரி உல்ஃப் கிருஷ்ணர் ரிடக்ஷனாலும் சரி, இந்த ரெண்டு ரியாக்ஷன்லேயும் CO group will be converted into CH2 group. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை ஞாபகம் வச்சுட்டா தான் ஈஸியாக அந்த ரியாக்ஷன் எழுத முடியும். CO கார்பனைல் குரூப் இருக்குல்ல, அது என்னவா மாறப்போகுது? மெத்திலின் குரூப். CH2 குரூப்பாக என்ன செய்ய போகுது? கன்வெர்ட் ஆக போகுது ரிடக்ஷனில். அப்போ ஃபஸ்ட் நான் ஒரு ஆல்டிகேட் எடுத்துக்கிறேன். ஸோ ஆல்டிகேட் ஃபார்முலா வந்து இப்போ அசட் ஆல்டிகேட் எடுத்துக்கிறேன். CH3 C double bond OH அசட் ஆல்டிகேட். இதை நான் என்ன ரீஏஜென்ட் போட போகிறேன்? ஜிங்க் அமால்கம் கான் HCl. ஜிங்க் அமால்கம் கான் HCl. நான் என்ன சொன்னேன்? இந்த ரியாக்ஷனில் என்னாகும்? CO குரூப் வந்து என்னவா மாறிடும்? CH2 குரூப்பாக மாறிடும். அப்போ இந்த CO குரூப் என்னவா மாறப்போகுது? CH2 குரூப்பாக மாறப்போகுது. சிம்பிள், அவ்வளோதான். இந்த CO குரூப்பை CH2ஆக மாற்றிக்கோங்க. தென் ஆல்ரெடி இங்கே ஒரு ஹைட்ரஜன் இருக்குது, அதுவும் சேர்ந்துச்சுன்னா CH3ஆக மாறிடும். அப்போது ப்ராடக்ட் உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? CH3. ஃபஸ்ட்டு இந்த CH3 அப்படியே CH3ன்னு கிடச்சிருக்கு. தென் இந்த CO CH2ஆக மாறியிருக்கு. தென் இந்த ஹைட்ரஜன் சேர்ந்து CH3ஆக மாறிடுச்சு. ஓகே, சிம்பிள். தென் இதே கீட்டோன் எடுத்திங்கன்னா, கீட்டோன் அசிட்டோன் எடுத்துக்கோங்க. அசிட்டோன் ஃபார்ம் ஆனது CH3 C double bond O CH3 அசிட்டோன். இது அதே ரீஏஜென்ட், சேம் ரீஏஜென்ட், ஜிங்க் அமால்கம் கான் HCl யூஸ் பண்ணுறீங்க. என்ன ஆகும்? நான் என்ன சொல்லியிருக்கேன்? CO குரூப் CH2 குரூப்பாக மாறப்போகுது. ஸோ CO குரூப் என்னவாக மாறப்போகுதுங்க? CH2ஆக மாறப்போகுது. அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஸோ அப்போ ப்ராடக்ட் வந்து CH3 CH2 CH3 என்ன இருக்குது? ஜஸ்ட் CO CH2ஆக மாறி இருக்குது. அவ்வளோதான். ஸோ அல்கேன் கிடச்சிருக்கு. இது ஈத்தேன், இது ப்ரொப்பைன். இப்போ நான் இதே ரியாக்ஷன் தான் கட் காப்பி பேஸ்ட் பண்ண போகிறேன் கிளமன்சனுக்கும். சேம் ரியாக்ஷன் ஐ எம் காப்பி பேஸ்ட். பட் என்ன தான் இங்கே சேஞ்ச் ஆக போகுது? ஜஸ்ட் நம்ம எடுத்துருக்க ரீஏஜென்ட் மட்டும்தான் சேஞ்ச் ஆக போகுது. கிளமன்சனுக்கு நம்ம என்ன ரீஏஜென்ட் எடுக்கிறோம்? ஜிங்க் அமால்கம் கான் HCl. உல்ஃப் கிருஷ்ணருக்கு என்ன ரீஏஜென்ட் எடுக்க போகிறோம்னா ஹைட்ரஜின் சோடியம் ஈத்தாக்சைடு. எனி பேஸ் ஹைட்ரஜின் NH2 அதுக்கு பேர் என்னது? ஹைட்ரஜின் சோடியம் ஈத்தாக்சைடு C2H5ONA. இது வந்து ஒரு பேஸ். சேம் ரீஏஜென்ட் தான் ரெண்டுக்கும். அப்போது ஜிங்க் அமால்கம் கொடுத்தா கிளமன்சன் ரிடக்ஷன், ஹைட்ரஜின் பேஸ் கொடுத்தா உல்ஃப் கிருஷ்ணர் ரிடக்ஷன். பட் ரியாக்ஷன் சேம் தான். CO CH2ஆக மாறும், இங்கேயும் CO CH2ஆக மாறும். ரெண்டு சேம் ரியாக்ஷன்ஸ். தென் நெக்ஸ்ட் ரியாக்ஷன் வந்து ஹாலோஃபார்ம் ரியாக்ஷன். ஹாலோஃபார்ம் ரியாக்ஷனில் என்ன ரியாக்டன்ட் எடுத்துக்க போகிறோம்னா மெத்தில் கீட்டோன்ஸ் எடுத்துக்க போகிறோம். மெத்தில் கீட்டோன்னா கீட்டோன் கண்டெய்னிங் CH3 குரூப். ஃபார் எக்ஸாம்பிள் CH3 CO CH3 இது ஒரு மெத்தில் கீட்டோன். ஏன்னா இங்கே பாருங்கள், CH3ங்கிறது மெத்தில் குரூப், பக்கத்துலேயே கீட்டோன் குரூப் இருக்குது, CO இருக்குது. ஸோ CH3 CO குரூப் இருக்குல்ல, இதை தான் மெத்தில் கீட்டோன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். மெத்தில் கீட்டோன்ஸ். சரியா? இப்போ இதை வந்து மெத்தில் கீட்டோன்னு சொல்ல முடியாது. CH3 CH2 C double bond O CH2 CH3. இப்போ இங்கே பாருங்கள், CH3 பக்கத்தில் CO இல்லை, CH2 பக்கத்தில் CO இருக்குது. ஸோ இது வந்து எத்தில் குரூப், இது எத்தில் குரூப். ஸோ இது எத்தில் கீட்டோன் ஆயிரும். மெத்தில் கீட்டோன்னா மெத்தில் குரூப் பக்கத்தில் கீட்டோன் இருக்கணும். சரியா? ஓகே. ஸோ அசிட்டோன் எடுத்துக்கலாம். CH3 C double bond O CH3 இது அசிட்டோன். கரெக்டாக? ஃபைன். லெட் மீ சி த ரியாக்ஷன். நான் நோட்ஸ் எழுதி வச்சுருக்கேன், ஏன்னா எனக்கும் மறந்துடும்ல. ஃபைன். இப்போ பாருங்கள், அசிட்டோன் எடுத்துக்கிட்டோம். இது கூட ஃபஸ்ட்டு என்ன ஆட் பண்ண போகிறோன்னா chlorine in presence of sodium hydroxide. 3Cl2 in presence of sodium hydroxide. First step என்ன ஆகும்னா, these 3 hydrogens will be replaced by 3 chlorines. These 3 hydrogens will be replaced by these 3 chlorines. அப்போ இந்த 3 ஹைட்ரஜன் எங்கே போகும்? இந்த 3 குளோரின் எடுத்துக்கிட்டு 3 HCl போயிடும். ஏன்னா நம்மக்கிட்ட இங்கே 6 குளோரின் இருக்கா? 3Cl2னா 6 குளோரின் இருக்குது. ஸோ இதில் 3 குளோரினும் 3 ஹைட்ரஜனும் சேர்ந்து 3 HCl வெளியே போயிடும். தட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ். நம்மளுக்கு என்ன, இந்த 3 ஹைட்ரஜன் எதால் ரீப்ளேஸ் ஆகுது? 3 குளோரினால் ரீப்ளேஸ் ஆகுது. ஸோ அப்போ உங்களுக்கு வந்து CCl3 C double bond O CH3 இப்படி உங்களுக்கு கிடைக்கும். கரெக்டாக இந்த H3 வந்து என்னவா மாறிடும்? Cl3ஆக மாறிடுச்சு குளோரின் ஆட் பண்ணுறனால. தென் திருப்பி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? யூ ஆர் கோயிங் டு ஆட் சோடியம் ஹைட்ராக்சைடு. திருப்பி சோடியம் ஹைட்ராக்சைடு ஆட் பண்ண போகிறீங்க. அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்னா, சோடியம் ஹைட்ராக்சைடில் இருக்க H வந்து இங்கே சேர்ந்துடும். சரியா? ஆக்சுவலி சோடியம் ஹைட்ராக்சைடு HONA மைனஸ்னு பிரியாது. பட் ஃபார் சேக் ஆஃப் த ரியாக்ஷன் சோடியம் ஹைட்ராக்சைடில் இருக்க H இங்கேயும் ONAவை இங்கேயும் எழுதிக்கோங்க. ஸோ அப்போது இது ஒரு ப்ராடக்ட் தனியாக, இது ஒரு ப்ராடக்ட் தனியாக ஃபார்ம் ஆக போகுது. ஸோ மேஜர் ப்ராடக்ட் வந்து இதுதான்.
எனது சி ஹைட்ரஜன் சேர்ந்துருச்சு, CHCl3 இதான் குளோரோஃபார்ம், CHCl3. நீங்கள் என்ன என்ன ஹாலஜனாக எடுக்கலாம். இங்கே நான் குளோரின் தான், இங்கே குளோரின் எடுத்திருக்கேன். குளோரின் பதிலாக நீங்கள் புரோமின் எடுக்கலாம், Br2 எடுக்கலாம். ஒருவேளை புரோமின் நம்ம அயோடின் எடுக்கலாம், I2 எடுக்கலாம். பட் உங்களுக்கு ப்ராடக்ட் என்ன கிடைக்கும்? இப்போ எனக்கு வந்து இங்கே குளோரின் எடுத்தனால CHCl3 கிடச்சிருக்கு, குளோரோஃபார்ம் கிடச்சிருக்கு. புரோமின் எடுத்திங்கன்னா Br3 கிடைக்கும், புரோமோஃபார்ம். அயோடின் எடுத்திங்கன்னா I3 கிடைக்கும், அயோடோஃபார்ம் கிடைக்கும். ஸோ நான் குளோரின் எடுத்துருக்கனால Cl3 குளோரோஃபார்ம் கிடச்சிருக்கு. இதுக்கு பேர் தான் குளோரோஃபார்ம். ப்ளஸ் மைனர் ப்ராடக்ட் உங்களுக்கு இது இருக்கும், இந்த சால்ட் கிடைக்கும், CH3 COONA சேர்ந்துருச்சு. ஸோ CH3 COONA சோடியம் அசிட்டேட் கிடைக்கும். சரியா? திஸ் இஸ் ஆலோஃபார்ம் ரியாக்ஷன். The next reaction is Claisen-Smith condensation. Claisen-Smith condensationல ஒரு அரோமேட்டிக் ஆல்டிஹைட், ஒரு அலிஃபேட்டிக் ஆல்டிஹைட். அரோமேட்டிக் ஆல்டிஹைடுக்கு எக்ஸாம்பிள் பென்சால்டிஹைட், அலிஃபேட்டிக் ஆல்டிஹைடுக்கு எக்ஸாம்பிள் அசட்டால்டிஹைட். இது ரெண்டு தான் ரியாக்டண்ட்டாக எடுத்துக்க போகிறோம். என்ன ரியேஜென்ட்? டைல்யூட் பேஸ், டைல்யூட் சோடியம் ஹைட்ராக்சைடு. என்ன ப்ராடக்ட் கிடைக்க போகுது? ஆல்ஃபா பீட்டா அன்சாச்சுரேட்டட் ஆல்டிஹைட் கிடைக்க போகுது. ஸோ ஃபஸ்ட் லெட் மீ ரைட் பென்சால்டிஹைட். பென்சால்டிஹைட் ஸ்ட்ரக்சர் C6H5CHO. அதாவது பென்சின் ரிங்கில் CHO இருந்தாலும் பென்சால்டிஹைட் தான். பென்சின் ரிங்க்கு பதிலாக C6H5ன்னு கொடுத்துருந்தாலும் சேம் தான், C6H5CHO. இப்படினாலும் பென்சால்டிஹைட் தான். ஸோ இந்த பென்சால்டிஹைட் கூட என்ன ட்ரீட் பண்ண போகிறோம்? அசட்டால்டிஹைட், CH3CHO. அசட்டால்டிஹைட் ஃபார்முலானது CH3CHO. ஸோ அதை எழுதிக்கலாம், CH3CHO. இதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி எழுத போகிறேன். எப்படி எழுத போகிறேன்னா, இங்கே பாருங்கள், இங்கே உங்ககிட்ட 3 ஹைட்ரஜன் இருக்குது கரெக்டாக. CH3ல 3 ஹைட்ரஜன் இருக்குது. இந்த 3 ஹைட்ரஜன் நான் எப்படி எழுதுறேன்னா, இப்படி எழுதிக்கிறேன், H2CH. அதாவது 3 ஹைட்ரஜன் இருந்துச்சு, CH3 இருந்துச்சு. அந்த 3 ஹைட்ரஜனில் ஒரு ஹைட்ரஜனை இங்கே போட்டுட்டேன், 2 ஹைட்ரஜனை இங்கே போட்டுட்டேன், அவ்வளோதான். எதுக்காக? ரியாக்ஷன் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காண்டி. இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் என்ன? டைல்யூட் பேஸ், டைல்யூட் சோடியம் ஹைட்ராக்சைடு. என்ன நம்மளுக்கு இங்கே வெளியே போகும்? ஒரு வாட்டர் மாலிகுல் வெளியே போயிடும். இது ரியாக்ஷனை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக. சரியா? ஒரு வாட்டர் மாலிகுல் எப்படி வெளியே போகுது பாருங்கள். இங்கே இருக்க ஒரு ஆக்சிஜனும் இங்கே இருக்க ஒரு H2Oவா என்ன செஞ்சிடும்? வெளியே போயிடும். பட் ரிமைனிங் என்னெல்லாம் இருக்குது? C6H5 இருக்குது, CH இருக்குது, இந்த டபுள் பாண்ட் இருக்குது, மறந்துடாதீங்க. தென் இங்கே CH இருக்குது, இங்கே CHO இருக்குது. எல்லாத்தையும் சேர்த்து எழுதுங்க. C6H5 CH டபுள் பாண்ட் CHO. கரெக்டாக? C6H5 இருக்குது, C6H5 போட்டாச்சு. CH இருக்குது, CH போட்டாச்சு. தென் இங்கே ஒரு டபுள் பாண்ட் இருக்குது, ஸோ டபுள் பாண்டும் போட்டாச்சு. தென் இங்கே OH2 போயிடுச்சு, அதை விட்டுருங்க. தென் CHO இருக்குது, CHO. இதுக்கு பேர் தான் ஆல்ஃபா பீட்டா அன்சாச்சுரேட்டட் ஆல்டிஹைட். ஏன்? பிகாஸ் இது ஆல்டிஹைட், CHO. ஆல்டிஹைட் பக்கத்தில் இருக்க கார்பன், இந்த கார்பனை ஆல்ஃபா கார்பன்னு சொல்லுவோம், அடுத்த கார்பனை பீட்டா கார்பன்னு சொல்லுவோம். ஸோ ஆல்ஃபாக்கும் பீட்டாக்கு நடுவில் ஒரு டபுள் பாண்ட் இருக்குது, இதுக்கு பார்த்தீங்களா? இந்த டபுள் பாண்ட்னா அன்சாச்சுரேஷன்னா டபுள் பாண்ட். அப்போ ஆல்ஃபா பீட்டாக்கு நடுவில் அன்சாச்சுரேஷன் இருக்கிறனால இதுக்கு பேர் ஆல்ஃபா பீட்டா அன்சாச்சுரேட்டட் ஆல்டிஹைட். இந்த பர்டிகுலர் காம்பவுண்டோட பேர் என்னென்னா சின்னமால்டிஹைட். சரியா? சின்னமால்டிஹைட். How will you convert benzaldehyde to சின்னமால்டிஹைட்னு கேட்டாங்கன்னா இந்த Claisen-Smith condensation you can use. இதே இங்கே CHOக்கு பதிலாக COOH இருந்துச்சுன்னா அது சின்னமிக் ஆசிட். சரியா? சின்னமிக் ஆசிட். பென்சாயின் கண்டன்சேஷன் இஸ் ரியாக்ஷன். பென்சாயின் கண்டன்சேஷனில் என்ன ரியாக்ஷன் எடுத்துக்க போகிறோம்னா பென்சால்டிஹைட் தான் எடுத்துக்க போகிறோம். 2 ஈக்குவலன்ஸ் ஆஃப் 2 பென்சால்டிஹைட் எடுத்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு பென்சால்டிஹைட் ஸ்ட்ரக்சர் போட்டுக்கிறேன். C6H5 C டபுள் பாண்ட் OH. இது ஒரு பென்சால்டிஹைட். இன்னொரு பென்சால்டிஹைட் அப்படியே ரிவர்ஸில் எழுதுகிறேன். C6H5 CHO. இது ஒரு பென்சால்டிஹைட், இது ஒரு பென்சால்டிஹைட். எதோட ப்ரெசன்ஸில் இந்த ரியாக்ஷன் நடக்கும்னா ஆல்கஹாலிக் KCN, பொட்டாசியம் சைனைடு. எப்படி ஈஸியாக ப்ராடக்ட் எழுதலாம் அப்படின்னா, இதில் இந்த ஒரு ஹைட்ரஜனை தூக்கிட்டு போய் என்ன செஞ்சுருங்க? இந்த ஓவோட சேர்த்துருங்க. அப்போது இந்த ஓவும் ஹச்சும் சேர்ந்து என்ன செஞ்சுருவீங்க? OHன்னு வந்துடும். அவ்வளோதான். நான் ப்ராடக்ட் எழுதுறேன் பாருங்கள். C6H5 CHOH C டபுள் பாண்ட் O C6H5. அதாவது இந்த C6H5 அப்படியே போட்டாச்சு, C6H5. ஓகே. தென் இந்த ஹைட்ரஜன் இது கூட சேர்ந்துச்சுன்னா இங்கே OHன்னு வந்துடும். ஸோ டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்டாக கன்வெர்ட் ஆகுது. ஸோ இங்கே பாருங்கள், இந்த CH அப்படியே போட்டாச்சு, ஃபைன். தென் இந்த ஓவும் ஹச்சும் சேர்ந்து OHன்னு ஃபார்ம் ஆயிடுச்சு, ஃபைன். C டபுள் பாண்ட் O அப்படியே போட்டாச்சு, C6H5 அப்படியே போட்டாச்சு. ஸோ இதுக்கு பேர் தான் பென்சாயின். இந்த பர்டிகுலர் இந்த காம்பவுண்டுக்கு பேர் பென்சாயின். சரியா?
இதுக்கெல்லாம் மெக்கானிசம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இஃப் யூ ஸ்டடி ஃபார் ஜேஇஇ நீட்லாம் சம்டைம்ஸ் இந்த மெக்கானிசம் இம்பார்ட்டன்ட், பென்சைன் கண்டென்சேஷன் மெக்கானிசம். பட் ஆஸ் ஃபார் அஸ் போர்டு எக்ஸாம்ஸ் இஸ் கன்சர்ன்ட் மெக்கானிசம்லாம் நம்மளுக்கு கேட்க போகிறதில்ல. பட் இஃப் யூ ஆர் ஸோ மச் இன்ட்ரெஸ்டட் யூ கேன் ரீட் த மெக்கானிசம் ஆல்சோ. வில் ட்ரை ஒரு நாள் நம்ம வந்து என்ன செய்யலாம், எந்தெந்த மெக்கானிசம்லாம் இம்பார்ட்டனோ மேபி நீட்டோ ஜேஇக்கோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வில் ட்ரை டு கிவ் த மெக்கானிசம் ஆல்சோ. வில் ட்ரை டு சால்வ் சம் கொஷின்ஸ். ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் வந்து பெர்கின்ஸ் ரியாக்ஷன். பெர்கின் ரியாக்ஷன் என்ன எடுத்துக்க போகிறோம்னா பென்சால்டிஹைட் எடுத்துக்க போகிறோம், அசட்டிக் அன்ஹைட்ரேட் எடுத்துக்க போகிறோம். அசட்டிக் அன்ஹைட்ரேட் ஃபார்முலா என்ன, தாலிக் அன்ஹைட்ரேட் பார்த்தோம். ஏன்னா தாலிக் அன்ஹைட்ரேட்னா தாலிக் ஆசிட் எடுத்துகிட்டு அதுலேருந்து ஒரு வாட்டர் மாலிகுலை ரிமூவ் பண்ணணும்னா தாலிக் அன்ஹைட்ரேட் கிடச்சிச்சு. அது மாதிரி அசட்டிக் அன்ஹைட்ரேட்னா 2 அசட்டிக் ஆசிட் எடுத்துக்கோங்க, CH3 COOH, அதே மாதிரி CH3 COOH 2 அசட்டிக் ஆசிட் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதில் ஒரு வாட்டர் மாலிகுலை ரிமூவ் பண்ணணும். எப்படி வாட்டர் மாலிகுல் ரிமூவ் பண்ண போகிறோம் இங்கே பாருங்கள், இப்படி ஒரு OH குரூப்பும் ஒரு ஹைட்ரஜனும் HOH சேர்ந்து என்ன செஞ்சிடும், வாட்டராக வெளியே போயிடும். அப்போ ரிமைனிங் என்ன இருக்குது பாருங்கள், இங்கே ஒரு CH3 இருக்குது, இங்கே CO இருக்குது, இங்கேயும் CH3 இருக்குது, CO இருக்குது. அதை ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். CH3 CO மேலே, அதே மாதிரி CH3 CO கீழே. கரெக்டாக இந்த CH3 CO இங்கே போட்டாச்சு, இந்த CH3 CO இங்கே போட்டாச்சு. தென் இங்கே OH போயிடுச்சு, H போயிடுச்சு, ரிமைனிங் யார் இருக்கா, இந்த O மட்டும் தான் இருக்குது. ஸோ அந்த O இங்கே எழுதிக்கலாம், O. இதுதான் என்னது, அசட்டிக் அன்ஹைட்ரேட். ஸோ என்ன பண்ண போகிறோம், நம்ம பென்சால்டிகைடை வந்து அசட்டிக் அன்ஹைட்ரேட் கூட we are going to treat. ஸோ ஃபஸ்ட்டு பென்சால்டிகைட் எழுதிக்கலாம், C6H5CH டபுள் பாண்ட் O. நெக்ஸ்ட் இந்த அசட்டிக் அன்ஹைட்ரேட் இருக்குது பார்த்திங்களா, இந்த ஸ்ட்ரக்சர் எழுதிக்கலாம். ஸோ ஐ வில் ஜஸ்ட் காப்பி பேஸ்ட். ஸோ இதுதான் அசட்டிக் அன்ஹைட்ரேட். கரெக்டாக ஃபைன். ஸோ இப்போ இதில் வந்து என்ன பண்ண போகிறோம், இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் அ சோடியம் அசட்டேட் CH3COONA. ஏன்னா இங்கே நல்லா பாருங்கள், இங்கே நம்ம அசட்டிக் ஆசிட்லேருந்து தான் அசட்டிக் அன்ஹைட்ரேட் கொண்டு வந்திருக்கோம். ஸோ அதனால அசட்டிக் ஆசிட்டில் இருக்க சால்ட்டை தான் நீங்கள் என்ன செய்யணும், பேஸாக யூஸ் பண்ணணும், CH3COONA. இப்போ என்ன ஆகும்னா, இங்கே CH3 இருக்குது பார்த்தீங்களா, இந்த CH3 நான் இப்படி எழுதிக்கிறேன் H2CH. அதாவது CH3 இருந்துச்சுல, அந்த CH3 தான் H2 தனியாகவும் H தனியாகவும் எழுதியிருக்கேன். ஏன்னா இங்கே நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்காண்டி ஒரு வாட்டர் மாலிகுல் வெளியே போகும். இப்போ ஒரு வாட்டர் மாலிகுல் வெளியே போகும். ஸோ அதுக்காக தான் எழுதியிருக்கேன். புரியுதா? இந்த ஓவும் இந்த H2 சேர்ந்து என்ன செஞ்சிடும், வாட்டர் மாலிகுலாக வெளியே போயிடும். மீதி என்ன இருக்கோ அப்படியே சேர்த்து எழுதுங்க. ஃபஸ்ட் எழுதுகிறேன், C6H5CH டபுள் பாண்ட் CH C டபுள் பாண்ட் O CH3. நான் எழுதிட்டு சொல்கிறேன், C டபுள் பாண்ட் O, இங்கே O, இங்கே O. என்ன இருக்குது, ஒன்றுமே இல்லை. இந்த C6H5 அப்படியே இருக்குது, C6H5ன்னு. தென் இந்த CH அப்படியே போட்டாச்சு, CHன்னு. அடுத்து இங்கே ஒரு டபுள் பாண்ட் இருக்குது, மறந்துடக்கூடாது. அந்த டபுள் பாண்ட் அப்படியே போட்டாச்சு. தென் இங்கே ஓவும் H2 போயிடுச்சு, ரிமைனிங்காக இருக்கா, இங்கே CH இருக்குது. ஸோ CH அப்படியே போட்டாச்சு. தென் இங்கே என்ன குரூப் இருக்கோ அந்த குரூப்லாம் அப்படியே போட்டாச்சு, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. தென் நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நெக்ஸ்ட் யூ வில் பி ஆடிங் வாட்டர், H2O வாட்டர் ஆட் பண்ண போகிறோம். ஸோ வாட்டர் ஆட் பண்ணும்போது என்னாகும், இங்கே வந்து ஒரு சைடு Hம் இன்னொரு சைடு OH ஆட் ஆக போகுது. வாட்டர் ஆட் பண்ணும்போது என்னாகும், வாட்டர் வந்து H+OH மைனஸ்னு பிரியும். கரெக்டாக? ஸோ அதில் ஹைட்ரஜன் ஒரு சைடும் OH இன்னொரு சைடு ஆட் ஆக போகுது. ஸோ இந்த இடத்த பாண்டை பிரிச்சுருங்க. அப்போ இது ஃபுல்லாக ஒரு ப்ராடக்டாக இருக்கும். இது ஃபுல்லாக ஒரு ப்ராடக்ட் நம்பர் 1, கீழே இருக்குது ப்ராடக்ட் நம்பர் 2. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ப்ராடக்ட் நான் என்ன செய்கிறேன், ரவுண்ட் பண்ணிடுறேன். ஸோ அதான் ஒரு ப்ராடக்டாக இருக்க போகுது. எப்படி, C6H5CH டபுள் பாண்ட் CH COOH. கரெக்டாக? இங்கே பாருங்கள், C6H5CH டபுள் பாண்ட் CH, அதான் இங்கே எழுதியிருக்கோம், C6H5CH டபுள் பாண்ட் CH. தென் இங்கே COOH இதெல்லாம் சேர்ந்து COOH செஞ்சிருச்சு. தென் இன்னொரு ப்ராடக்ட் என்னது, CH3COOH அசட்டிக் ஆசிட் பை ப்ராடக்டாக உங்களுக்கு என்ன செய்ய கிடைக்கும், அசட்டிக் ஆசிட் பை ப்ராடக்டாக கிடைக்கும், CH3COOH. ஃபைன். இதான் முன்னாடி சொன்னேன்ல, இதுக்கு பேர் சின்னமிக், இது வந்து சின்னமால்டிகைட்னு சொன்னேன். ஸோ அதில் CHOக்கு பதிலாக இங்கே பாருங்கள், CHOக்கு பதிலாக இங்கே COOH இருக்குது. ஸோ இதுக்கு பேர் சின்னமிக் ஆசிட், அதான் இங்கே கொடுத்துருக்காங்க, சின்னமிக் ஆசிட். ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் ரியாக்ஷன் இஸ் நவநகல் ரியாக்ஷன். இதுவும் கைண்ட் ஆஃப் நம்ம பெர்கின் ரியாக்ஷனில் சின்னமிக் ஆசிட் ப்ரிப்பேர் பண்ணுறோம்ல, அதே மாதிரி ரியாக்ஷன் தான். சின்னமிக் ஆசிட் தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். பட் என்ன நம்ம சப்ஸ்டேட் எடுத்துக்க போகிறோமோ தட் இஸ் டிஃப்ரெண்ட். இங்கே பென்சால்டிகைடும் மெலோனிக் ஆசிட் எடுக்கணும். பென்சால்டிகைட் எல்லாருக்கும் தெரியும், C6H5CH டபுள் பாண்ட் O, இது பென்சால்டிகைட். மெலோனிக் ஆசிட் ஃபார்முலா என்னென்னா CH2COOH COOH, இதுக்கு பேர் மெலோனிக் ஆசிட். ஆக்சாலிக் ஆசிட் என்னது, COOH இது மட்டும் இருந்தால் ஆக்சாலிக் ஆசிட். நடுவில் ஒரு CH2 குரூப் வந்துருச்சுன்னா அதான் மெலோனிக் ஆசிட். இப்போ என்ன பண்ண போகிறோம், இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் அ பேஸ் பிரிடின் போட போகிறோம். இங்கே அதான் ரியேஜன் கொடுத்துருக்காங்க, பிரிடின்.
இதுலேயும் என்ன செய்ய போகிறோம், வாட்டர் மாலிகுலை ரிமூவ் பண்ணணும் ஃபஸ்ட்டு. இங்கே ஒரு வாட்டர் மாலிகுல் வெளியே போகுது, ஒரு வாட்டர் மாலிகுல் வெளியே போயிடுச்சு. ரிமைனிங் இருக்கிறது சேர்த்து எழுதுங்க. C6H5 CH டபுள் பாண்ட் C COOH COOH. என்ன பண்ணியிருக்கோம், ஒன்றுமே இல்லை, ரொம்ப ரொம்ப சிம்பிள். இங்கே H2O போயிடுச்சு, மீதி இருக்கிறத எழுதுங்க. C6H5 இருக்குது, ஸோ அப்படி எழுதியாச்சு. தென் இங்கே ஒரு CH இருக்குது, அப்படி எழுதியாச்சு. தென் இங்கே ஒரு டபுள் பாண்ட் இருக்குது, மறந்துடக்கூடாது, இந்த இடத்துல டபுள் பாண்ட் இருக்குது, ஸோ டபுள் பாண்டு போட்டாச்சு. தென் H2O போயிடுச்சு, மீதி என்ன இருக்குது, இந்த COOH இருக்குல்ல, ஸோ அது எழுதியாச்சு. தென் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம்னா, we are going to heat this. ஸோ ஹீட் பண்ணும்போது என்ன ஆகுனா, ஒரு கார்பன் டை ஆக்சைடு வெளியே போயிடும். இதுக்கு இந்த ஸ்டெப்புக்கு பேர் டீகார்பாக்சிலேஷன். டீனா ரிமூவல், கார்பாக்சிலேஷன்னா கார்பன் டை ஆக்சைடு ரெஃபர் பண்ணுது. டீகார்பாக்சிலேஷனா ரிமூவல் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. எப்படி டீஹைட்ரேஷனாக ரிமூவல் ஆஃப் வாட்டரோ, டீகார்பாக்சிலேஷனா ரிமூவல் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. ஸோ கார்பன் டை ஆக்சைடு எங்கே வெளியே போகும், இங்கே பாருங்கள், இதில் COO என்ன செஞ்சிடும், CO2 வெளியே போயிடும். COO இஸ் நத்திங் பட் CO2. ஸோ கார்பன் டை ஆக்சைடாக வெளியே போயிடும். அப்போது இது வெளியே போயிடுச்சுன்னா மீதி இருக்கிறத எழுதுங்க, ப்ராடக்டாக தான். C6H5 CH டபுள் பாண்ட் CH COOH. கரெக்டாக என்ன பண்ணியிருக்கோம், ஒன்றுமே இல்லை. இந்த C6H5 CH டபுள் பாண்ட் C அது வரைக்கும் எழுதிக்கோங்க. C6H5 CH டபுள் பாண்ட் போட்டாச்சு. தென் இங்கே பாருங்கள், இந்த COO போயிடுச்சு. கரெக்டாக COO போனதுக்கப்புறம் இந்த Cயும் Hயும் சேர்ந்து என்ன செஞ்சிடும், இந்த இடத்துல CHன்னு வந்துருச்சு. ஓகே, தென் இந்த COOH அப்படியே இருக்குது, COOH. இது என்னது நம்மளுக்கு சின்னமிக் ஆசிட். திஸ் இஸ் நத்திங் பட் சின்னமிக் ஆசிட். ஸோ பெர்கின் ரியாக்ஷன்லேயும் சின்னமிக் ஆசிட் தான் ப்ரிப்பேர் பண்ணுறோம், நவனகல் ரியாக்ஷன்லையும் சின்னமிக் ஆசிட் தான் ப்ரிப்பேர் பண்ணுறோம். அங்கேயும் பென்சால்டிகைட், இங்கேயும் பென்சால்டிகைட். பட் த டிஃபரன்சஸ், இங்கே நம்ம அசட்டிக் அன்ஹைட்ரேட் எடுக்கிறோம், இங்கே நம்ம மெலோனிக் ஆசிட் எடுத்திருக்கோம், ஆக்டிவ் மெத்திலின் காம்பவுண்ட். ஸோ தட் இஸ் த டிஃபரன்ஸ். நெக்ஸ்ட் ரியாக்ஷன் இஸ் எஸ்ட்ரிஃபிகேஷன் ரியாக்ஷன். ஸோ எஸ்ட்ரிஃபிகேஷன் ரியாக்ஷனில் என்ன பண்ணுவோன்னா, ஒரு ஆசிட் எடுத்துப்போம், ஒரு ஆல்கஹால் எடுத்துப்போம். ஸோ ஆசிடையும் ஆல்கஹால் என்ன செய்ய போகிறோம், we are going to react together. ஸோ ஒரு ஆசிட், ஃபார் எக்ஸாம்பிள் அசட்டிக் ஆசிட், CH3 C டபுள் பாண்ட் OH அசட்டிக் ஆசிட். ஆல்கஹாலுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு ஆல்கஹால் எடுத்துக்கலாம், ஃபார் எக்ஸாம்பிள் எத்தனால். உங்கள் புக்கில் என்ன செஞ்சுருக்காங்கன்னா பென்சாயிக் ஆசிட் எத்தனால்னு கொடுத்துருக்காங்க. ஸோ லெட் மீ டேக் வாட் எவர் த எக்ஸாம்பிள் தட் இஸ் கிவன் இன் த புக். ஸோ ஃபஸ்ட்டு பென்சாயிக் ஆசிட் ஃபார்முலா என்னது, C6H5 COOH, இதுதான் பென்சாயிக் ஆசிட். ப்ளஸ் ஆல்கஹால் எத்தனால் ஃபார்முலானது C2H5OH. ஸோ இதை நான் கொஞ்சம் இந்த சைடில் இருந்து எழுதிக்கிறேன், OH C2H5 எத்தனால். கரெக்டாக? ஸோ இது வந்து பென்சாயிக் ஆசிட், C6H5COOH வந்து பென்சாயிக் ஆசிட், C2H5OH வந்து என்னது எத்தனால். ஸோ ஒரு ஆசிட் எடுத்திருக்கோம், ஒரு ஆல்கஹால் எடுத்திருக்கோம். இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் எதில் நடக்கும் போது ஆசிட் H+ஓட ப்ரெசன்ஸ் இந்த ரியாக்ஷன் நடக்குது. ஸோ என்ன ஆகும், ஃபஸ்ட்டு ஒரு வாட்டர் மாலிகுல் வெளியே போகுது. ஃபஸ்ட் ஒன் வாட்டர் மாலிகுல் கோஸ் அவுட். கரெக்டாக? இங்கே இருக்க அச்சும் இங்கே இருக்க OHும் சேர்ந்து என்ன செஞ்சிடும், வாட்டராக வெளியே போயிடும். கரெக்டாக? ஆசிடில் இருக்க ஒரு அச்சும் ஆல்கஹாலில் இருக்க OHும் சேர்ந்து வாட்டர் மாலிகுல் என்ன செஞ்சிடும், வெளியே போயிடும். ஸோ ரிமைனிங் என்ன இருக்குது, இங்கே ஒரு C6H5COO இருக்குது. கரெக்டாக? ஏன்னா இந்த ஹைட்ரஜன் மட்டும் தானே போயிருக்கீங்க. ஸோ அப்போ இங்கே C6H5COO இருக்குது. ஸோ அதை எழுதிக்கலாம், C6H5COO. தென் இங்கே OH போயிடுச்சு, இங்கே C2H5 மட்டும்தான் இருக்குது. ஸோ C2H5. ஸோ இங்கே என்ன ஃபார்ம் ஆயிருக்கு, COO குரூப் நடுவில் வந்துருக்கு. ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் எஸ்டர். ஸோ எஸ்டர் ப்ரிப்பேர் பண்ணுறதுனால தான் இந்த ரியாக்ஷனுக்கு பேர் என்னது, எஸ்டரிஃபிகேஷன். எஸ்டரிஃபிகேஷன்னா ப்ரிப்பரேஷன் ஆஃப் எஸ்டர் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ரியாக்ஷன் இஸ் கோல்ப்ஸ் எலக்ட்ரோலைட்டிக் டீகார்பாக்சிலேஷன். கோல்ப்ஸ் எலக்ட்ரோலைட்டிக் டீகார்பாக்சிலேஷனில் சோடியம் அசிட்டேட் 2 ஈக்குவலன்ஸ் எடுத்துக்க போகிறோம். CH3 COO Na. சோடியம் அசிட்டேட்னா ஒன்றும் இல்லை, அசிட்டிக் ஆசிடில் ஹைட்ரஜனுக்கு பதிலாக சோடியம் இருக்குது. அசிட்டிக் ஆசிட் ஃபார்மானது CH3 COOH. இந்த அச்சுக்கு பதிலாக Na சோடியம் போட்டிங்கன்னா சோடியம் அசிட்டேட், CH3 COO Na. இன்னொரு ஈக்குவலன்ஸ் அதே மாதிரி எடுத்துக்கோங்க, CH3 COO Na. என்ன இது வந்து என்ன ரீஏஜன் நம்ம எடுக்க போகிறதில்ல, இது வந்து எலக்ட்ரோலிசிஸ். ஏன்னா கோல்ப்ஸ் எலக்ட்ரோலைட்டிக் டீகார்பாக்சிலேஷன், எலக்ட்ரோலிசிஸ்னால் கரண்ட் பாஸ் பண்ண போகிறோம். அப்போ என்ன ஆகும்னா இங்கே ஃபஸ்ட்டு இந்த CH3 சேர்ந்து ஈத்தேனாக கிடச்சிரும், கப்புள் ஆயிரும். இந்த CH3 கப்புள் ஆகி நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ஈத்தேன், CH3. தென் இந்த COOவும் இந்த COOவும் சேர்ந்து 2 CO2 கிடைக்கும், 2CO2. கரெக்டு தானே? COO இஸ் நத்திங் பட் CO2. இங்கே ஒரு COO, இதுவும் CO2. ஸோ 2 CO2 சேர்ந்து என்ன செஞ்சிடும், 2 CO2 கிடச்சிரும். தென் இங்கே ஒரு சோடியம், இங்கே ஒரு சோடியம். ஸோ 2 சோடியம் கிடச்சிரும்.
ஸோ 2 கேத்தோடில் கிடைக்கும், 1 ஆனோடில் கிடைக்கும். அது எது கேத்தோடு எது ஆனோட்னு புக்கை ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஐ எம் நாட் ஷுர், ஸோ ஐ ஷுட் நாட் சே த ராங் திங். ஸோ அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ப்ராடக்ட் என்ன கிடைக்குது, ப்ராடக்ட் என்ன கிடைக்குது, ஈத்தேன், ஒரு அல்கேன் கிடைக்குது. நெக்ஸ்ட் ரியாக்ஷன் இஸ் HVZ ரியாக்ஷன். இது வந்து ஹெல் வால்ஹார்ட் ஜெலன்ஸ்கி ரியாக்ஷனா இல்லை சம்திங், ஜெலன்ஸ்கின்னு மட்டும் ஞாபகம் இருக்குது, எல் வால்ஹார்ட் ஜெலன்ஸ்கின்னு நினைக்கிறேன். 3 சயின்டிஸ்ட் சேர்ந்து கண்டுபிடிச்ச ரியாக்ஷன், அதுதான் HVZ ரியாக்ஷன் ஷார்ட்டாக நம்ம சொல்கிறோம். ரியாக்டன்ட் வந்து என்ன எடுத்துக்க போகிறோம்னா, ஏதோ ஒரு ஆசிட் எடுத்துக்கலாம் விச் கண்டெயின் ஆல்ஃபா ஹைட்ரஜன். ஒரு கார்பாக்சிலிக் ஆசிட் விச் ஷுட் கண்டெயின் ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கணும். இப்போ அசட்டிக் ஆசிட்டில் ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கா இல்லையான்னு பார்ப்போம். இப்போ இதான் அசட்டிக் ஆசிட் CH3COOH. ஆல்ஃபா ஹைட்ரஜன் என்னது, ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு பக்கத்தில் இருக்க கார்பன் ஆல்ஃபா கார்பன், கரெக்டாக? இப்போ இங்கே COOH தான் ஃபங்க்ஷனல் குரூப்னா பக்கத்தில் இருக்க இந்த கார்பன் ஆல்ஃபா கார்பன். எப்போது ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு பக்கத்தில் இருக்க கார்பன் ஆல்ஃபா கார்பன். அப்போ இங்கே COOH தான் ஃபங்க்ஷனல் குரூப்பு, அது பக்கத்தில் யார் இருக்கா அட்டாச் ஆகிருக்கிறது, இந்த கார்பன். ஸோ இந்த கார்பன் தான் ஆல்ஃபா கார்பன். அந்த ஆல்ஃபா கார்பனில் ஹைட்ரஜன் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஆல்ஃபா ஹைட்ரஜன். ஸோ இது ஆல்ஃபா கார்பன்னா இங்கே இருக்க 3 ஹைட்ரஜன் என்னது, ஆல்ஃபா ஹைட்ரஜன். ஸோ இந்த மாதிரி ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கிற ஆசிட் தான் நீங்கள் என்ன செய்யணும், ரியாக்டண்ட்டாக எடுத்துக்கணும். ஸோ இந்த அசட்டிக் ஆசிடில் ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ ஐ கேன் டேக் அசட்டிக் ஆசிட் CH3COOH. இதை வந்து நான் என்ன செஞ்சுக்கலாம், ஐ கேன் டேக் இட் திஸ் அஸ் அ ரியாக்டன்ட் இன் HVZ ரியாக்ஷன். என்ன நம்ம ரீஏஜென்ட் ஆட் பண்ண போகிறோம்னா, குளோரின் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் ரெட் பாஸ்பரஸ் அண்ட் வாட்டர். ஸோ குளோரின் Cl2, ரெட் பாஸ்பரஸ் அண்ட் வாட்டர் இதான் ஆட் பண்ணுறோம். இங்கே என்ன ஆகுனா, இந்த CH3 நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எழுதுறேன். CH3 எப்படி எழுதிக்கலாம், CH2Hன்னு எழுதிக்கலாம், கரெக்டாக? CH3 2 ஹைட்ரஜன் இங்கேயும் ஒரு ஹைட்ரஜன் இங்கேயும் போட்டிருக்கோம். இப்போ இந்த குளோரின் என்னாகும், ஒரு குளோரினும் ஒரு ஹைட்ரஜனும் சேர்ந்து HCl வெளியே போயிடும். ஓகே, ஃபஸ்ட் என்னாவது, ஒரு HCl வெளியே போகுது. எப்படி, நல்லா பாருங்கள், ஒரு ஹைட்ரஜனும் ஒரு குளோரினும் சேர்ந்து HCl வெளியே போயிடுச்சு. அப்போ ஒரு குளோரின் போச்சுன்னா இன்னொரு குளோரின் இருக்குல்ல, மிச்சம் இருக்கும்ல இன்னொரு குளோரின். ஸோ அந்த குளோரின் இந்த இடத்துல என்ன செஞ்சிடும், வந்துடும். இந்த இடத்துல ஒரு குளோரின் வந்துடும். ஸோ அப்போ ப்ராடக்ட் வந்து CH2ClCOOH. அப்போ இந்த ஹைட்ரஜனுக்கு பதிலாக குளோரின் வந்திருக்கு. இதுக்கு பேர் தான் ஆல்ஃபா ஹாலஜினேஷன் சொல்லுவாங்க. அதாவது ஆல்ஃபா ஹைட்ரஜன் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக ஒரு ஹாலஜன் ரிமூவ் பண்ணுறோம்ல, ஒரு ஹாலஜன் ஆட் பண்ணுறோம்ல, அதுக்கு பேர் ஆல்ஃபா ஹாலஜினேஷன் ரியாக்ஷன். ஸோ ஆல்ஃபா ஹாலஜினேஷன் ரியாக்ஷன்னாலும் HVZ ரியாக்ஷனாலும் சேம் ஆசிட்டில். ஸோ இதுக்கு பேர் வந்து ஆல்ஃபா குளோரோ அசட்டிக் ஆசிட். ஏன்னா ஆல்ஃபா பொசிஷனில் ஒரு குளோரின் இருக்கனால ஆல்ஃபா குளோரோ அசட்டிக் ஆசிட் அப்படின்னு இதுக்கு பேர். நெக்ஸ்ட் ரியாக்ஷன் இஸ் அ ட்ரான்ஸ் எஸ்டரிஃபிகேஷன் ரியாக்ஷன். ட்ரான்ஸ் எஸ்டரிஃபிகேஷன் ரியாக்ஷன் ரொம்ப சிம்பிள். நீங்கள் எஸ்டரும் ஆல்கஹால் எடுக்க போகிறீங்க ரியாக்டண்ட்டாக, ப்ராடக்ட்டும் எஸ்டரும் ஆல்கஹால் கிடைக்க போகுது. அப்போ என்ன தான் இல்லை டிஃப்ரென்ஸ்னால் இங்கே பாருங்கள், ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த ரியாக்ஷன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு எஸ்டர் எடுத்துக்கோங்க, CH3COO, புக்கில் இருக்க எக்ஸாம்பிள் எழுதுறேன், COO C2H5. இது ஒரு எஸ்டர், கரெக்டாக? ஏன்னா COO குரூப் இருக்கா, இது ஒரு எஸ்டர். எத்தில் எத்தனோயேட் இல்லை எத்தில் அசிட்டேட் எப்படின்னா எடுத்துக்கலாம், ஈத்தில் அசிட்டேட் எப்படின்னா எடுத்துக்கலாம். ஸோ இது கூட ஒரு ஆல்கஹால் ஆட் பண்ணிக்கலாம். ப்ரோப்பனால் எடுத்துருக்காங்க, C3H7OH, இது ப்ரோப்பனால், கரெக்டாக? ஸோ இதான் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், we have taken this as the reactant. ஆசிடோட ப்ரெசன்ஸில் இந்த ரியாக்ஷன் நடக்குது. இப்போ என்ன ஆகுதுன்னா, இங்கே உங்களுக்கு என்ன எப்படி ப்ராடக்ட் கிடைக்குதுன்னா நல்லா பாருங்கள். இந்த C3H7OHனா இப்படி எழுதிக்கிறேன், C3H7OH மாற்றி எழுதிக்கிறேன், ரிவர்ஸில் எழுதிக்கிறேன், C3H7OH. இப்போ இங்கே என்ன ஆகுனா, இந்த C2H5OH சேர்ந்து எத்தனால் C2H5OH போயிடும். ஃபஸ்ட்டு என்ன ஃபார்ம் ஆகுது, C2H5OH. இது வந்து எத்தனாலாக போயிடுச்சு, C2H5OH. இது வந்து எத்தனாலாக என்ன செஞ்சிருச்சு, வெளியே போயிடுச்சு. ஓகே, தென் ரிமைனிங் என்ன இருக்குது, வெளியே போனதை நம்ம என்ன செஞ்சிடலாம், பாக்ஸ் போட்டுடலாம். ஸோ தட் யூ வில் ரிமெம்பர் ஃபஸ்ட்டு. தென் ரிமைனிங் என்ன இருக்குது, ரிமைனிங் இங்கே CH3COO இருக்குது, இங்கே ஒரு C3H7 இருக்குது. இது ரெண்டையும் சேர்த்து என்ன செஞ்சுங்க எழுதுங்க, CH3COO C3H7. அப்போ நல்லா பாருங்கள், இந்த இடத்துல ஃபஸ்ட்டு எடுத்ததும் ஒரு எஸ்டர், COO எஸ்டர் தான். ஒரு ஆல்கஹால் எடுத்தோம், OH குரூப் இருக்குது ஆல்கஹால். ஸோ இது எஸ்டர், லெட் மீ நேம் திஸ், இது எஸ்டர், இது ஆல்கஹால், கரெக்டாக ஆல்கஹால். இப்போ நம்ம ப்ராடக்ட் பாருங்கள், இங்கேயும் COO குரூப் தான் இருக்குது. ஸோ இதுவும் எஸ்டர் தான், எஸ்டர். இங்கேயும் OH குரூப் தான் இருக்குது. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ அன் ஆல்கஹால். அப்போது நல்லா பாருங்கள், என்ன ஆயிருக்கு, நம்மளுக்கு எடுத்ததும் எஸ்டர் ஆல்கஹால், ப்ராடக்ட் எஸ்டர் ஆல்கஹால். என்ன டிஃப்ரென்ஸ் ஆயிருக்கு, ஆல்கஹாலில் இருக்க C3H7 வந்து எஸ்டருக்கு போயிடுச்சு, ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு. தென் எஸ்டரில் இருந்த C2H5 வந்து என்ன செஞ்சிருச்சு, ஆல்கஹாலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு, C2H5OH. ஸோ C3H7 இங்கேயும் C2H5 இங்கேயும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. அதான் இதுக்கு பேர் ட்ரான்ஸ் எஸ்டரிஃபிகேஷன் ரியாக்ஷன் அப்படின்னு பேர்.
தென் நெக்ஸ்ட் ரியாக்ஷன் இஸ் ஹாஃப்மேன்ஸ் டீக்ரடேஷன் ரியாக்ஷன். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரியாக்ஷன். அமைடு எடுத்துக்க போகிறீங்க. அமைடுனானது CONH2 குரூப் இருக்கும்ல, இதுதான் அமைடு குரூப். ஸோ எக்ஸாம்பிள் அசட் அமைடு எடுத்துக்கலாம். CH3 CONH2 இது ஒரு அமைடு. என்ன நம்ம ரீஏஜென்ட் எடுக்கும் ரொம்ப ரொம்ப எப்போல்லாம் இந்த Br2 KOH ரீஏஜெண்டாக பார்க்குறீங்களோ அது வந்து எனது ஹாஃப்மேன் டீக்ரடேஷன் ரியாக்ஷன். டீக்ரடேஷன் ஆனது ஒரு கார்பனை ரிமூவ் பண்ண போகிறோம். ஐ மீன் சம்திங் ரிமூவலில் தான் டீக்ரடேஷன் சொல்லுவோம். இங்கே ஒரு கார்பனை வந்து கார்பன் குரூப்பை ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ எப்போல்லாம் இந்த Br2 KOH பார்க்குறீங்களோ அது ஹாஃப்மேன் டீக்ரடேஷன் ரியாக்ஷன். ஸோ இதை என்ன பண்ண போகிறோம், ஹீட் பண்ண போகிறோம். என்ன ஆகும்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹாஃப்மேன் டீக்ரடேஷன் ரியாக்ஷனில் ஒரு CO குரூப்பை ரிமூவ் பண்ணிடுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் RCONH2 இருக்குன்னா உங்களுக்கு ப்ராடக்ட்டில் வந்து RNH2 மட்டும் தான் கிடைக்கும். அதாவது இந்த CO குரூப்பை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிடுவோம். அதான் டீக்ரடேஷன், ரிமூவ் பண்ணிடுவோம். அப்போ இங்கே அதே மாதிரி தான் இந்த CO குரூப்பை அப்படியே ரிமூவ் பண்ணிடுங்க. மீதி என்ன இருக்குது, CH3NH2 இருக்குது, அதான் ப்ராடக்ட் CH3NH2. ஒருவேளை இப்படி ஒரு அமைடு எடுத்துக்கிறோம், CH3 CH2 CONH2 ப்ரோப்பனமைடு எடுத்துக்கிறோம். இப்போ இதே சேம் ரீஏஜென்ட் யூஸ் பண்ணுறோம், ஹீட் பண்ணுறோம். அப்போ என்ன ஆகும், இங்கேயும் CO மட்டும் ஜஸ்ட் ரிமூவ் பண்ணிடுங்க. மீதி என்ன இருக்குது, CH3 CH2 NH2, அதை ப்ராடக்ட் எழுதிடுங்க. CH3 CH2 NH2 இது ப்ராடக்ட். இது என்னது அமீன், ஒரு ப்ரைமரி அமீன் வந்து நம்மளுக்கு ப்ராடக்டாக கிடைக்குது. பை ப்ராடக்ட் இருக்கும், நிறைய பை ப்ராடக்ட் இருக்கும். KBr இருக்கும், KBr வாட்டர் இதெல்லாம் பை ப்ராடக்டாக இருக்கும். KBr வாட்டர் K2CO3 இதெல்லாமே பை ப்ராடக்டாக இருக்கும். பட் மேஜர் ப்ராடக்ட் வாட் யூ வில் கெட் இஸ் அமீன். சரியா, ஃபைன். The next reaction is Claisen condensation reaction. Claisen condensation reactionனா ரெண்டு சேம் எஸ்டர் வந்து என்ன ஆக போகுது, கண்டென்ஸ் ஆக போகுது. ரெண்டு சேம் எஸ்டர் எடுத்துக்கணும், ரெண்டும் என்ன செய்ய போகுது, ரியாக்ட் ஆக போகுது. பட் ஒரு கண்டிஷன் இருக்குது, ரெண்டு எஸ்டருக்கும் ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நான் ஒரு எஸ்டர் எழுதுகிறேன். இந்த எஸ்டர் பார்த்திங்கன்னா CH3 COO C2H5 அகெயின் ஈத்தேல் அசிட்டேட் தான் எடுத்திருக்கோம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா இதில் ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கா இல்லையா, எப்படி பார்க்கணும், COO இஸ் அ ஃபங்க்ஷனல் குரூப். இந்த ஃபங்க்ஷனல் குரூப் பக்கத்தில் இருக்க கார்பன் யார், இந்த கார்பன், இது ஆல்ஃபா கார்பன். இந்த ஆல்ஃபா கார்பனில் ஹைட்ரஜன் இருக்கா, இருக்குது. அப்போ இங்கே ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ அப்போ ரெண்டு மாலிகுல் இதே மாதிரி நினச்சிக்கிறேன் எடுத்துக்கிறேன். ஏன்னா செல்ஃப் கண்டென்சேஷனில் ரெண்டு மாலிகுல் இதே எடுத்துக்கிறேன், CH3 COO C2H5. அகெயின் இந்த CH3 நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எழுதிக்கிறேன். இந்த இடத்துல ஐ வில் erase this part and I will write it as HCH2. இப்போ இங்கே என்ன ஆக போகுதுன்னா, எதோட ப்ரெசன்ஸ் இந்த ரியாக்ஷன் நடக்கும்னா, இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் அ பேஸ் C2H5ONA சோடியம் ஈத்தாக்சைடு. ஏதோ ஒரு பேஸ் எடுத்துக்கிறோம். சோடியம் ஈத்தாக்சைடு இஸ் அ பேஸ் ஹியர். இங்கே ஒரு ஆல்கஹால் என்ன செஞ்சிட போகுது, வெளியே போகுது. இங்கே ஒரு ஆல்கஹால் வெளியே போகுது. ஸோ லெட் மீ ரவுண்ட் தட். பட் மெக்கானிசம் வில் பி டிஃப்ரெண்ட். ஈனோலைட்லாம் ஃபார்ம் ஆகும். பட் அதெல்லாம் நம்ம 12th அவ்வளோ தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை. நீங்கள் வென் யூ கோ ஃபார் ஹையர் ஸ்டடீஸ் BSc MScலாம் போகும்போது படிப்பீங்க. பட் இப்போது நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும், ஒரு ஆல்கஹால் கண்டென்சேஷன் அர்த்தம். ஃபஸ்ட்டு கண்டென்சேஷனாக ஒரு ரியாக்ஷனில் ஒரு மாலிகுல் ரெண்டு இதை ஆட் ஆகும்போது ஒரு மாலிகுல் ரிமூவ் ஆகும். இப்போ நீங்கள் ரெண்டு A+Bன்னு ஏதோ ரெண்டு இதை ஆட் பண்ணுறீங்கன்னா அதுலேருந்து ஒரு வாட்டர் மாலிகுல் ரிமூவ் ஆகலாம், ஒரு ஆல்கஹால் ரிமூவ் ஆகலாம். ஸோ அதான் கண்டென்சேஷன் ரியாக்ஷன். இப்போ இங்கே வந்து ஒரு A இருக்குது, ஒரு B இருக்குது, இது ரெண்டையும் ஆட் பண்ணுறோம். சரியா, இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், இங்கே ஒரு A இருக்குது, இங்கே ஒரு B இருக்குது, இது ரெண்டையும் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணும்போது இங்கே ஒரு ஆல்கஹால் என்ன செய்யுது, வெளியே போகுது. ஸோ கண்டென்சேஷன். அப்போது என்னது, இங்கே O போயிடுச்சு, இங்கே C2H5 போயிடுச்சு, H போயிடுச்சு. எத்தனை நாளாக என்ன செஞ்சிடும், வெளியே போயிடும். C2H5OH எத்தனை நாளாக வெளியே போயிடும். அப்போ மீதி இருக்கிறது எழுதுங்க ப்ராடக்ட். CH3 CO CH2 COO C2H5 this is the product. அப்போது CH3 CO இருக்குது, அந்த CH3 CO எழுதியாச்சு. தென் CH2 அந்த CH2 அப்படி எழுதியாச்சு. தென் COO அந்த COO அப்படி எழுதியாச்சு. தென் C2H5 அப்படி எழுதியாச்சு. ஸோ த ப்ராடக்ட் வாட் வி காட் இஸ் பீட்டா கீட்டோ எஸ்டர். பீட்டா கீட்டோ எஸ்டர். ஏன் அப்படி வச்சுருக்காங்க, ஜூம் பண்ணி பார்ப்போம். ஸோ திஸ் இஸ் எஸ்டர் ரைட். COO குரூப் இருக்குது, இது எஸ்டர், அதனால் எஸ்டர்னு வச்சுட்டாங்க. பீட்டா கீட்டோன்னு அர்த்தம், பீட்டா பொசிஷனில் கீட்டோன் குரூப் இருக்குன்னு அர்த்தம். அப்போது நல்லா பாருங்கள், இது எஸ்டர், பிரச்சனை இல்லை. எஸ்டருக்கு பக்கத்தில் இருக்க கார்பன் தானே ஆல்ஃபா கார்பன், ஏன்னா எஸ்டர் தான் ஃபங்க்ஷனல் குரூப்பு. ஸோ இது ஃபங்க்ஷனல் குரூப்னா இது பக்கத்தில் இருக்கிற இந்த கார்பன் இஸ் ஆல்ஃபா கார்பன், இந்த கார்பன் பீட்டா கார்பன். ஸோ இந்த பீட்டா கார்பனில் கீட்டோன் இருக்கிறனால பீட்டா கீட்டோ எஸ்டர் அப்படின்னு என்ன செஞ்சிட்டோம், இதுக்கு பேர் வச்சாச்சு பீட்டா கீட்டோ எஸ்டர். தென் வி ஆர் மூவிங் ஆன் டு த 13th சாப்டர். ஆக்சுவலி நான் இதை எடுக்க வேணாம், தனியாக எடுத்துக்கலாம், கம்பைன் பண்ணிக்கலாம்னு நினச்சேன். பட் ஐ எம் திங்கிங் லைக் ஐ ஷுட் ஃபினிஷ் எவ்ரி திங். ஓகே, ஸோ தட் சீக்கிரம் என்னால் அப்லோட் பண்ண முடியும்.
13th ரியாக்ஷனில் we have some 14 reactions. 13th சாப்டரில் we have some 14 reactions. அதை ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ரொம்ப நாள் ஆயிடுச்சு வீடியோ எடுத்து, அதனால் பேசுகிறதுல வார்த்தைகள் ரொம்ப வந்து என்ன ஆகுதுன்னா அப்படியே ட்விஸ்ட் ஆகிக்கிட்டே இருக்குது டங்கில். ஈவன் நார்மலாக வந்து யார்ட்டையா பேசும்போது கூட வார்த்தைகள் வந்து கரெக்டாக மைண்டில் இருக்கும்போது கரெக்டாக இருக்குது, வெளியே பேசும்போது அப்படியே நாக்கு பிறண்டு ஒரு மாதிரி ஏதோ பேசிடுறோம். ஸோ ஒன்ஸ் அப்படியே ப்ராக்டிஸ் ஆக ஆக வீடியோவில் கரெக்டாக வந்துடும் நம்புகிறேன். ஸோ ஐ ஹோப் யூ கேன் அதை கொஞ்சம் பொறுத்துப்பீங்க நம்புகிறேன். ஸோ ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வித் நெஃப் கார்பனைல் சிந்தசிஸ் இல்லை நெஃப் ரியாக்ஷன் சொல்லுவோம். என்ன எடுத்துக்க போகிறோன்னா நைட்ரோ அல்கேன்ஸை வந்து என்ன செஞ்சுக்க போகிறோம், ரியாக்டண்ட்டாக எடுத்துக்க போகிறோம். நைட்ரோ அல்கேன்ஸ்னால் என்ன அர்த்தம், நைட்ரோ குரூப் இருக்கும். நைட்ரோ குரூப்னா என்னது, நத்திங் பட் NO2 குரூப். நைட்ரோ அல்கேன்ஸ்னால் RNO2ன்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் CH3 CH2 NO2, இது ஒரு நைட்ரோ அல்கேன். சரியா, CH3 CH2 NO2. ஏன்னா CH3 CH2ங்கிறது என்னது, எத்தில் குரூப், R குரூப். NO2 வந்து நைட்ரோ குரூப். ஸோ நைட்ரோ அல்கேன். ஃபஸ்ட்டு இது எதோட ரியாக்ட் ஆக போதும், ஒரு பேஸோட ரியாக்ட் ஆக போகுது, KOH. ஸோ இந்த பேஸ் போய் என்ன பண்ணணும்னா, நல்லா பாருங்கள், பேஸோட வேலை எப்போதுமே ஒரு ப்ரோட்டான் அப்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது, ஒரு H+ ரிமூவ் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த CH2 இருக்குல்ல, இந்த CH2வில் 2 ஹைட்ரஜன் இருக்கும். ஒரு ஹைட்ரஜன் இப்படி இருக்கும், ஒரு ஹைட்ரஜன் இப்படி இருக்குது. ஸோ இந்த பேஸ் போய் என்ன செய்யும், இந்த ஹைட்ரஜனை ஃபஸ்ட்டு ஒரு ஹைட்ரஜன் ரிமூவ் பண்ணிடும். ஸோ இந்த பேஸ் போய் ஒரு H+ ரிமூவ் பண்ணிடும். H+ போயிடுச்சுன்னா இந்த கார்பனில் ஒரு மைனஸ் வரும். ஸோ இதெல்லாம் உங்கள் புக்கில் இல்லை, பட் டு மேக் யூ அண்டர்ஸ்டாண்ட் ஐ எம் சேயிங் ஆல் திஸ் திங்ஸ். சரியா, அதாவது இந்த H+ வந்து என்ன செஞ்சிடும், எலக்ட்ரானை கொடுத்துட்டு போயிடும். அப்போ இந்த CH மேலே என்ன செஞ்சிடும், ஒரு நெகட்டிவ் சார்ஜ் வந்துடும். ஏன்னா H+ இங்கே பாருங்கள், H+ன்னு இது வெளியே போச்சுன்னா இது மைனஸாக தான் ஆப்வியஸாக இருக்க முடியும். ஏன்னா ஒரு பாண்டை உடச்சா ப்ளஸ் மைனஸ் தான் தெரியும். ஸோ H+னா இங்கே CH- வரும். அப்போ இந்த NO2 எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி இருக்கும். NO2 வில் பி லைக் N டபுள் பாண்ட் O, இங்கே ஒரு O, இப்படி தான் இருக்கும். சரியா, ஓகே. இப்போது ஓகே ஃபைன். இப்போ என்ன ஆகுனா, இந்த நெகட்டிவ் சார்ஜ் இங்கே வந்துட்டு இந்த பாண்டை இது ஷிஃப்ட் பண்ணி விட்ரும். அப்போ உங்களுக்கு எப்படி இருக்குன்னா CH3 CH டபுள் பாண்ட் N O மைனஸ் இங்கே ஒரு O, இல்லை OHன்னு கூட இருக்கலாம், தட் டசன்ட் மேட்டர். இப்போ என்ன ஆகும், இந்த நெகட்டிவ் சார்ஜ் இங்கே ஷிஃப்ட் ஆகுது. ஸோ நெகட்டிவ் சார்ஜ் எப்போல்லாம் ஷிஃப்ட் ஆகுதோ அங்கே பாண்டு ஃபார்ம் ஆகும். நெகட்டிவ் சார்ஜ் ஷிஃப்ட் ஆச்சுன்னா ஒரு பாண்டு ஃபார்ம் ஆகும். ஸோ அதனால தான் இந்த இடத்துல டபுள் பாண்டு ஃபார்ம் ஆகிருக்கு. தென் இங்கே இருக்க ஒரு டபுள் பாண்ட் ஆக்சிஜனுக்கு என்ன செய்யுது, ஷிஃப்ட் ஆகுது. ஸோ ஒரு பாண்ட் ஷிஃப்ட் ஆச்சுன்னா நெகட்டிவ் சார்ஜ் ஃபார்ம் ஆகும். ஸோ அதனால தான் இந்த இடத்துல நெகட்டிவ் சார்ஜ் வந்திருக்கு. ஸோ இது வந்து கைண்ட் ஆஃப் ரெசனன்ஸ் மாதிரி தான். ஏன்னா எப்போல்லாம் ஒரு நெகட்டிவ் சார்ஜ் உள்ளே வருதோ ஒரு பாண்ட் என்ன செய்யணும், வெளியே போகணும், காம்பன்சேட் ஆகிறதுக்கு. மெக்கானிசம் படிக்கும்போது எல்லாம் உங்களுக்கு நீங்கள் புரிஞ்சுப்பீங்க, தீஸ் திங்ஸ் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ ஒரு நெகட்டிவ் சார்ஜ் உள்ளே வருது, ஒரு பாண்டு என்ன செய்யுது, ஷிஃப்ட் ஆகுது. ஸோ யூ வில் கெட் சம்திங் லைக் திஸ். ஸோ இந்த இன்டர்மீடியட் எப்படி வந்திருக்குன்னு உங்கள் புக்கில் கொடுத்துருக்க மாட்டாங்க, பட் இப்படி தான் வருது அப்படின்னு நான் என்ன செய்கிறேன், ஐ எம் கெஸிங் திஸ். தென் இதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க, இதை யூ வில் டூ ஆசிட் ஹைட்ராலிசிஸ். H+ H2O போடுவீங்க. ஸோ உங்களுக்கு என்ன ஆயிரும், இங்கே வந்து ஒரு O சேர்ந்து இது ஒரு ஆல்டிகைடாக உங்களுக்கு என்ன செஞ்சிடும், கிடச்சிரும். CH3 CHO பை ப்ராடக்ட் நம்மளுக்கு தேவையில்லை. மெயின் ப்ராடக்ட் வந்து இது CH3 CHO தான் மெயின் ப்ராடக்ட். ஸோ ஒரு NO2 குரூப் நைட்ரோ குரூப்பை ஒரு கார்மைல் குரூப் CHO இல்லை CO கீட்டோன் குரூப்போ ஆல்டிகைட் குரூப்பாவோ NO2 குரூப்பை ஒரு ஆல்டிகைட் குரூப்பாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ரியாக்ஷன் வந்து நெஃப் கார்பனைல் சிந்தசிஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹவ் வில் யூ கன்வெர்ட், நீங்கள் ஒரு ஹையர் ஸ்டடீஸ் போனால் கூட ஒரு நைட்ரோ அல்கேன் இல்லை ஒரு நைட்ரோ குரூப்பை ஒரு ஆல்டிகைட் கீட்டோன் கார்பனைல் குரூப்பாக மாற்றணும்னா யூ கேன் யூஸ் நெஃப் ரியாக்ஷன். தென் நெக்ஸ்ட் ரியாக்ஷன், செகண்ட் ரியாக்ஷன் வந்து மெண்டியஸ் ரியாக்ஷன். சரியா, ஸோ இந்த மெண்டியஸ் ரியாக்ஷனில் என்ன எடுத்துக்க போகிறோம். ஸோ மெண்டியஸ் ரியாக்ஷனில் ரியாக்டன்ட் இஸ் சயனைடு இல்லைனா ஐசோசைனைடு. சயனைட்னா CN, ஐசோசைடுனா NC அப்படியே மாற்றிருக்கும், அவ்வளோதான். இதான் ரியாக்டன்ட் எடுத்துக்க போகிறோம். என்ன ரியேஜன்னா சோடியம் அமால்கம். HG இருக்குது பார்த்தீங்களா, மெட்டல் கூட HG இருந்தால் அமால்கம் சொல்லணும்னு சொன்னேன். ஸோ சோடியம் அமால்கம் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் எத்தனால், இதான் ரெடியூசிங் ஏஜென்ட்டாக இருக்க போது. இது ஒரு ரெடக்ஷன் ரியாக்ஷன். உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும்னா ப்ரைமரி இல்லைனா செகண்டரி அமீன் ப்ராடக்டாக ஃபார்ம் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன ரியாக்டன்ட் எடுத்துக்கலாம், சைனைடு எடுத்துப்போம். CH3 CN, அதாவது அல்கைல் சைனைடு. CH3ங்கிறது அல்கைல் குரூப், CNங்கிறது சைனைடு. ஸோ அல்கைல் சைனைடு. என்ன ரியேஜன் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், சோடியம் அமால்கம் NaHG இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் எத்தனால். ETOHனா எத்தனால்னு அர்த்தம், C2H5OH. நான் ஷார்ட்டாக எழுதுறேன், அவ்வளோதான். ஸோ இதில் வந்து 4 ஹைட்ரஜன் உங்களுக்கு என்ன கிடைக்கும், இதில் கிடைக்கும். ஐ மீன் இந்த சோடியம் அமால்கம் எத்தனால் ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட். ஸோ அதில் வந்து 4 ஹைட்ரஜன் கிடைக்குது. இந்த 4 ஹைட்ரஜன் எங்கே ஆட் ஆகும்னா, நல்லா கவனிங்க, CH இருக்குல்ல, C கூட 2 ஹைட்ரஜனும் N கூட 2 ஹைட்ரஜனும் ஆட் ஆக போகுது. அப்போ உங்களுக்கு ப்ராடக்ட் என்ன கிடைக்கும், CH3 CH2 NH2. சரியா, CH3 C கூட 2 ஹைட்ரஜன் ஆட் ஆயிடுச்சு, H2 CH2, N கூட 2 ஹைட்ரஜன் ஆட் ஆயிடுச்சு, NH2. ஸோ ப்ரைமரி அமீன் என்ன செஞ்சிருக்கு உங்களுக்கு கிடச்சிருக்கு.
இதே ஐசோசைனைடு எடுத்துக்கோங்க, இங்கே சிஎனுக்கு பதிலாக என்சி எடுத்துக்கோங்க. சேம் CH3 சிஎனுக்கு பதிலாக என்சின்னு எடுத்துக்கிறேன். சேம் ரியேஜென்ட் ஆட் பண்ணுறோம், சேம் 4 ஹைட்ரஜன் கிடைக்குது. இங்கே 4 ஹைட்ரஜன் எப்படி ஆட் ஆகும்னா, ஒரு ஹைட்ரஜன் நைட்ரஜன் கூடயும் 3 ஹைட்ரஜன் கார்பன் கூட ஆட் ஆகும். இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். சைனைடாக இருந்துச்சுன்னா 2 ஹைட்ரஜன் கார்பன் கூட ஆட் ஆகும், ஸோ CH2 கிடைக்கும். 2 ஹைட்ரஜன் நைட்ரஜன் கூட ஆட் ஆகும், இங்கே CH2 கிடைக்கும். பட் நீங்கள் செகண்டரி அமீன் எடுக்கும்போது ஒரு ஹைட்ரஜன் நைட்ரஜன் கூட ஆட் ஆகும் NH, இன்னும் 3 ஹைட்ரஜன் கார்பன் கூட ஆட் ஆகும் CH3ன்னு. ஸோ அப்போ ப்ராடக்ட் வந்து CH3 NH CH3 செகண்டரி அமீன் கிடைக்கும் போது. ஏன்னா NHனா செகண்டரி அமீன், NH2னா ப்ரைமரி அமீன். ஸோ அப்போ இந்த N-ம் H-ம் சேர்ந்து NHன்னு கிடைக்கும், C-யும் H3யும் சேர்ந்து CH3 செகண்டரி அமீன் கிடைக்கும். ஸோ சைனைட் யூஸ் பண்ணால் ப்ரைமரி அமீன், ஐசோசைனைட் யூஸ் பண்ணால் செகண்டரி அமீன். இதை வச்சு பப்ளிக்கில் 2-3 வாட்டி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த சைடு ஏபின்னு என்ன செஞ்சுருவாங்க, இதை கொடுக்காம இந்த ரீஏஜென்ட்டையும் ப்ராடக்ட்டையும் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் என்ன ரியாக்டன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ நேமிங் ரியாக்ஷன்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணி கேட்பாங்க. ஸோ ப்ரிப்பேர் லைக் தட் ஆல்சோ. தென் தேர்ட் ரியாக்ஷன் இஸ் கேப்ரியல் தாலிமைடு சிந்தசிஸ். ஸோ ஃபஸ்ட்டு தாலிமைடு வரைய தெரியணும், ஏன்னா அதான் ரியாக்டன்ட். தாலிமைடு அப்படின்னா இதுதான் தாலிமைடு. தாலிக் ஆசிட் பார்த்தோம்ல, தாலிக் ஆசிட் ஃபார்முலா என்ன, பென்சின் ரிங்கில் COOH COOH, இதுதான் தாலிக் ஆசிட் கரெக்டாக. இதில் இந்த OH எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இது 2 NH-ஆல் கம்பைன் பண்ணிங்கன்னா இதுதான் தாலிமைடு. NH CONH இது ஒரு அமைடு, செகண்டரி அமைடு. ஸோ இதுதான் தாலிமைடு. இதை ஃபஸ்ட்டு எதோட ட்ரீட் பண்ண போகிறோம்னா KOH-ஓட ட்ரீட் பண்ண போகிறோம். சரியா? ஃபஸ்ட்டு இங்கே ரியேஜன் பாருங்கள், KOH RX KOH. ஸோ ஃபஸ்ட்டு KOH-ஓட ட்ரீட் பண்ண போகிறோம். KOH-ஓட ட்ரீட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இங்கே இருக்க ஒரு ஹைட்ரஜனும் இங்கே இருக்க OH சேர்ந்து வாட்டராக வெளியே போயிடும். எப்படி? இங்கே இருக்க ஹைட்ரஜனும் இங்கே இருக்க OH சேர்ந்து வாட்டர் மாலிகுலாக வெளியே போயிடும், வாட்டராக வெளியே போயிடும். சரியா? இங்கே இருக்க ஹைட்ரஜன் இங்கே இருக்க OH சேர்ந்து வாட்டராக வெளியே போயிடும். அப்போ என்ன ஆகும், அச்சும் போயிடுச்சு OH போயிடுச்சு. அப்போ மீதி யார் இருக்கா, இந்த K மட்டும்தான் இருக்குது. அந்த K வந்து என்ன செஞ்சிடும், இங்கே வந்து உட்காந்துக்கும். ஸோ யூ வில் கெட் இன்டர்மீடியேட் சம்திங் லைக் திஸ், C double bond O C double bond O NKன்னு கிடைக்கும். ஏன்? பிகாஸ் அச்சும் போயிடுச்சு OH போயிடுச்சு, K மட்டும் தானே இருக்குது. ஸோ அந்த K இங்கே வந்துடும். நமக்கு தெரியும் பொட்டாசியம் இஸ் அ மெட்டல். ஸோ மெட்டல் ஆல்வேஸ் பாசிட்டிவில் இருக்கும், நைட்ரஜன் மைனஸ் நெகட்டிவில் இருக்கும். தென் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், ஒரு RX அல்கைல் ஹாலிட் ஆட் பண்ண போகிறோம், RX. ஸோ லெட் இட் பி ஜென்ரலாகவே இருக்கட்டும், RXனே இருக்கட்டும். இப்போ நல்லா பாருங்கள், RXல ஹாலஜன்ஸ் ஆர் நெகட்டிவ் சார்ஜ், ஏன்னா ஹாலஜன்ஸ் ஆர் மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ் கரெக்டாக. ஸோ RXல X மைனஸாக இருக்கும், R ப்ளஸ்ஸாக இருக்கும். அப்போது ப்ளஸ் மைனஸை வெளியே அனுப்புங்க. என்ன ஆகும் போது, K ப்ளஸ்ஸும் X மைனஸும் என்ன செஞ்சிடும், வெளியே போயிடும். K ப்ளஸ்ஸும் X மைனஸும் சேர்ந்து KX என்ன செஞ்சிடும், வெளியே போயிடும். KX என்ன செஞ்சிடும், வெளியே போயிடும். ஒரு SN2 ரியாக்ஷன். அப்போ மீதி என்ன இருக்கோ அதை எழுதலாம். பென்சின் ரிங் C double bond O C double bond O NR மைனஸ் ப்ளஸ். கரெக்டாக என்ன இருக்குது, இங்கே Kயும் Xும் வெளியே போயிடுச்சு, KXன்னு வெளியே போயிடுச்சு. அப்போ மீதி இருக்கிறது N-ம் இங்கே R தான் இருக்குது. ஸோ அது NRன்னு வந்துருச்சு, சிம்பிள். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, we'll be adding again KOH, 2 equivalents of KOH ஆட் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு ப்ராடக்ட் இந்த மாதிரி கிடைக்கணும். ப்ராடக்ட் எழுதிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்கிறேன். இங்கே COOK ப்ளஸ் RNH2. எப்படி? ரொம்ப சிம்பிள். இங்கே பாருங்கள், இங்கே KOHல ஓகே அப்புறம் H ரெண்டு தனித்தனியாக இருக்குன்னு வச்சுக்கலாம். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் KOHல KO தனியாகவும் H தனியாகவும் இருக்குது. இப்போ என்ன, இந்த பாண்டு உடஞ்சிரும், இந்த பாண்டு உடஞ்சிரும். சரியா? ஸோ இந்த பாண்டு உடஞ்சிருச்சு, இந்த பாண்டு உடஞ்சிருச்சு. ஸோ KOHல இருக்க ஒரு ஓகே இங்கே போய் சேர்ந்துடும், இன்னொரு ஓகே இங்கே போய் சேர்ந்துடும். புரியுதா? ஸோ இந்த பென்சின் ரிங் அப்படியே போட்டாச்சு, CO அப்படியே போட்டாச்சு, இந்த COவும் அப்படியே போட்டாச்சு, பிரச்சனையே இல்லை. இந்த KOHல இருக்க ஒரு ஓகே இங்கேயும் இன்னொரு ஓகே கீழே இங்கேயும் வந்துருச்சு. அப்போது இங்கே 2 ஹைட்ரஜன் இருக்கும், ஏன்னா இங்கே 2 ஈக்குவல்ஸ் எடுத்துருக்கோம். ஸோ இங்கே 2 ஹைட்ரஜன் இருக்குது என்கிட்ட. அப்போ நல்லா பாருங்கள், RN. ஸோ ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க, RN இருக்குது. தென் இங்கே 2 ஹைட்ரஜன் இருக்கும்ல, ஸோ அந்த 2 ஹைட்ரஜன் இங்கே போட்டுக்கோங்க, RNH2. ஸோ ப்ரைமரி அமீன், NH2 குரூப் இருந்தால் அது என்னது, ப்ரைமரி அமீன். ஸோ ப்ரைமரி அமீன் ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. ஸோ how will you prepare primary amine அப்படின்னா, this Gabriel Thalymide synthesis is one of the method to prepare primary amine. Then Hoffman's ammoniolysis. ஸோ Hoffman ammoniolysis இதுக்கப்புறம் பார்க்க போகிறது Sabatier Mailhe மெத்தட். இதுவுமே ரெண்டுமே கிட்டத்தட்ட சேம் கைண்ட் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் தான். ஒரு அல்கைல் ஹாலைடு எடுக்க போகிறீங்க. அல்கைல் ஹாலைடு எக்ஸாம்பிள் CH3Br மெத்தில் புரோமைடு. இது ஒரு அல்கைல் ஹாலைடு தானே, கரெக்டாக? ஏன்னா CH3 இஸ் அல்கைல் குரூப்,
Br is an halogen, ஸோ alkyl halide. இது எதோட ஃபஸ்ட்டு ரியாக்ட் பண்ணுவாங்கன்னா அமோனியாவோட ரியாக்ட் பண்ணுவாங்க. அமோனியாவோட ட்ரீட் பண்ணி ஹீட் பண்ணுவாங்க. என்ன ஆகும்னா உங்களுக்கு என்ன ஃபார்ம் ஆகும்னா CH3 NH2 ஃபார்ம் ஆகும். எப்படின்னா அமோனியாவில் இருக்க ஒரு ஹைட்ரஜனும் இந்த புரோமினும் சேர்ந்து HBrஆக வெளியே போயிடும். என்னாகும், அமோனியாவில் இருக்க ஒரு ஹைட்ரஜனும் இந்த புரோமினும் சேர்ந்து HBrஆக வெளியே போயிடும். அப்போது இங்கே Br போயிடுச்சு, இங்கே ஒரு ஹைட்ரஜன் போயிடுச்சு. ஸோ NH3ல ஒரு ஹைட்ரஜன் போயிடுச்சுன்னா NH2 இருக்கும்ல, ஸோ அந்த NH2 தான் இங்கே வந்துருச்சு. ஸோ திஸ் இஸ் பிரைமரி அமீன். இதோட ரியாக்ஷன் நிப்பாட்ட மாட்டாங்க. அகெயின் இன்னொரு CH3Br ஆட் பண்ணுவாங்க. ஸோ இப்படி ஆட் பண்ணும்போது இங்கே இப்போ பார்த்தீங்கன்னா NH2ல இருக்க ஒரு ஹைட்ரஜனும் ஒரு புரோமினும் சேர்ந்து HBrஆக வெளியே போயிடும். ஸோ ஒரு ஹைட்ரஜன் அகெயின் ஒன் புரோமின் HBrஆக வெளியே போயிடும். அப்போது மீதி யார் இருக்கா, அந்த CH3 என்ன செஞ்சிடும், இந்த CH3 கூட சேர்ந்துக்கும். ஸோ அப்போது CH3 ட்வைஸ் NHன்னு கிடைக்கும். கரெக்டாக? ஏன்னா இந்த CH3 சேர்ந்துருச்சு. ஸோ CH3 ட்வைஸ். தென் NH2ல ஒரு ஹைட்ரஜன் போயிடுச்சுல புரோமின் கூட, அப்போ NH மட்டும்தான் இருக்கும். ஸோ NH. அகெயின் இது கூட இதோட நிப்பாட்ட மாட்டாங்க ரியாக்ஷன். அகெயின் யூ கேன் ஆட் CH3Br அகெயின் அல்கைல் ஹாலைட் திருப்பி என்ன செய்கிறோம், ஆட் பண்ணுறோம். ஓகே ஃபைன். ஸோ இப்படி ஆட் பண்ணும்போது என்னாகும், அகெயின் இங்கேயும் அதே சேம் சினாரியோ, NHல இருக்க ஒரு ஹைட்ரஜனும் Brரும் சேர்ந்து HBrஆக வெளியே போகும். ஸோ ரிமைனிங் என்ன இருக்கும், CH3 த்ரைஸ் வந்துடும் இந்த இடத்துல. ஏன் த்ரைஸ் வருது, பிகாஸ் ஆல்ரெடி 2 CH3 இருக்குது. இப்போ இன்னொரு CH3 கூட ஆட் ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு என்ன ஆயிரும், CH3 த்ரைஸ்னு வந்துடும். தென் NHல ஒரு H போயிடுச்சு, N மட்டும்தான் இருக்குது. தென் இதுக்கப்புறமும் நீங்கள் என்ன செய்யலாம், இன்னொரு ஈக்குவலன்ட் CH3Br ஆட் பண்ணலாம். அப்படி ஆட் பண்ணால் இப்போ இங்கே பாருங்கள், இந்த N கூட எந்த ஹைட்ரஜனும் இல்லை. இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஹைட்ரஜன் இருக்கும், புரோமின் கூட சேர்ந்து HBrஆக வெளியே போயிடும். பட் இங்கே N கூட எந்த ஹைட்ரஜனும் இல்லை. ஸோ இது அப்படியே ஆட் ஆயிரும். ஆட் ஆகி உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்னா CH3 4 டைம்ஸ் N ப்ளஸ் Br மைனஸ்னு கிடைக்கும். அதாவது ஆல்ரெடி 3 CH3 இருக்குது, அது கூட இன்னொரு CH3 ஆட் ஆயிரும். ஸோ CH3 4 டைம்ஸ் தென் இந்த N கூட Br ஆட் ஆயிரும். ஸோ N ப்ளஸ் Br மைனஸ் ஒரு சால்ட்டாக ஃபார்ம் ஆயிரும். ப்ளஸ் மைனஸ்னு போட்டாலே சால்ட்டு தான். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா NH2 குரூப் இருக்குது, இது ஒரு ப்ரைமரி அமீன். இது வந்து என்னது, ப்ரைமரி அமீன். தென் NH குரூப் இருக்குது, NH குரூப் இருந்தால் செகண்டரி அமீன். இதான் ஞாபகம் வச்சுக்கோங்க, அதெல்லாம் சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. தென் வெறும் N மட்டும் இருந்தால் அது டெர்ஷரி அமீன். N மட்டும் இருந்தால் டெர்ஷரி அமீன். அதே மாதிரி 4 அல்கைல் குரூப் 4 டைம்ஸ் வந்துச்சுன்னா இது குவாட்டனரி அமோனியம் சால்ட். 4னா குவாட்டனரி, கரெக்டாக? ஸோ குவாட்டனரி அமோனியம் சால்ட். ஓகே ஃபைன். ஸோ அதனால தான் இங்கே போட்டிருக்கேன் ப்ரைமரி ப்ளஸ் செகண்டரி ப்ளஸ் டெர்ஷரி அமீன் அப்படின்னு ப்ராடக்ட்டில் போட்டிருக்கேன். ஓகேவா? ஃபைன். ஓகே. தென் நெக்ஸ்ட் மெத்தட் இஸ் சபாட்டியர் மெல்ஹி மெத்தட். இதுவும் சம்வாட் சிமிலர் டு திஸ் என்ன ரியாக்ஷன் இப்போ பார்த்தோமே, ஆஃப்மேன் அமோனியாலிசிஸ் மாதிரி தான். இங்கே நம்ம என்ன எடுத்தோம், அல்கைல் ஹாலைட் எடுத்து அமோனியா ஆட் பண்ணோம். இங்கே நம்ம ஆல்கஹால் எடுத்து அமோனியா ஆட் பண்ண போகிறோம். ஆல்கஹால் ஏதாவது ஒரு ஆல்கஹால் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எத்தனால் எடுத்துக்கிறேன், C2H5OH எத்தனால். இது கூட அமோனியா ட்ரீட் பண்ணுறேன், ஹீட் பண்ணுறேன். இப்போ இங்கேயும் என்ன பண்ண போகிறோன்னா ஒரு வாட்டர் மாலிகுல் வெளியே போகுது. எப்படி வாட்டர் மாலிகுல் வெளியே போகும், நல்லா பாருங்கள். அமோனியாவில் இருக்க ஒரு ஹைட்ரஜனும் இங்கே இருக்க OH இது ரெண்டும் சேர்ந்து H2O என்ன செஞ்சிடும், வெளியே போயிடும். என்னாவது, அமோனியாவில் இருக்க ஒரு ஹைட்ரஜனும் OHம் சேர்ந்து H2O வெளியே போயிடும். அப்போது இங்கே OH போயிடுச்சு, இங்கே NH3ல ஒரு ஹைட்ரஜன் போயிடுச்சு. ஸோ NH2 மட்டும் இருக்கும். அந்த NH2 இந்த இடத்துல வந்து உட்காந்துக்கும். ஸோ வாட் யூ வில் கெட் இஸ் C2H5NH2. இதோட ரியாக்ஷன் நிப்பாட்ட மாட்டோம். நம்ம என்ன பண்ணுவோம், திருப்பி அகெயின் ஆல்கஹால் ஆட் பண்ணுவோம், C2H5OH அகெயின். அப்போ இப்போயும் அதே தான், ஆல்கஹாலில் இருக்க ஒரு OHம் அமீனில் இருக்க ஒரு ஹைட்ரஜனும். இங்கே பாருங்கள், NH2ல இருக்க ஒரு ஹைட்ரஜனும் ஆல்கஹாலில் இருக்க OH இது ரெண்டும் சேர்ந்து வாட்டர் மாலிகுல். அங்கே எப்படி HBr போச்சோ இங்கே H2O போகுது, அவ்வளோதான். தென் இந்த C2H5 அகெயின் இது கூட சேர்ந்துக்க போகுது. ஸோ ஆல்ரெடி ஒரு C2H5 இன்னொரு C2H5 ரெண்டும் சேர்ந்துச்சுன்னா C2H5 ட்வைஸ் NHன்னு வரும். ஏன் NHன்னு வருது, பிகாஸ் ஒரு ஹைட்ரஜன் வாட்டர் மாலிகுலில் வெளியே போயிடுச்சு. திருப்பி ஆல்கஹால் ஆட் பண்ண போகிறோம். அகெயின் we are going to add alcohol C2H5OH. இப்போ ஒரு வாட்டர் மாலிகுல் வெளியே போகும். NHல இருக்க ஒரு ஹைட்ரஜன் இங்கே இருக்க ஒரு OH சேர்ந்து வாட்டர் மாலிகுலாக வெளியே போகுது. இங்கே ஒரு ஹைட்ரஜன் இங்கே ஒரு OH சேர்ந்து வாட்டர் மாலிகுலாக வெளியே போகுது. தென் இன்னொரு C2H5 இங்கே ஜாயின் ஆகிக்கும். ஸோ அப்போது ஆல்ரெடி 2 C2H5 இருக்குது, இப்போ 3 C2H5 ஆயிடுச்சு. ஆல்ரெடி இங்கே 2 C2H5 இன்னொரு C2H5 ஆட் ஆச்சுன்னா 3 C2H5. தென் NHல ஒரு ஹைட்ரஜன் போயிடுச்சு, N மட்டும்தான் இருக்குது. ஸோ N மட்டும் இருக்கும். இதுக்கப்புறம் ஆட் பண்ண முடியாது, ஏன்னா
நம்ம நைட்ரஜன் கிட்ட எந்த ஹைட்ரஜனும் இல்லை. ஸோ யூ கேனாட் ஆட் ஃபர்தர் மோர். அங்கே வந்து HBr ஆட் பண்ணோம். ஸோ அதனால் N+Br- வரும். பட் இங்கே நீங்கள் எத்தனை ஆட் பண்ணிங்கன்னா N+OH- ஃபார்ம் ஆகாது. ஸோ அதனால் யூ கேனாட் ஆட் ஃபர்தர் அம்மோனியா டு வாட் இஸ் தட் எத்தனால் டு திஸ் ரியாக்ஷன். எத்தனால் ஃபர்தர் ஆட் பண்ண முடியாது. ஸோ இங்கே பாருங்கள் NH2 இருக்குது. ஸோ யூ ஆர் கெட்டிங் ப்ரைமரி அமீன் ஃபஸ்ட்டு. தென் செகண்ட் NHன்னு இருக்குது. ஸோ செகண்டரி அமீன். லாஸ்ட்டாக வெறும் N இருக்குது, டெர்ஷரி அமீன். ஓகே ஃபைன். த நெக்ஸ்ட் ரியாக்ஷன் இஸ் டைஅசடைசேஷன் ரியாக்ஷன். டைஅசடைசேஷன் ரியாக்ஷன்னா ஒரு ப்ரைமரி அம்மீன் எடுத்து அதை டயசோனியம் குளோரைடு இல்லை டயசோனியம் குரூப்பாக மாற்ற போகிறோம். இந்த டைஅசடைசேஷன் ரியாக்ஷனுக்கு யூஸ் பண்ணுற ரியேஜன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. NaNO2HCl இப்படியும் கொடுப்பாங்க. NaNO2HCl இப்படி கொடுத்தாலும் சரி, இல்லை HNO2ன்னு கொடுத்தாலும் சரி, ரெண்டுமே சேம் தான். ரெண்டுமே என்ன ரியேஜன் தான், டைஅசடைசேஷன் ரியேஜென்ட். இதில் என்ன ஆகும்னா NH2 குரூப் என்னவா மாறிடும், N2Cl குரூப்பாக மாறிடும். நம்ம பார்த்தோமா பென்சின் டயசோனியம் குளோரைடு, அது இப்படி தான் கிடைக்குது. ஃபஸ்ட்டு இப்போ அனிலின் எடுத்துக்கோங்க. அனிலின் ஃபார்முலா வந்து பென்சின் ரிங்கில் NH2 குரூப் இருக்கும், இதான் அனிலின். சரியா, பென்சின் ரிங்கில் NH2 குரூப் இருக்கும், இதான் அனிலின். இந்த அனிலினை நம்ம என்ன செய்ய போகிறோம், யூ ஆர் கோயிங் டு ட்ரீட் இட் வித் NaNO2HCl at 273 to 278 Kelvin, 0 to 5 degree Celsiusல நடக்கும் இந்த ரியாக்ஷன் பேசிக்காக. ஸோ என்ன ஆகும்னா நான் சொல்லிட்டேன், டைஅசடைசேஷன் ரியாக்ஷன்னா டைஅசோ அப்படின்னா N2 குரூப் கிடைக்க போகுது. அப்போ இந்த NH2 குரூப் என்னவா மாறிடும், N2Cl குரூப்பாக மாறிடும். என்ன ரியேஜென்ட், NaNO2HCl. NaNO2HCl இல்லைனாலும் HNO2ன்னு கொஷினில் இருந்தாலும் சேம் தான். ஸோ யூ வில் பி கெட்டிங் பென்சின் ரிங் N2+Cl-. இதுக்கு பேர் தான் பென்சின் டயசோனியம் குளோரைடு. நான் ஃபஸ்ட்டே சாப்டர் 11 நடத்தும் போது சொன்னேன். ஸோ இது நிறைய இடத்துல இந்த இதை பார்ப்பீங்க, அனிலின் NaNO2HCl இல்லைனா அனிலின் HNO2 எப்போ பார்க்குறீங்களோ அது வந்து டைஅசடைசேஷன் ரியாக்ஷன். அப்போ நீங்கள் என்ன பண்ணிடணும், NH2 குரூப்பை N2Cl மாற்றிடணும். நிறைய ABCD கன்வர்ஷன்ஸில் யூ வில் கெட் திஸ் கொஷின். தென் நெக்ஸ்ட் ரியாக்ஷன் இஸ் லிபர்மேன்ஸ் நைட்ரஸோ டெஸ்ட். ஸோ லிபர்மேன்ஸ் நைட்ரஸோ டெஸ்ட் என்னென்னா செகண்டரி அமீனை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒன் ஆஃப் த டெஸ்ட்டு. ஸோ ஃபஸ்ட் நீங்கள் செகண்டரி அமீன் எடுத்துக்கோங்க. உங்கள் புக்கில் இருக்க செகண்டரி அமீன் நான் எடுத்துக்கிறேன். செகண்டரி அமீன்னா NH குரூப் இருக்கணும், இப்படி இருக்குது. இது ஒரு செகண்டரி அமீன், கரெக்டாக. செகண்டரி அமீன்னா NH குரூப் இருக்கும், அது பக்கத்தில் 2 குரூப் இருக்கும். மெத்தில் குரூப் ஒன்று இருக்குது, ஃபினைல் குரூப் ஒன்று இருக்குது. ஸோ இதை நான் என்ன பண்ண போகிறேன், HNO2 ட்ரீட் பண்ண போகிறேன், நைட்ரஸ் ஆசிடோட ட்ரீட் பண்ண போகிறேன். இப்போ என்ன ப்ராடக்ட் இங்கே ஃபார்ம் ஆக போகுதுன்னா HNO2 நான் எப்படி எழுதிக்கிறேன், ஐ எம் கோயிங் டு ரைட் இட் ஆஸ் HON_. சரியா, HNO2 தான் அப்படி எழுதியிருக்கேன், HNO2 தான் நான் 2 O இப்படி தனித்தனியாக எழுதியிருக்கேன். இப்போ இங்கே வந்து ஒரு வாட்டர் மாலிகுல் வெளியே போகுது. இந்த ஸ்டெப்பில் ஒரு வாட்டர் மாலிகுல் வெளியே போகுது. எப்படி, இங்கே இருக்க ஒரு ஹைட்ரஜனும் இங்கே இருக்க OH இது ரெண்டும் சேர்ந்து வாட்டர் மாலிகுலாக வெளியே போயிடும். ஓகே, ஸோ ஒரு H போயிடுச்சு, ஒரு OH போயிடுச்சு, மீதி யார் இருக்கா, இங்கே NO மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த NO என்ன செஞ்சிடும், இந்த இடத்துல வந்துடும். ஸோ யில் கெட் அ ப்ராடக்ட் சம்திங் லைக் திஸ், N_O_CH3. கரெக்டாக, HOH போயிடுச்சு. ஸோ அந்த ரிமைனிங் NO மட்டும் தான் இருக்குது, அந்த NO இங்கே வந்துருச்சு. ஸோ இதுக்கு பேர் தான் N-நைட்ரஸோ. நைட்ரோனா என்னது, NO2 குரூப் இருந்தால் நைட்ரோ, கரெக்டாக. ஸோ நைட்ரஸோ அப்படின்னா NO2 குரூப் இருந்தால் நைட்ரோ, நைட்ரஸோனா NO குரூப் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா N-நைட்ரஸோ அப்படின்னா என்ன அர்த்தம், N-ல நைட்ரஸோ குரூப் ஆட் ஆகிருக்கு. இங்கே பாருங்கள், N-ல நைட்ரஸோ குரூப் இருக்குது. NO குரூப்னா நைட்ரஸோ, அது நைட்ரஜனில் அட்டாச் ஆயிருந்துச்சுன்னா N-நைட்ரஸோன்னு சொல்லுவோம். இங்கே பாருங்கள், நைட்ரஜனில் NO குரூப் இருக்குது, ஸோ இது பேர் N-நைட்ரஸோ. தென் அதே மாதிரி N-அல்கைல், இதே நைட்ரஜனில் ஒரு அல்கைல் குரூப் இருக்குது, CH3 குரூப் இருக்குது, N-அல்கைல். தென் ஃபினைல் அமீன், இங்கே கீழே இருக்குது ஃபினைல் குரூப்பு. தென் இது அமீன்லேருந்து வந்தனால இது ஃபினைல் அமீன். இது வந்து எப்படி இருக்குன்னா ஒரு எல்லோ ஆயிலியாக இருக்கும், எல்லோ ஆயில் மாதிரி இருக்கும். ஸோ அப்படி ஒரு எல்லோ ஆயில் ஃபார்ம் ஆச்சுன்னா நீங்கள் வச்சுருக்கிறது செகண்டரி அமீன் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணலாம். நீங்கள் ஒரு அமீன் உங்கள்கிட்ட இருக்குது, அது HNO2 போடுறீங்க, ஒரு எல்லோ ஆயிலி லிக்விட் மாதிரி கிடச்சிச்சின்னா திஸ் கன்ஃபார்ம்ஸ் யுவர் சப்ஸ்ட்ரேட் இஸ் செகண்டரி அமீன். அண்ட் கார்பலமின் ரியாக்ஷன், இந்த கார்பலமின் ரியாக்ஷன் எதுக்கு யூஸ் ஆகும்னா, திஸ் ரியாக்ஷன் இஸ் யூஸ்டு டு ஐடென்டிஃபை த பிரைமரி அமீன். பிரைமரி அமீன் கண்டுபிடிக்கிறதுக்கான டெஸ்ட் தான் கார்பலமின் ரியாக்ஷன். எப்படி செகண்டரி அமீன் கண்டுபிடிக்கிறதுக்கு நைட்ரஸோ டெஸ்ட், லிபர்மேன்ஸ் நைட்ரஸோ டெஸ்ட் இருக்கோ, பிரைமரி அமீன் கண்டுபிடிக்கிறதுக்கு கார்பலமின் டெஸ்ட். ஸோ இதில் பிரைமரி அமீன் எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எத்தில் அமீன் எடுத்துக்கலாம், CH3 CH2 NH2. பிரைமரி அமீனா என்ன இருக்கணும், NH2 குரூப் இருக்கணும். இதில் நீங்கள் என்ன ஆட் பண்ணுவீங்கன்னா ரியேஜென்ட் குளோரோஃபார்ம் CHCl3 பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு KOH ஆட் பண்ணும்போது உங்களுக்கு என்னவா மாறிடும், CH3 CH2 NC மாறிடும். அதாவது NH2 குரூப் வில் பி கன்வெர்டட் இன்டு ஐசோசைனைடு NC குரூப்பாக மாறிடும். இது போக பை ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும், KCl
வாட்டர் இதெல்லாம் பை ப்ராடக்டாக உங்களுக்கு கிடைக்கும். பட் வாட் யூ ஹாவ் டு ரிமெம்பர் இஸ் NH2 குரூப் வில் பி கன்வெர்டட் இன்டு ஐசோசைனேட். ஸோ இது வந்து ஒரு அன்பிளசன்ட் ஸ்மெல் இருக்கும். அப்போ உங்ககிட்ட ஒரு அமீன் இருக்குது, அது பிரைமரி அமீனா செகண்டரி அமீனா டெர்ஷரி அமீனான்னு தெரிலனா நீங்கள் ஜஸ்ட் குளோரோஃபார்மும் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு ஆட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் கிடைக்குது. அது வந்து ஒரு அன்பிளசன்ட் ஸ்மெல் இருந்துச்சுன்னா அது என்னது, தட் இஸ் அ பிரைமரி அமீன் அப்படின்னு நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். தென் நெக்ஸ்ட் ரியாக்ஷன் இஸ் மஸ்டர்ட் ஆயில் ரியாக்ஷன். இதுவும் பிரைமரி அமீன் டெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு ரியாக்ஷன் தான். பட் இதில் நம்ம அங்கே குளோரோஃபார்ம் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு எடுத்தோம்ல, இங்கே வந்து நம்ம என்ன எடுக்க போகிறோம்னா கார்பன் டைசல்ஃபைடு CS2 எடுக்க போகிறோம். ஸோ அதான் இங்கே எழுதியிருக்கேன், CS2 கார்பன் டைசல்ஃபைடும் மெர்குரி குளோரைடும் HgCl2 எடுக்க போகிறோம். ஸோ அதே மாதிரி ஒரு பிரைமரி அமீன் எடுத்துக்கலாம், CH3NH2 பிரைமரி அமீன். அதாவது CH3NH2 தான் என்ன செஞ்சுருக்கேன், ஒரு ஹைட்ரஜன் இப்படியும் ஒரு ஹைட்ரஜன் இப்படியும் போட்டிருக்கேன், CH3NH2. இது கூட என்ன பண்ண போகிறோம், கார்பன் டைசல்ஃபைடு ஆட் பண்ண போகிறோம், C டபுள் பாண்ட் S C டபுள் பாண்ட் S. இதுதான் கார்பன் டைசல்ஃபைடு. கார்பன் டை ஆக்சைடு ஸ்ட்ரக்சர் தெரியல, C டபுள் பாண்ட் O C டபுள் பாண்ட் O. இது கார்பன் டை ஆக்சைடு, 2 ஆக்சிஜன் பதிலாக 2 சல்ஃபர் போட்டிங்கன்னா கார்பன் டைசல்ஃபைடு. ஸோ என்ன பண்ணுறோம், ரியாக்ட் பண்ணுறோம். ரொம்ப சிம்பிளாக என்ன செஞ்சிடலாம், இந்த ரியாக்ஷனை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். என்ன பண்ணுங்கள், இந்த சல்ஃபர் கூட இந்த ஹைட்ரஜனை சேர்த்து எழுதிருங்க, அவ்வளோதான். ப்ராடக்ட் எப்படி வரும், CH3NH C டபுள் பாண்ட் S SH. என்ன பண்ணியிருக்கோம், ஒன்றுமே பண்ணல, இந்த CH3 இந்த NH அப்படியே இருக்குது. ஸோ CH3NH அப்படியே போட்டேன். தென் இந்த C டபுள் பாண்ட் S அப்படியே போட்டாச்சு, C டபுள் பாண்ட் S. அதுக்கப்புறமா இந்த Sஸும் ஹைட்ரஜனை சேர்த்து கடைசியாக SHன்னு போட்டிருக்கோம். இது ஒரு இன்டர்மீடியேட். இதை நீங்கள் ஃபர்தராக HgCl2 மெர்குரி குளோரைடோட நீங்கள் ரியாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா, யூ வில் கெட் CH3N டபுள் பாண்ட் C டபுள் பாண்ட் S ப்ளஸ் HgS ப்ளஸ் HCl பை ப்ராடக்ட். இதெல்லாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், இங்கே இருக்க HGயும் இங்கே இருக்க ஒரு சல்ஃபரும் சேர்ந்து, இல்லாட்டி இங்கே இருக்க ஒரு HGயும் இங்கே இருக்க ஒரு சல்ஃபரும் சேர்ந்து HgSஸாக வெளியே போயிடுச்சு. ஓகேவா, ஃபைன். தென் இங்கே இருக்க ஒரு ஹைட்ரஜன் இங்கே இருக்க ஒரு ஹைட்ரஜன் 2 குளோரின் சேர்ந்து 2 HCl வெளியே போயிடுச்சு. அப்போ இதெல்லாம் வெளியே போயிடுச்சு, 2 ஹைட்ரஜன் குளோரின் HCl வெளியே போயிடுச்சு, ஒரு சல்ஃபர் HG கூட HgSஸாக வெளியே போயிடுச்சு. மீதி யார் இருக்கா, மீதி இருக்கிறது ஒரு CH3 ஒரு N ஒரு C ஒரு S. இதான் நம்மளுக்கு ஐசோதயோசைனேட்டாக ஃபார்ம் ஆகிருக்கு. CNனா சயனைடு சொல்கிறோம், சயனைடு. அதே மாதிரி NCனா ஐசோசைனைடு. இதெல்லாம் காமன் நேம்ஸ், யூ ஷுட் நோ. கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸில் கூட இதெல்லாம் நீங்கள் படிப்பீங்க, கரெக்டாக. தென் CNSனா தயோசைனைடு, தயோசைனைடு. அதே NCSனா ஐசோதயோசைனைடு, சயனேட்னு நினைக்கிறேன், சைனைட்டான்னு தெரில, ஐம் நாட் ஷோர். ஸோ அதை மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படி சொல்கிறோன்னா, வெறும் CN இருந்தால் சயனைடு, சல்ஃபர்னா இப்போ எப்படி நைட்ரஜனுக்கு வந்து அசோன்னு பேர் இருக்கோ அது மாதிரி சல்ஃபருக்கு தயோன்னு சொல்லுவோம் நம்ம ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில். ஸோ வெறும் CNனா சயனைட், பட் சல்ஃபர் சேரும்போது தயோசைனைடு அப்படின்னு மாறுது. அது அப்படியே NCனா ஐசோசைனைடு, அந்த NC கூட இன்னொரு S வரும்போது ஐசோதயோசைனைடு அப்படின்னு செய்து மாறுது. சரியா, ஐசோதயோசைனைடு. சரியா, ஃபைன். ஸோ இதை வச்சு நீங்கள் என்ன செய்யலாம், பிரைமரி அமீனை கண்டுபிடிக்கலாம். இது மஸ்டர்ட் ஆயில் ரியாக்ஷன். The next reaction is Sandmeyer reaction. Very simple reaction and important reaction. Sandmeyer reactionக்கு என்ன reactant எடுக்கணும்னா பென்சின் டயசோனியம் குளோரைடு எடுக்கணும். பென்சின் டயசோனியம் குளோரைடு ஃபார்முலா என்னது, C6H5N2Cl. நான் சொன்னேன்ல, பென்சின் ரிங்கில் N2Cl குரூப் இருந்தால் இதான் பென்சின் டயசோனியம் குளோரைடு. நான் பென்சின் ரிங்க்கு பதிலாக என்ன செஞ்சுருக்கேன், C6H5 குரூப் போட்டிருக்கேன். இப்போ இதில் நம்ம 3 செட் ஆஃப் ரியேஜென்ட் கூட நீங்கள் ட்ரீட் பண்ணலாம். ஒன்று, you can treat it with copper chloride in presence of HCl, இல்லை copper bromide in presence of HBr, இல்லைனா copper cyanide in presence of KCN. 3 reagent ஞாபகம் வச்சுக்கோங்க, copper chloride, copper bromide, copper cyanide. நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ கரஸ்பாண்டிங் ப்ராடக்ட் கிடைக்கும். காப்பர் குளோரைடு யூஸ் பண்ணிங்கன்னா you will get a product as C6H5Cl, குளோரோபென்சின் கிடைக்கும். காப்பர் bromide யூஸ் பண்ணிங்கன்னா C6H5Br, ப்ரோமோபென்சின் கிடைக்கும். அதே காப்பர் சைனைடு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராடக்ட் வந்து C6H5Cn, C6H5Cn ஐசோசைனைடாக கிடைக்கும். சரி, சைனோபென்சின் கிடைக்கும். அப்போது இங்கே குளோரின் யூஸ் பண்ணால் குளோரோபென்சின், புரோமின் யூஸ் பண்ணால் புரோமோபென்சின், சைனைடு யூஸ் பண்ணால் சைனோபென்சின். அப்போ இங்கே இருக்க நைட்ரஜன் N2 என்னாவும் நான் தான் சொன்னேன்ல, பென்சின் டயசோனியம் குளோரைடில் நைட்ரஜன் இஸ் வெரி மச் என்னது, அது ஸ்டேபிளே கிடையாது. ஸோ ஜஸ்ட் ஹீட் பண்ணால் போயிடும். ஸோ அந்த N2 ஈஸியாக லீவ் ஆயிரும். ஸோ அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ண வேணாம். N2Cl போயிட்டு நம்ம குளோரின் எடுத்தால் குளோரின், புரோமின் எடுத்தால் புரோமின் வரும், சைனைடு எடுத்தால் சைனைடு வரும். சரியா? The next reaction is Gattermann reaction, somewhat similar to Sandmeyer reaction.
ஸோ அங்கே நம்ம வந்து என்ன அர்த்தம், பென்சின் டைசோனியம் குளோரைட், இங்கேயும் பென்சின் டைசோனியம் குளோரைட் தான், C6H5 N2Cl. அங்கே வந்து என்ன ஆட் பண்ணோம், Cu2Cl2 இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் HCl. இங்கே நம்ம வெறும் காப்பர் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் HCl, அதே மாதிரி வெறும் காப்பர் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் HBr. பட் சைனைடில் இந்த ரியாக்ஷன் ஒர்க் ஆகாது. இங்கே நம்ம என்ன பண்ணோம், காப்பர் குளோரைடு சால்ட்டை எடுத்து HCl போட்டோம், காப்பர் புரோமைடு சால்ட் எடுத்து HBr போட்டோம், காப்பர் சைனைடு சால்ட் எடுத்து KCN போட்டோம். பட் இங்கே வெறும் காப்பர் HCl, வெறும் காப்பர் HBr என்ன செய்கிறோம், ஆட் பண்ணுறோம். இங்கேயும் சேம் ரியாக்ஷன் தான், HCl போட்டால் குளோரோபென்சின் கிடைக்கும், HBr போட்டால் புரோமோபென்சின் கிடைக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ C6H5Cl, C6H5Br. ஸோ HCl போட்டால் குளோரோபென்சின், HBr போட்டால் புரோமோபென்சின் ப்ளஸ் நைட்ரஜன் கேஸ் என்ன செஞ்சிடும், ஈஸியாக எவால்வ் ஆகி வெளியே போயிடும். தென் நெக்ஸ்ட் ரியாக்ஷன் இஸ் பால்ஸ்கீமன் ரியாக்ஷன். இந்த சாண்ட்மேயர் ரியாக்ஷனும் சரி, இந்த கேட்டர்மேன் ரியாக்ஷன்லேயும் என்ன ஆகுதுன்னா, நம்மளுக்கு ஃப்ளூரோபென்சின் ப்ரிப்பேர் பண்ண முடியாது. குளோரின் ப்ரிப்பேர் பண்ணலாம், புரோமின் ப்ரிப்பேர் பண்ணலாம், பட் ஃப்ளூரின் ப்ரிப்பேர் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு தனியாக ஒரு நேமிங் ரியாக்ஷன் இருக்குது, தட் இஸ் பால்ஸ்கீமன் ரியாக்ஷன். ஸோ இதில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு பென்சின் டைசோனியம் குளோரைட் எடுத்துப்பாங்க, C6H5 N2Cl. இதை வந்து HBF4 டெட்ராஃப்ளூரோ போரிக் ஆசிட்னு சொல்லுவாங்க. 4 ஃப்ளூரின் இருக்கா, ஸோ டெட்ராஃப்ளூரோ போரான் இருக்கனால போரிக் ஆசிட்னு சொல்லுவோம். இதை வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம், we are going to treat this. அப்போ என்ன ஆகுனா, இங்கே C6H5 N2BF4 என்ன செஞ்சிடும், ஃபார்ம் ஆயிரும். அதாவது இங்கே இருக்க Hம் இங்கே இருக்க Clலும் சேர்ந்து HCl வெளியே போயிடும். அப்போது இங்கே HCl போயிடுச்சுன்னா மீதி யார் இருக்கா, இங்கே C6H5 N2 இருக்குது, அதை ஃபஸ்ட் எழுதிக்கோங்க. இங்கே BF4 இருக்குது, அது செகண்ட் எழுதிக்கோங்க. ஸோ எப்போவுமே N2 + BF4- கேட்டையான் ஆனையான் அது மாதிரி இருக்கும். தென் இதை நீங்கள் ஹீட் பண்ணிங்கன்னா ஒரு BF3 வெளியே போயிடும், ஒரு நைட்ரஜன் கேஸ் என்ன செஞ்சிடும், வெளியே போயிடும். இதெல்லாம் வெளியே போயிடுது. இதெல்லாம் நம்மளுக்கு வந்து பை ப்ராடக்டாக வெளியே போகும். BF3யும் N2 வெளியே போயிடும். ஸோ மீதி இருக்க ப்ராடக்ட் என்ன இருக்கும், C6H5F ஃப்ளூரோபென்சின். அதாவது இந்த N2 போயிடுச்சு, சரியா, இந்த N2 போயிடுச்சு, கவலை இல்லை, ஓகே. இந்த BF4ல் BF3 லூயிஸ் ஆசிடாக வெளியே போயிடுச்சு. ஸோ BF4ல் BF3 போயிடுச்சுன்னா மீதி ஒரு ஃப்ளூரின் இருக்கும், அந்த ஒரு ஃப்ளூரின் தான் நான் இங்கே போட்டிருக்கேன், ஃப்ளூரோபென்சின். C6H5Fனா ஃப்ளூரோபென்சின். தென் நெக்ஸ்ட் ரியாக்ஷன் இஸ் கோம்பர்க் ரியாக்ஷன். கோம்பர்க் ரியாக்ஷன் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன், பப்ளிக் எக்ஸாமில் நிறைய வாட்டி கேட்ட ரியாக்ஷன். பென்சின் டைசோனியம் குளோரைடும் பென்சினும் எடுத்துக்க போகிறீங்க, நாங்கள் எழுத மறந்துட்டேன், மேக் அ நோட் ஆஃப் இட். எது ரெண்டும் ரியாக்டன்ட், பென்சின் டைசோனியம் குளோரைடும் பென்சினும் நம்ம ரியாக்டன்ட் எடுத்துக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் லெட் மீ ரைட் தட் பென்சின் டைசோனியம் குளோரைட் ப்ளஸ் பென்சின், பென்சின் டைசோனியம் குளோரைட் ப்ளஸ் பென்சின். எதோட ப்ரெசன்ஸில் இந்த ரியாக்ஷன் நடக்க போகுது, சோடியம் ஹைட்ராக்சைடோட ப்ரெசன்ஸில் இந்த ரியாக்ஷன் நடக்க போகுது. ஓகே, இப்போ இங்கே என்ன ஆகும்னா ரொம்ப சிம்பிள். N2 நம்மளுக்கு தெரியும், இந்த ரியாக்ஷனில் எப்போவுமே N2 என்ன செஞ்சிடும், ஈஸியாக வெளியே போயிடும். தென் பென்சினில் ஒரு ஹைட்ரஜன் இருக்கும், கரெக்டாக. பென்சினில் இருக்க ஹைட்ரஜனும் இந்த குளோரினும் சேர்ந்து HCl வெளியே போயிடும். ஸோ N2 ஈஸியாக வெளியே போயிடும் நம்ம ஹீட் பண்ணும்போது. தென் இங்கே ஹைட்ரஜனும் இந்த குளோரினும் சேர்ந்து HCl வெளியே போயிடும். அப்போது HCl போயிடுச்சு, N2 போயிடுச்சு, மீதி யார் இருக்கா, இங்கே ஒரு பென்சின் ரிங், இங்கே ஒரு பென்சின் ரிங், ரெண்டையும் சேர்த்து எழுதுங்க, பென்சின் ரிங். அது கூட இன்னொன்று சேரும் போது அது பென்சின் ரிங்னு சொல்லக்கூடாது, ஃபினைல் ரிங்னு சொல்லணும், சரியா. தனியாக ஒரு ரிங்கு மட்டும் இருந்துச்சுன்னா இது பென்சின், இந்த பென்சின் கூட ஏதாவது ஒரு அட்டாச்மெண்ட் வந்துச்சுனாலும் இது ஃபினைல்னு மாறிடும். அப்போ இது ஒரு ஃபினைல் ரிங், இது ஒரு ஃபினைல் ரிங். ஸோ அப்போ இதுக்கு பேர் பைஃபினைல் அப்படின்னு சொல்லுவாங்க, பைஃபினைல். ஓகே, தென் த லாஸ்ட் ரியாக்ஷன் ஆஃப் திஸ் நேமிங் ரியாக்ஷன் இஸ் டோர்ப் நைட்ரைல் கண்டென்சேஷன். ஸோ நைட்ரைல் அப்படிங்கிறதுக்கு நேம் என்னென்னா சைனைடு. சைனைடு தான் இன்னொரு பேர் நைட்ரைல்னு சொல்லுவாங்க. ஸோ 2 சைனைடு எடுத்துக்க போகிறீங்க வித் ஆல்ஃபா ஹைட்ரஜன். நீங்கள் எடுக்கிற சைனைடுக்கு என்ன இருக்கணும், ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் CH3 CH2 C ட்ரிபிள் பாண்டியன். இந்த சைனைடில் ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கா இல்லையான்னு பாருங்கள். ஆல்ஃபா ஹைட்ரஜன் ஆனது ஃபங்க்ஷனல் குரூப் பக்கத்தில் இருக்க கார்பன் ஆல்ஃபா கார்பன், அதில் இருக்க ஹைட்ரஜன் ஆல்ஃபா ஹைட்ரஜன். இங்கே ஃபங்க்ஷனல் குரூப்பே சைனைடு தான். ஸோ சைனைடு பக்கத்தில் இருக்க கார்பன் ஆல்ஃபா கார்பன், அதில் 2 ஹைட்ரஜன் இருக்குது, இது ஆல்ஃபா ஹைட்ரஜன். ஸோ ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்குது இதில். ஸோ இதை எடுத்துக்கலாம். இதே சைனைடை இன்னொரு வாட்டி எழுதுங்க, CH2 CH3 CN. அதே தான் CH3 CH2 CN, இங்கேயும் அதே தான் CH3 CH2 CN, செல்ஃப் கண்டென்சேஷன் தான். இதுக்கு என்ன ரீஏஜன்னா சோடியம் இன் ஈத்தர்.
ஈத்தர் வந்து சால்வெண்ட். சோடியம் மெட்டல் இன் ஈத்தர் சால்வெண்ட்டாக இருக்கும். சோடியமை வாட்டரில் ஆட் பண்ண முடியாது. சோடியம் மெட்டல் பார்த்துருப்பீங்கல்ல, நிறைய நீங்கள் யூடியூப் வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. சோடியம் தண்ணியில் போட்டால் என்ன ஆயிரும், வெடிச்சிரும், அப்படியே எக்ஸ்ப்ளோட் ஆயிரும். ஒருவேளை நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் யூடியூப்பில். சோடியம் இன் வாட்டர்னு போட்டிங்கன்னா யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் வரும். சோடியமை தண்ணியில் போட்டிங்கன்னா வெடிச்சிரும். ஸோ அதனால் எப்போவுமே சோடியமை வாட்டரில் ஆட் பண்ண மாட்டாங்க. ஈத்தர் இல்லை கெரோசின் அதில் தான் வச்சுருப்பாங்க. ஸோ சோடியம் ஈத்தர் பியூர் ஈத்தராக இருக்கணும். அதில் ஈத்தரில் கொஞ்சம் தண்ணி இருந்துச்சுன்னா தட் மேபி சான்ஸ் ஃபார் எக்ஸ்ப்ளோஷன், அது இருக்கக்கூடாது. சரியா? ஸோ சோடியம் ஈத்தர் ப்ரெசன்ஸில் போடும்போது இங்கே உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுதுன்னா, நான் ப்ராடக்ட் எழுதுகிறேன். CH3 CH2 C டபுள் பாண்ட் NH CH2 CH CH3 CN. ஒன்றுமே இல்லை. இந்த CH2ல இருக்க ஒரு ஹைட்ரஜனை இந்த நைட்ரஜன் கூட சேர்த்துருங்க, அவ்வளோதான். ஒன்றுமே இல்லை. இந்த CH2ல இருக்க ஒரு ஹைட்ரஜன் இந்த நைட்ரஜன் கூட சேர்ந்துருச்சு, அவ்வளோதான். இப்போ இங்கே பாருங்கள், இங்கே CH3 CH2 இருக்குது, அப்படியே போட்டுட்டேன். CH3 CH2 பிரச்சனை இல்லை. தென் இங்கே C ட்ரிபிள் பாண்ட் N இருக்குது. இங்கே நம்ம C டபுள் பாண்ட் Nன்னு மாற்றிருக்கோம். ஏன் நம்ம இங்கே C டபுள் பாண்ட் Nன்னு மாற்றிருக்கோன்னா, இந்த N கூட ஒரு ஹைட்ரஜன் சேர்ந்துருச்சு. சரியா? இந்த CH2ல ஒரு ஹைட்ரஜன் என்ன செஞ்சிருச்சு, இந்த CH2ல இருக்க ஒரு ஹைட்ரஜன் இந்த N கூட சேர்ந்துருச்சு. அதுதான் இங்கே என்ன எழுதியிருக்கோம், NHன்னு எழுதியிருக்கோம். ஸோ ஒன்று ஆட் ஆகும்போது என்ன ஆயிரும், இந்த ட்ரிபிள் பாண்ட் வில் பி கன்வெர்டட் இன்டு டபுள் பாண்ட். தென் இங்கே CH2ல ஒரு ஹைட்ரஜன் போயிடுச்சு. ஸோ CH மட்டும்தான் இருக்குது. ஸோ அந்த CHஐ இங்கே போட்டுட்டேன். அதுக்கு மேலே அட்டாச் இருக்க CH3யை கீழே போட்டிருக்கேன், அவ்வளோதான். தென் இங்கே ஒரு சைனைட் இருக்குது, அந்த சைனைட் அப்படியே போட்டேன். ஸோ சிம்பிளாக CH2ல இருக்க ஒரு ஹைட்ரஜன் இந்த நைட்ரஜன் கூட ஆட் ஆயிருக்கு, அவ்வளோதான். ஸோ இதுக்கு பேர் தான் இமினோ நைட்ரைல். இந்த ப்ராடக்ட் பேர் தான் இமினோ நைட்ரைல். நான் இதுக்கு முன்னாடி ஸ்டீஃபன்ஸ் ரியாக்ஷன் பார்க்கும்போது சொன்னேன், C டபுள் பாண்ட் N இருந்தால் இமீன்னு சொல்லுவோம். ஸோ இமீன், CNக்கு இன்னொரு பேர் நைட்ரைல். ஸோ ரெண்டு சேர்ந்து இமினோ நைட்ரைல் ப்ராடக்டாக ஃபார்ம் ஆயிருக்கு. So with this I have completed all the 40 எத்தனை சொன்னேன், 39 40 something, I forgot the count. ஸோ அத்தனை நேமிங் ரியாக்ஷனும் பார்த்துட்டோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் ஹோல் வீடியோ. ஐ ஹோப் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி நான் எல்லா நேமிங் ரியாக்ஷனும் ஒரே ஸ்ட்ரெச்சில் எடுத்து போட்டேன். அதுக்கப்புறம் நான் அப்டேட் பண்ணி வீடியோ கொடுக்கவே இல்லை. ஸோ இதில் 1 or 2 ரியாக்ஷன்ஸ் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ அண்ட் இது வந்து பியூராக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் போர்டு எக்ஸாமுக்கு நீங்கள் எப்படி படிக்கணும் அதுக்கேற்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்கேன். மெக்கானிசம் அப்படிலாம் இல்லை. சரியா? ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ப்ளீஸ் டூ லைக் திஸ் வீடியோ அண்ட் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஐ வில் ட்ரை டு கிவ் வீடியோஸ் ஃபார் யூ. தேங்க்யூ.